அப்போதே சொன்னார், நீங்கள் வர்றீங்க சபை நிறைஞ்சிரும் இன்னைக்கு. நீங்கள் ஏன் நிறையிறீங்க? நீங்களும் நானும் தமிழால் உறவாகி இருக்கிறோம். நீங்கள் தமிழர்களாக இருக்கிறீர்கள், நல்ல தமிழர்களாக இருக்கிறீர்கள், தமிழ் அறிய வேண்டும் என்ற ஆவலுடையவராக இருக்கிறீர்கள். நீங்கள் நானும் கங்குல் யானை காலில் படுத்தினும் படுக்கலாம், சுடர்விழி பகுவாய சிங்க வாயிடை செலுத்தினும் செலுத்தலாம், தென்புலத்தவர் கோமான் வெங்கண் நரகிடை வீழ்த்தினும் வீழ்த்தலாம், விடையேறும் எங்கள் நாயக தமிழறியார்கள் முன் இயம்புதல் தவிர்ப்பாயேன்னு ஒரு புலம் எம்பாடியிருக்கான். சிவபெருமான்கிட்ட போய் என்னை யானைக்காலில் வேணாலும் போட்டு கொல்லு, சிங்கத்து வாயில் வேணாலும் கொடுத்துரு, என்னை நரகத்தில் வேணாலும் போட்டு அழுத்து, ஆனால் தமிழ் தெரியாத கூமுட்டைகள் மத்தியில் போய் நான் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துறா. நீங்கள் தமிழ் அறிந்ததுனால இங்கே பேசுகிறேன். சில ஊருக்கு வரமாட்டேன்றேன். என் நண்பர்களுக்கு தெரியும். சில பேர் 50,000 ரூபா தரேன் என் ஊருக்கு வாம்பான். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உன் ஊருக்கு நான் எப்படி வர்றது? கேட்கவே மாட்டான். பூரா சடலங்களை அடுக்கி வைத்து பேசுவது போல தோணும் நமக்கு. அங்கே போய் எப்படி பேசுறது? தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கு நான் போகவே மாட்டேன். அது தம்பி ஊருக்கு பக்கத்து ஊர் தான், அந்த பக்கம் தான் போகிறது. அங்கே போனால் என்ன பண்ணுவானுங்கன்னா 5000 பேர் உட்காந்துருப்போம். சிரிக்க மாட்டான், அழ மாட்டான், கைதட்ட மாட்டான், எந்திரிச்சாவது போய் தொலையலாம்ல, போகவும் மாட்டான். போனாலாவது நமக்கு புரியும், போயிட்டான்னு போக மாட்டான். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுனார் வள்ளுவர். கேட்டவனை பிணிப்பதல்ல, இவன் பேச்ச கேட்டக்கூடாதுன்னு கட்டுப்பாடா இருந்து அதை மீறி வந்து கேட்டுட்டு போக முடியாம இருக்கான். அப்படி பேசணும். அதான் படியுங்கள் நான் சொல்லிட்டே இருப்பேன் பிள்ளைகளை, படிங்கடா படிங்கடா படிங்கடா. அதில் நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. 150 பேர் வந்தாங்க. இப்போ 18 பேர் கொண்டு நிறுத்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் நீக்கினது என் தம்பி மகளை. அந்த பொண்ணுகிட்ட அவங்க அப்பாவே சொல்லி அனுப்பிச்சிருக்கான், பெரியப்பா இருப்பான்லாம் கூப்பிட்றாத, அவன் சரியாக இருப்பான், நேர்மையாக இருப்பான், தப்பே பண்ண மாட்டான், நீ சரியா இல்லைன்னா நீக்கிடுவான். நீக்கிற அன்னைக்கு வைப்பேன் வர்றான் அவளை பார்க்குறதுக்கு. என்னடா அண்ணன் இன்னைக்கு தான் நீக்கினேன் அண்ணன் இவ்வளோன்னு. இல்லை போன சுற்றுலே நீக்கிருக்கணும், கொஞ்சம் ஏதோ தப்பிச்சிட்டாடா இப்போ நீக்கியாச்சு அப்படின்னு. எனக்கு புரியல இந்த நாட்டை. அதுக்கு ஒரு அரசியல் தலைவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். இது விளங்குமா அந்த நாடு? ஒரு நாய் என்னை கூப்பிடுது விடிய காலம். அவனெல்லாம் நாயின்னு தான் கூப்பிடும், அவனை மனுஷனை எப்படி கூப்பிடுறது? எதுக்கோ கூப்பிட்றான்னு என்ன யான்னு இந்த நம்ம மச்சனையில் பேசுகிறான்னா நான் அடுத்த சுற்றில் நீக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டேன். நீ ஒன்றும் இது என்ன அநியாயமாக இருக்குதுன்னு தெரியல எனக்கு இந்த நாட்டில். இப்போ ஐயா கூட ஒரு செய்தி சொன்னாங்க, லிங்கமூர்த்தி ஜீவா பற்றி. அது அப்படி இல்லை அந்த செய்தி. ஜீவாவை அந்த விழாவுக்கு கூப்பிடவே இல்லை, அதான் உண்மை. காங்கிரஸ் செய்த பெரிய தவறு கம்யூனிஸ்டுகளை பகைத்து கொண்டது தானே. காமராஜ் பெரிய மனுஷன், அவர் சொன்னார், எப்பா ஜீவா இல்லையா அவனை கூப்பிட்ற இல்லையான்னு. அவர் போகிறாரு ஜீவா வீட்டுக்கு. ஜீவா சாக்கடைக்குள்ளே ஒரு குடிசையில், டே ஜீவா வரலையாடா, நீ திறந்து வச்ச பள்ளிக்கூடம் தான், நான் திறக்க போகிறேன் வாடாங்கிறார். அவர் என்ன சார், காமராஜ் நீ போடா, நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வரேங்கிறார். காமராஜ் காத்திருந்தாருங்க. அங்கேயும் கொஞ்சம் காங்கிரஸ்காரன் தான். அவன் என்ன பண்ணான், என்ன நீங்கள் அவருக்காக காத்துட்ருக்கீங்கன்னா. காமராஜ் சொன்னார், அவன்லாம் சிறைக்கு போகலன்னா நான் முதலமைச்சர் இருக்க முடியாடா, கூமுட்டை போய் உட்கார்றான். அப்போல்லாம் தலைவர்களுக்கு தைரியம் இருந்தது, இப்போ இல்லையே. 1 கோடி ரூபாய் பார்லிமெண்ட்டில் காட்டுறானே, எப்படி கொண்டு வந்தான் உள்ள? இந்த பார்லிமெண்ட்டில் பாதுகாப்பு எவ்வளோ குறைபாடாக இருக்குது. கொண்டுருவானா மாட்டானா மந்திரியா? நினச்சா ஒரு மந்திரி காலி. 1 கோடி ரூபாய் எப்படியா கொண்டு வந்தான்? வாயிருக்காமல் இருக்கான், அவன் ஒருத்தனும் பார்க்கலையே, கொண்டு காட்டுறானே. ரொம்ப அவமானமாக இருக்கு எனக்கு. ஒரு பயலுக்கும் வெக்கம் இல்லையே. கொடுத்தவனுக்கும் வெக்கம் இல்லை, வாங்கினவனுக்கு வெக்கம் இல்லை, இதை படம் எடுத்தவனுக்கும் வெக்கம் இல்லை, இதை போடுறவனுக்கும் வெக்கம் இல்லை. கோடிக்கணக்கில் ஏழைகளுங்க சோத்துக்கு இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. கோடிகளை விளையாட்டுருக்கான் பாருங்க. அதுக்கு குதிரை பேரம்ங்கிறான். குதிரை பூரா வருத்தப்படுது. நீங்கள் ஈனத்தனமாக நடத்துறீங்க, எங்களை ஏன்டா குதிரையை கொண்டு அதில் சொல்கிறீங்க? மனித பேரம்னு போடுங்கடா, முட்டா பயிலடா. என்ன குதிரை பேரம்? குதிரை எங்கேயாவது இந்த வேலை பார்த்ததாயா? என்ன ஈனத்தனமாக இருக்குது. நான் சமீபத்தில் அதான் தினமலரில் ஒரு கவிதை எழுதினேன். மிருகங்கள்னு மனுஷங்களை சொல்லாதீங்க, மிருகங்கள் ஒழுக்கமானது. எந்த ஆண் மிருகமும் பெண் மிருகம் கர்ப்பிணியாக இருந்தால் பக்கத்தில் போகாது. தலைமை ஆசிரியர் கர்ப்பிணியை கற்பழித்தாருங்கிறான். யார் மிருகம்? மிருகம்னு சொல்லாமா? அது எவ்வளோ ஒழுக்கமாக இருக்குது. நரிங்கிறீங்களா? நரின்னு சொல்லாங்க. நரி ஒரு ஆண் நரி ஒரு பெண் நரியோட தான் வாழும், ஒரு பெண் நரி ஒரு ஆண் நரியோட தான் வாழும். நரிட்டு அவ்வளோ ஒழுக்கம்.
வள்ளுவர் சொன்ன கற்பிலக்கணத்துக்கு அதுதான் சரியா இருக்கு. நரி தப்புனுதா? அது மிருகம்ன்றான் எவனையாது சொல்லு. நம்மன்னே சொல்லும். மக்களையே போல்வர் கயவர் வள்ளுவர். கயவர்கள் எப்படி இருப்பாங்க? நான் வள்ளுவர்கிட்ட போய் மக்களும் நம்மளை மாதிரி தான் இருப்பான், வேட்டி சட்டை போட்டிருப்பான், பார்லிமெண்ட் மெம்பர் ஆயிடுவான், நம்ம மாறி இருப்பான். என்ன ஸ்டாலின் இவர் என்னெல்லாம் ஆக விடுவானா? மாட்டான். அறிவானவன் எங்க போகக்கூடாங்கிறானே. மக்களே போல்வர் கயவர். முதல்ல உங்கள்கிட்ட சொல்றேங்கய்யா, திருக்குறள் வாங்குங்க, படிங்க. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதில் இல்லாதது கிடையவே கிடையாது. உலகத்தில் எந்த நூல்லையும் கிடையாது. ரொம்ப தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி தமிழன் என்பதனால் அல்ல, உலக மொழிகளில் பல மொழிகளை கற்கிற வாய்ப்பெனக்கு இருந்து கற்றதனால் சொல்லுகிறேன். வள்ளுவனுக்கு இணையான ஒரு அறிஞன் உலகத்தில் எந்த மொழியிலேயும் பிறக்கவில்லை. அவனுக்கு இணையானவனை நீங்க காட்டவே முடியாது. அவன்கிட்ட போய் வள்ளுவரோட பேசலாம். நான் வள்ளுவர் அடிக்கடி சந்திப்பேன். ஒரு பையன் சொன்னா எப்படின்னா, நீ அசினியும் திரிஷாவும் சந்திக்கிற மாதிரி நான் வள்ளுவரை சந்திப்பேன். இவன் அசின் திரிஷாவெல்லாம் சந்திக்கிறானே. உண்மையில எதுக்கு நான் அந்த பாரதி படம் போட்டு பண்ணி பிள்ளைகள் நிற்கிறாங்களே, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஏதாவது போராட்டத்தில் ஆவேசமாக பேசிடுறானுங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்குறானுங்க. புரியல எனக்கு இந்த நாய்களை. உன்னை எவன்டா அதுக்கு வர சொன்னா? நீ மூடிக்கிட்டு நடி. இங்கேயே வர நீ போராடுறதுக்கு நாங்க இருக்கோம்டா. நாய நீ நடிடா. அன்னைக்கு ஆபுன்னா இப்ப என் படத்தை வெளியிடுங்க. உன் படத்தை நாங்க வெளியிடுறோம். தமிழின துரோகி, ஏமாத்திர பயா, திருடன், நாங்க வெளியிடுறோம்டா படத்தை. ஜீவானந்தம் இருந்த நாட்டில் காந்தின்னு ஒருத்தன் தான், குத்திட்டு ஒரு புறத்தில் குத்த வேண்டும் கோடரியால், ஒரு புறத்தை பிழக்க வேண்டும் ரத்தம் வர, தடியடியால் ரணம் உண்டாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலிய திட்ட அத்தனையும் நான் பொறுத்து அகிம்சை காப்பேன் தேசத்தந்தை காந்தி. அவன் எத்தனை அடிபட்டிருப்பான்? காமராஜர் எவ்வளவு அடிபட்டிருப்பார்? முத்துராமலிங்கத்தவர் எவ்வளவு அடிபட்டிருப்பார்? பாரதி எவ்வளவு பட்டிருப்பான்? வஉசி எத்தனை பட்டிருப்பார்? சொல்லியிருப்பானுங்களா மன்னிப்பு? புரியல எனக்கு. சச்சின் டெண்டுல்கர் 56 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கானா. விலங்கு விழா நீங்க உங்க ஒப்பம் விளையாட்டாடாது. வெள்ளக்காரன் போகும்போது அவன் மெக்காலே சொன்னான், நாங்க போயிருவோம், ஆனா நீங்க ஒருவேளை இந்தியனா இருக்க மாட்டீங்கிறான். அதுதானே பாரதி சொன்னான், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். அது அவன் விளையாட்டு. நம்ம விளையாட்டா? நம்ம விளையாட்டுல ஜெயிக்கிறானுங்க, அவனை எவனுமே திரும்பி பார்க்கறல. ஆக்கியில இந்த கில்லு நல்லவர். ஒரு ஐஏஎஸ் பெண் அதிகாரி பின்பக்கம் கிள்ளிட்டார். அவர் ஏன் கிள்ளேன்னு, என் பேர் கில் என்பதனால் நான் கிள்ளினேன். என்ன தோழர், வழக்கு வந்ததா இல்லையா? என்னடா, என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். நாம் பாரதி இந்த மோகம் இவனை விட்டு போகாது. இந்த வெள்ளைக்காரனுக்கு அடிமையா இருக்கிற பத்தி. காமன்வெல்த் நாடுகளின் விளையாட்டு போட்டி என்பதே வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு நாங்கள் அடிமையாக இருந்தோம். நாங்கள் அடிமையாக இருந்தவர்கள் அத்தனை பேர் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறோம், அதற்கு ராணியை கூப்பிடுகிறோம் என்கிற அடிமைத்தனம் தானே அது. என்ன காமன்வெல்த் அமைப்பு? எவன்லாம் வெள்ளைக்காட்டு அடிமைப்பட்டான அந்த நாடு பூரா ஒரு அமைப்பு. நாங்கள் முன்னாள் அடிமைகள் சொல்றதுக்கு தானே. படிங்க. நான் என்ன சொல்றேன், குழந்தைகள் எல்லாம் படிங்க பானாரு சொன்னார். பார்த்தீங்களா கோபால், இவ்வளோ புத்தகம் விற்கிது, இத்தனை பேர் வர்றாங்க, குழந்தைகள் வராங்க. புத்தகம் இன்னைக்கு காலையில் ஹிந்து பத்திரிகை பார்த்த உடனே நான் ஸ்டாலினை கூப்பிட்டேன். ஹிந்துவில் எழுதியிருக்காங்க, அதுவும் குழந்தைகள் புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுறது ஸ்டாலின், உங்களை தான் பாராட்ட முடியும். உங்களோடு இருக்கிறவங்க எத்தனை பேரும் பாராட்டுறதுக்கு தானே உங்களை பாராட்டுறோம். அவங்கள யாரும் எங்களுக்கு தனித்தனியா ஸ்டாலினை பாராட்டினா அது அவங்களுக்கு போயிடும். ஸ்டாலினை பாராட்டுவதனால் பொறாமை கொள்ளுவது போல் யாருமே அந்த அமைப்பில் இல்லை என்று எனக்கு தெரியும். அத்தனை பேரும் உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள். இது என்ன அரசியலா பொறாமப்படுறதுக்கு? நான் இங்கே இல்லை, எங்கே பேசினாலும் சிங்கப்பூரில் பேசும்போது சொன்னேன், எங்கள் ஊரில் ஸ்டாலின் ஒரு பிள்ளை இருக்கார், அவர் மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு ஆள் இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதில் ஈரோட்டுக்காரர்களை கையெடுத்து வணங்குகிறேன். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஆதரவு தர்றீங்க பார்த்தீங்களா? இல்லை இதுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு 10 பேர் கிளம்புவான் ஐயா தமிழ்நாட்டில். அதை விடப்படாது மாப்பிள்ள. அவன் வருஷம் நல்லா நடத்துகிறான் மாப்பிள்ள. அதை எப்படியா ஒழிச்சு போடணும் மாப்பிள்ளன்னு ஒரு செட்டு அலைவான். ஊருக்கு 5 பேர் இருக்கானே. அப்படி இருந்தால் தான் அவன் தமிழன். நீங்கள் அதை இல்லை, நான் தமிழன் எங்க ஏன் இல்லைன்னா, அவர் யாருக்கும் பகை கிடையாது. யாரோடும் பகை கொள்ளல் என்றபின் போரொடுங்கும் நான் புகழொடுங்காதுன்னு கம்பன் சொல்றான். யாரோடையும் பகை இல்லாம ஒருத்தன் இருந்துட்டான்னு வச்சுக்க, போரே இருக்காதுடா நாட்டில், அவனுடைய புகழ் தான் ஓங்குங்கிறாரு. ஐநா சபையில் எழுதி வைக்க வேண்டிய வரிய தமிழன் தான் எழுதலாம். யாரு? கம்பன். ஒருத்தனோடையும் போர் கிடையாதுன்னா
திருக்குறள் படிங்க. நான் வள்ளுவரை போய் அடிக்கணும் சந்திப்பேன். ஒரு முறை வள்ளுவரை போய் பார்த்து பேச போகிறேன். அவருக்கு என் மேலே கோபம். ஒரு வாரமாக வரல, எங்கடா போனேன்னாரு. இந்த ஊருக்கு பேச போயிட்டேன் சாமி. ஆமாம், அங்கே என்ன பேச போனேன்? உன்னை தான் ஏன் பேச போனேன்? என்ன பேச போகிறது? காசெல்லாம் கொடுக்குறானுங்களா? நான் கொடுக்குறானுங்க. சில பேர் கொடுக்குறேன்ட்டு கொடுக்க மாட்டேன்றான். அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் உன்னை தானே பேசுகிறேன் நான். அப்புறம் வேறு எங்கடா போனேன்? ஒரு பெரிய துறவி இருந்தார், அவரை பார்க்க போனேன். துறவின்னா அப்படின்னாரு, பெரிய சாமியார், ரொம்ப உயர்ந்தவர், 80 லட்ச ரூபாவில் கார் வச்சிருக்கிறாரு. துறவி இது 80 லட்ச ரூபாவில் கார் வச்சிருக்கிறாரு. அவனே வள்ளுவர் கேட்டார், வேறு என்னெல்லாம் வச்சுருக்கான்னாரு. ஏதோ வச்சுருக்கான் போல தெரியுது, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு அவரை தான் போய் பார்த்து வந்தேன். நல்ல துறவியா? ஆமாம் ஆமாம். அவர் தனக்கு விளம்பரம் தேடுறதுக்காக சினிமாக்காரனை பூரா விட்டு பேச விட்றாரு. சினிமாக்காரங்களோட உட்கார்ந்து பேசுகிறாரு. சினிமாக்காரன் மூலமாக தான் தன்னையே வெளிப்படுத்திக்கிட முடியும்னு ஒருத்தன் துறவி நினச்சான்னா அவன் எப்படி துறவி? வள்ளுவட்ட அப்படியே பேசிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார். அங்கே வயல் இருந்தது, கழனி. அங்கே காமிச்சார். ஒரு உழவன் உழுதுகிட்டு இருந்தார். இவரை காமிச்சு, இவரை விட அந்த துறவி பெருசான்னு கேட்டார். எனக்கு வள்ளுவர் மேலே கோபம் வந்துட்டு, என்ன சாமி, அவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ வேதம் படிச்சிருக்காரு, எவ்வளோ பூஜை எல்லாம் பண்ணுறாரு, எவ்வளோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் அவரை போய் இவன் உழவன் என்ன, இவனை விட அவன் பெரியவனா மட்டும் சொல்கிறான். சாமி, அவர் உலகத்தில் எத்தனை பேர் அவரை விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க, நீங்கள் போய் இவன் விழுதுகிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டே சொன்னார் வள்ளுவர், டேய், இவன் கையை மடக்கி தலைக்கு வச்சு படுத்துட்டான்னு வச்சுக்க, உங்கள் துறவி சோத்துக்கு இல்லாமல் தெருவில் வந்து நின்று வாண்டா. உங்கள் முதலமைச்சர்கள், உங்கள் பிரதம மந்திரிகள், உங்கள் குடியரசுத் தலைவர்கள், உங்கள் விஞ்ஞானிகள், உங்கள் அறிஞர் சபருக்கெல்லாம் அத்தனை சோத்துக்கு இல்லாமல் தெருவுக்கு வந்துடும். இவன் பெரியவனா? அவன் உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதுவும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. அதான் வள்ளுவன். விளைவதுவும் விட்டேம் என்பார். இதையெல்லாம் துறந்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் துறக்க முடியாதுங்கிறான். துறவி உண்மையா இருக்க மாட்டாங்கிறான். வெறுத்து விட்டேன் என்று சொல்பவர்கள் வள்ளுவர் சொன்னான்னு என்ன அர்த்தம்? துறவி கிடையாது. துறவினா எப்படியா இருக்கணும்? அதுவும் தமிழ் தான் சொல்லுது. பெய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்து நரி போல் உழண்டு நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மையானம் தெளிந்தவரேங்கிறார் பட்னத்தார். 80 லட்ச ரூபா காரில் வரானையா சாமியா இவன்? என்ன எனக்கு புரியல. டேய், தமிழ் சொல்லுதுடா உனக்கு. நான் யாரை கும்பிடணும்னு கேட்டா என்ன சொன்ன? அவை கிளவி, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆனா அவளுக்கும் சமூக நெருக்கடி இருந்திருக்குது. இந்த கிளவிக்கும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வனோட முறைச்சிருக்கானுங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. என்ன ஸ்டாலின் அடுத்து சொல்லிட்டா. அப்புறம் ரொம்ப அறிவானவா பார்த்தீங்களா? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. எதுக்கு சாமியாரை போய் கும்பிடுறீங்க? எனக்கு சாமியார் மேலே வருத்தம் இல்லை. நம்ம தானே சாமியாரை உருவாக்குறோம். நமக்கு ஆசை நடக்காதானே அவட்ட போய் கேட்குறோம். சாமியார்கிட்ட போய் கேட்குறான், எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு. அவர் நான் ஏற்பாடு பண்ணுறேன்றார். யாரு? லிங்கமூர்த்தி. இதெல்லாம் லிங்கமூர்த்திட்டு தான் கேட்கணும், குழந்தை ஏற்பாடு பண்ணுறது எப்படின்னு. கேட்டிங்களா? அப்போ என்ன கோபால், எதுக்கு போற? பேய் போல் திரிந்துன்னா பட்னத்தார். சாமியார்னா எப்படி இருக்கணும்? பேய் மாதிரி திரியணும். அவனுக்குன்னு இடம் இருக்கக்கூடாது, அவனுக்குன்னு கார் இருக்கக்கூடாது, அவனுக்குன்னு மடம்னு இருக்கக்கூடாது, அவனுக்கு உதவியாளர் இருக்கக்கூடாது. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்துன்னா படுத்தான்னு வைங்க சாமி. மருத்துவர்கள் சோதிச்சு பார்த்தா இருதய துடிப்பு இருக்கக்கூடாது, ஹடயோகம் தெரியணும் அவனுக்கு. பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்து. இட்ட பிச்சைன்னா என்னது? கவுண்டர் போட்டாரா, தேவர் போட்டாரா, கோனார் போட்டாரா, ஆசாரி போட்டாரா, பள்ளர் போட்டாரா, பறையர் போட்டாரா, வெள்ளாளர் போட்டாரா, பிராமணம் போட்டானான்லாம் பிச்சை எதிர்பார்க்க கூடாது. எந்த வீட்டில் கை நீட்டுறானோ அங்கே விழுந்த பிச்சை இலைகளை வச்சுக்கோ, 2 கையில் வாங்கணும், அப்படியே நக்கிச்சான். நாய் போல் அருந்தின்னா என்ன அர்த்தம்? ருசி பார்க்காது நாய். அதனால தானே நம்ம மனைவிமார் பல பேர் நம்ம புருஷன் நாயா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறா. ருசி பார்க்க மாட்டான், பிரச்சனை வராது குடும்பத்தில். என்ன சார், என்ன ருசி தானே சிக்கல். நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று. அடுத்து ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க பட்டணத்து பிள்ளை, நன் மங்கையரை தாய் போல் கருதி. மறந்துடாதீங்க, அசின் இல்லை, திரிஷாவ் இல்லை, அந்த நமிதா. அன்னைக்கு விமான நிலையத்தில் பார்த்து நான் கொஞ்ச நேரம் அதிர்ச்சி ஆயிட்டேன்.
அதில் வேற நம்ம பக்கத்தில் இருக்க பயிலுவா அண்ணாச்சி தான் நமிதான்னா. ஆமாம், நான் இந்திரா காந்திக்கு பேத்தியவா, போடா நீ அட லூசு பயிலுக்கு பிறந்த பயில இதை போய் எனக்கு காட்டிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளை ஏற்கனவே உயரம் போலுக்கு, அப்புறம் 2 அடி ஐயுலிசி போட்டு வருது. அவள் காதலன் பின்னால் குட்டையாக வந்துட்டு இருக்கான். நமிதா நான் சும்மா இல்லை, நீ ஏமல படுத்துற, நான் தூத்துக்குடி விமானத்துக்கு உட்காந்துருக்கேன். அதை காட்டுறான் பாருங்க, நமக்கு நமிதா வாரான்னாச்சு. நம்ம காரைக்காலம் யார் வர்ற மாதிரி நான் எந்திரிச்சு கும்பிட்ற மாதிரி லூசு பயிலுக்கு பிறந்த பயிலுங்க. நாட்டு எப்படி ஆகிட்டான் பாருங்க. அதைத்தான் பட்டணத்து பிள்ளை சொன்னாரு, நன்மங்கையரை தாய்போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. நல்ல துறவி என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் நம்ம விழுந்து கும்பிட்டுருவான், நம்மளை அவனை விழுந்து கும்பிட விட மாட்டான். தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. அதுக்கு பேர் செய்போல் இருப்பர் கண்டீர். குழந்தை மாதிரி இருப்பான். யாரு? உண்மை ஞானம் தெளிந்தவரே. பட்டணத்து பிள்ளை என்ன சொல்றாரு? அப்போ ஒரு சாமியாரு யோக்கியம் இல்லைங்கிறார் அவர் இலக்கணத்தில் எவனும் வரலையே. அதுதான் விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறார். யார்? வள்ளுவர். துறக்க முடியாதுறாங்கிறார். அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின், அதான் அளவட போட்டார்னு வைங்க வள்ளுவர். அது சிறப்பான குரல். போய் பெரு கிண்டல் அடிப்பார். இல்லறந்தாண்டா சோகம், துறவரத்தில் என்ன துறவரம் சரி வராதங்க. போய் துறவி இருக்க முடியாதுல்ல, இருக்க விட மாட்டேங்கிறானே. துறவியா இருக்கிறவனுக்கு இன்னொரு சங்கடம் இருக்குது. அவங்க அம்மாவே வந்தா கூட மடத்தில் தங்க வைக்க முடியாது. பெண் தங்குனா சிக்கல். நம்ம பத்திரிகை நண்பர்கள் அதை வேற துப்பறிஞ்சிருவாங்க. நேற்று இரவு தங்கிய பெண் யார்? அவ அம்மாவா தான் இருந்திருக்கும். அவன் சாமியார் அப்புறம் ஜென்மத்துக்கு பொம்பளை வேண்டாம், யாரும் வர வேண்டாம் அம்மா. எது அதை வள்ளுவன் சொல்றான் பாருங்க. அறத்தாற்றின் நம்ம கிளவி அது என்ன சொல்றா? இல்லறம் அல்லது நல்லறம் என்றுங்கிறான். அதனாலதான் பாரதி சொன்னா வள்ளுவரையும் குறளையும் கூட தமிழர்கள் தொலைத்து விடலாம், அவ்வை பாட்டியை தொலைத்து விடலாகாது. குறுகிய சிறிய வரிவடிவங்களில் செய்தி சொன்னவள் மட்டுமல்ல, எல்லா செய்திகளும் எளிய பதத்தில் தந்தவள் அவள்ங்கிறான். அவையற இப்ப நம்ம எல்லாம் மருத்துவர்கிட்ட போறோம் பார்த்தீங்களா, உடல்நலம் சரியில்லைன்னு. மருந்தே வேணாங்கிறாரு வள்ளுவர். சாமி மருந்து வேண்டாம் பாச்சு, ஆட வேண்டாண்டான்னார். எப்படி சாமின்னு? சாப்பிட்டது செரிச்சிட்டுன்னு தெரிஞ்சு சாப்பிட பழகுன்னு வச்சுக்க, மருந்து வேண்டாம். நம்ம அப்படியா வாழ்றோம்? விடியகாலம் ஒரு 6 இட்லி எல்லாம் போட்டு வெளியில வந்தவொடனே இந்த பஜ்ஜியை பார்த்தா மனுஷன் கெட்டு போறானே. அது ஒரு பெரிய, அந்த பஜ்ஜி இருக்க ரொம்ப ஆபத்தான பலகாரம் தமிழ்நாட்டிலே. எவன் பார்த்தாலும் அதை கூப்பிடுவது பளபளன்னு சிவப்பா இருக்கும். வா வா. இவன் முதல்ல யோசிக்க தான் செய்வான். அவன் அண்ணாச்சி சூடா இருக்கேம்மா, எல்லாம் அது சரியா இருக்காது. அல்ல இந்த குத்தாலத்தில் பெரிய அநியாயம். குத்தாலத்தில் குளிக்கிறவன் பூரா பார்த்துருக்கலாம், அங்கே அந்த வச்சு போடுவான். போடுறவனே தினத்தந்தி பேப்பர் வெட்டி வேற நிறைய வச்சிருப்பான். இவன் வாங்கி அதை அந்த பேப்பரில் வச்சு எண்ணெய் எடுக்கானா. அப்படி திங்கிறத விட அந்த நாக்கை அறுத்துறேன், எதுக்கு அந்த போட்டு திங்கிறது? எவ்வளவு மனுஷன் கெட்டு போய் அது தெரியுது. அது ஒரு 10 பேப்பரை போட்டு அமுக்கி கசக்கி அப்புறம் அங்கே பஜ்ஜியே இருக்காது. அப்புறம் சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு ஏப்பம் வரும். அண்ணாச்சி பாமாயில் செஞ்சிருப்பான் போல தெரியுது. அது எதுக்கு? நல்ல இயற்கையா அறிவியல குளிச்சுட்டு போக வேண்டியதானே வீட்டுக்கு. உணவு என்ன சொல்றாரு? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. சாப்பிட்ட ஒண்ணு இல்லைங்க. நம்ம கார் வச்சிருக்கோம்ல, கார்ல ஒரு 50 லிட்டர் கொள்ளளவுக்கு பிடிக்கிறோம். காரை ஓட்டல, வீட்டிலே விட்டுருக்கோம். மறுநாள் போனா கார்ல எண்ணெய் குறைஞ்சிருக்கா? திரும்ப எண்ணெய் வாங்கலையே. இவன் வீட்டில் ஒரு 6 இட்லி, வெளியே நண்பன் கூட்டான்னு ஒரு வடையை போட்டுக்கிறான். அதில் நம்ம ஊரில் சில பயில இருக்கான். இல்லை என்ன சாப்பிட மாட்டேங்கிறேன்னு தொண்டை குழி வேற இருக்கண்ணாச்சு, இல்லைன்னா சாப்பிட்ருவீங்கிறான். இது இன்னொரு வேலை சாப்பிட்டு வந்தான். இல்லை இன்னொரு மாதிரி திட்டுமுட்டு அடிக்கினா விரலை விட்டு வாந்தி எடுத்துடான்னு. விரலை விட வாய்ப்பு இருந்தால் தான் 2 வடையை உள்ள தள்ளியிருப்பேனேங்கிறான். அதுக்கப்புறம் அவன் அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்க. திங்கிறதுலேயும் அவ்வளவு. வள்ளுவர் என்ன சொல்றாரு? உடம்பு சரியா இருக்கணுமா, சாப்பிட்டது செரிச்சிட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் சாப்பிடு. மருந்த ஒரு 1.25 அடியில் சொன்ன குரல் இந்த கிழவி பசித்து பூசின்ட்டா. பொம்பளை தானே அறிவாளி ஆம்பளைய விட. அதனால தான் அவளை வெளியே விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கானுங்க இவனுங்க. விட்டா விவகாரம் ஆயிரும்னு. இல்ல வள்ளுவன் சொன்னது அவ எப்படி சொல்ற? பசித்து பூசி முடிஞ்சு போச்சா? கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி. இப்போ பிள்ளைகளுக்கு கெட்டுறது இல்லையா, அக்கீஸ் மாட்டிடுறாங்க. அதுவே எல்லா மூத்திரத்தையும் உறிந்து விடும், அந்த இடம் பூரா புண்ணாகி விடும், பிறகு மருந்து போடும். விளங்குமா? அது வெளிநாட்டுக்கு சரி. நம்ம ஊர் பிள்ளைய காத்தாட விட்டானையா? நாங்கள்லாம் 5 வயசு வரை காத்தாட தான் இருந்தோம். டாட் போட்டால் உடனே கலத்திடுவோம், அதை போட்டுக்கிறதே கிடையாது. இப்போ நாங்கள் என்ன அறிவில்லாமலா போயிட்டோம்?
அது 1 வயசு பிள்ளைக்கு அக்கீஸை மாட்டி, சென்னையிலலாம் பார்த்தியா பிள்ளையே வந்து சொல்லுது எனக்கு அக்கீஸ் மாட்டுமாங்குது. பழகிட்டான். இது ரஷ்யாவில் 5 வயசு வரை பிள்ளைக்கு எழுத்துக்களே சொல்லித்தரப்படாது. அமெரிக்கா கூட அதில் சிறந்திருக்கு ஸ்டாலின். அமெரிக்காவில் ஒரு வழி வச்சுருக்காங்க. 5 வயசு வரை பிள்ளை பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேர்க்கவே முடியாது. 5 வயசு ஆனதுக்கப்புறம் அரசாங்க அதிகாரி 2 பேரும் அந்த குழந்தைய நேரடியாக நேர்காணல் பண்ணுறான். அவனுக்கு வந்து இந்த குழந்தை பள்ளிக்கூடம் போக தகுதின்னு அவங்க சான்றிதழ் கொடுத்தா தான் சேர முடியும். ஈரோட்டு பிள்ளை ஈரோட்டில் தான் சேர முடியும். பள்ளிப்பாளையத்து பிள்ளை பள்ளிப்பாளையத்து எங்கேயும் இஷ்டத்துக்கெல்லாம் கொண்டு சேர்க்கவே முடியாது. அவன் இடத்துல அவன் தான் படிக்கணும், அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும். இங்கே எங்கெங்கேயோ கொண்டு படிக்க வைக்கிறான். ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சிட்டு அங்கே காதல் பண்ணிடாதன்னு வேற சொல்லி அனுப்புகிறான். இது அங்கெல்லாம் காதல் நம்ம ஒரு மாதிரி இல்லை, சௌரியமாக கிடைக்கும். இங்கே கொஞ்சம் சிரமப்படும். எப்போதும் அப்பனும் மாமனும் அருவாளோடய நிற்கிற ஊர் இது. அங்கே அருவாளெலாம் கிடையாது. அவனே அனுப்பிச்சிடுவான், கூட்டு போன்றுவான். என்னன்னு என்னால் தாங்க முடியல, கூட்டு போடா. நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்புனால மேலே நீ என்ன சொல்ல மேல்நாட்டுக்கே அனுப்புகிற, அப்போ உள்ளூரில் படிக்க வைக்க வேண்டியதானே. அங்கே அனுப்பிச்சிட்டு அங்கே காதல் பண்ணாதேன்னா அங்கே சாதாரணம். எங்கள் உறவுக்கார பொண்ணு அங்கே போய் படிக்க வச்சுட்டானுங்க. அவள் ஒரு பிலிப்பைன்ஸ்காரனை லவ் பண்ணிட்டா. உடனே எங்கள் அப்பா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க, அந்த பிலிப்பைன்ஸ்காரனை லவ் பண்ணுறான், நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். நீ ஒரு பிலிப்பைன்ஸ்காரி லவ் பண்ணிட்டேன், வேற என்ன பண்ண முடியுங்க? அவள் உன்னை லவ் பண்ணி நீ உன்னை லவ் பண்ண. அவன் இதுக்கு எதுக்கு நான் அமெரிக்காவிலேருந்து என்ன கூப்பிட்றேன் லூஸ் போயில? நான் முதல்ல அனுப்பும்போதே சொன்னல, அந்த நாடு சுதந்திரமான நாடு ஒன்றும் அது இல்லை. 16 வயசு பிள்ளைய தாத்தா கேள்வி கேட்டால் அது போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் போலீஸ் வந்து கூட்டு போயிருந்தா தாத்தாவை அமெரிக்காவில். வாட் நான் சென்ஸ் ஒன்றும் கூட்டு. எங்கள் ஊர் ஐயர் ஒருத்தர் போய் மாட்டிட்டாரு. மாட்டிட்டு அங்கேருந்து உடனே 6ஆவது நாள் என்னமோ பண்ணி வந்துட்டார். முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ண சன் அப்படின்னாரு. என்னப்பா நான் உடனே வா பேசணும்னாரு. நான் அமெரிக்கா போனேன், ஏயா வந்தேன்னு பிடிச்சி போலீஸில் வச்சுட்டானுங்கடா. என்னன்னாரு. என்னையா பண்ண நீ? என் மகனோட மகளை திட்டினேன், என்ன இப்படி இஷ்டத்துக்குலாம் தெரியறேன்னு. 10 நிமிஷம் போலீஸ் வந்து கூட்டு போயிட்டான். நீ அவளை எப்படி சத்தம் போடலாம்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவள் தனி மனித உரிமையை நீ தலையிடப்படாதுன்னா. அப்போ நீர் என்ன பண்ணேன்னு உடனே என் பையன்கிட்ட சொல்லிட்டேன். என்னை உடனே ஊருக்கு அனுப்ப, நான் இல்லைங்க தற்கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். நீர் திரும்ப அவனை போலீஸ்க்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. நல்ல வேளை வந்து இந்த ஊரில் பள்ளிக்கூடம் இல்லையா? இந்த ஊரில் ஆசிரியர் இல்லையா? இந்த ஊரில் எத்தனை நல்ல கல்லூரிகள் படிக்க வைக்கப்படாதா? பிறக்கும் போதே அமெரிக்காங்கானே. பையன்கிட்ட சொல்கிறான், நீ எப்படியா அமெரிக்காவுக்கு போயிடணும், அங்கே தான் வேலை பார்க்கணும், அப்பா செத்தா வரக்கூடாது, அங்கேயே இரு. நான் செத்த தகவல் கொடுத்தா நீ வரதுக்கு 20 நாள் ஆயிரும். அதுக்குள்ளே என்னை எரிச்சு சாம்பலை கரைச்சி. சரி, இந்த மேடைக்கு ஒரு நாள் தம்பி பேசினார். அரங்கின்றி வட்டாடியத்தே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழலுங்கிறான் வள்ளுவன். மேடைக்கு வரணும்னா எப்படி வரணும்னு வள்ளுவத்தை கேட்டா, எத்தனையோ நூல், எவ்வளவு நூல் படிக்க முடியுமோ படி, அப்புறம் மேடைக்கு வாங்குறார். இதைத்தான் நான் சொல்றேன், படிக்காம வராத. அரங்கின்றி வட்டாடியத்தை. இந்த பாண்டி விளையாட்டு விளையாடும்ல, அது அந்த வட்டு இருக்கும்ல, வட்டு இருந்தா தானே விளையாட முடியும். அதுபோல நிரம்பிய நூல், அதான் வள்ளுவன். வெறும் நூல் அல்ல, நிரம்பிய நூல். அறிவால், ஆற்றலால், திறமையால் எதிர்கால சிந்தனைகளை உனக்கு எந்த நூல் தருகிறதோ எல்லா செய்திகளோடு நிரம்பிய நூல் இருக்க, அதை படிச்சுட்டு மேடைக்கு வா. நான் நடுவர்னா ஒரு பேராசிரியர் வரமாட்டேங்கிறானே பட்டிமன்றத்துக்கு. என்னையான்னு கேட்டா கேள்வியா கேட்பாருயாங்கிறான். அப்புறம் கம்பராமாயணம் பேச வந்தா நீ சொல்லணும்ல, கம்பன்ல கோவப்படுறான். ஐயா ரொம்ப கேள்வி கேட்குறேன். அதில் சில பேர் ஓரமானவன் முதல்ல வந்து இப்படி குனிஞ்சு எப்படிமா என்னாம கேள்வி வேண்டாம் ஐயா. நான் சொன்னா அப்போ ஒரு கட்டில் போட சொல்ல, நடுவர் தூங்கிடுறேன், நீங்களாம் பேசி முடிச்சோன்னே எழுப்பி விடுங்க, தீர்ப்பு சொல்றேன். என்ன ஏன் படிக்காம வர்ற மேடைக்கு? கம்பன்னா கம்பன் படி. இப்போ நாளைக்கு நான் கம்பன் கிழமை போனேன், சென்னை ஆரம்பி கூப்பிட்டார். நாளைக்கு அங்கே பேசுகிறேன். அவரே சொல்லிட்டார், நான் பட்டிமன்றம் சொன்னேன், ஒருத்தரும் வரமாட்டேன்றான்னாரு. சரி, நான் வந்து பேசி போகிறேன், எனக்கு நான் வராமல் இருக்கணும் நல்லதான். அவன் கொஞ்சம் நேரம் போட்டு கொள்ளுவான் நம்மளை. நீங்கள் கடன் பெட்டார் நெஞ்சம் போல கலைஞனான் இலங்கை வேந்தன் என்று கம்பன். அது கம்பன் பாட்டே இல்லை. நான் சொன்னேன் கம்பன் பாடலடா, அது தனி பாட்டுன்னு. இருந்தாலும் அதிலே ராவணனை பற்றி எங்க வா, அது ராவணனை பற்றி செய்தி வந்தால் அது தனியார் பாடினான்னு சொல்லு. ஏன் கம்பன் சொல்ற? ராமர் வந்து அந்த பாலத்தை அம்ப விட்டு 3 உடைச்சிட்டான்னு சொல்லியிருக்காங்களே, அது பொய். கம்பராமாயணத்தில் இது இல்லவே இல்லை. கம்பராமாயணத்தில் புஷ்ப விமானத்தில் சீதையை ஏற்றிக்கிட்டு ராமர் என்ன பண்ணுறாரு, இதுதான் நான் உன்னை காப்பாற்றுவதற்காக வந்து கட்டின பாலம், இந்த பாலம் தான், இதில் தான் நான் வளர்ந்து வந்தேன், இந்த பாலம் கங்கையை போல புனிதமானு சொல்லிட்டு போகிறாரோ, எங்கேயும் இல்லை. அதான் இந்தியா டுடேலேருந்து என்கிட்ட கேட்டான், கம்பராமாயணத்தில் இல்லைப்பான்னு. இந்தியா டுடே உடனே போட்டான், கம்பராமாயணத்தில் ஆழங்கால் பட்டவரும் தெளிந்த அறிஞருமான நெல்லைக்கண்ணன் சொன்னார்னா, நம்ம போய் சொன்னோம் நம்மளை கம்பராமாயண அறிஞர்னு போட்டிருக்கான், அப்போ நமக்கு திருவள்ளுவர் தெரியான்னு போட்டிருக்கான், அப்போ தானடா அர்த்தம். வள்ளுவரை படிக்க சொல்லுங்க, நிறைய விஷயம் சொல்லுவார். நான் ஒரு மிகப்பெரிய விபத்தில் சிக்கிட்டேன் ஸ்டாலினத்தில். எதுக்கு நமக்கு ஸ்டாலின் மேலே அன்பு? நான் எப்படி அவர் உடனே கொண்டே அவர் உடனே கொண்டே எனக்கு கூப்பிடுவார். அன்பு செஞ்சால் அப்படி பண்ணணும்யா. பார்க்குற இடத்துல மட்டும் கும்பிடுறது பேசுறது வச்சுக்கவே கூடாது, எப்போதும் தொடர்பு. நான் அவர்கிட்ட கேளுங்க, எப்படி 2 நாளைக்கு ஒரு கூட்டுறல ஸ்டாலின் எங்கே இருக்கிறீங்க தோழன்னு கேட்பேன். அவர் கேட்பார். ஒரு பெரிய விபத்து, குடியாத்த முத்தமிழ் சுவைச்சட்டத்துக்கு போயிட்டு வரும்போது சேலத்து பக்கத்தில் ஒரு 80 அடி 60 அடி பள்ளத்தில் விழுந்துட்டோம் சும்மாவோட, நானே என்னுடைய ஓட்டுநரும்.
தெரியும், கையெல்லாம் முறிஞ்சு. இங்கே நம்ம நடராஜன் இருக்காங்களா ஆர்த்தோ டாக்டர், அவங்க தான் அந்த தகடை எடுத்தாங்க. ஏன் ஈரோட்டு மேலே இன்னொரு மரியாதையமாக நடராஜன் அந்த மயக்க மருந்து கொடுக்குற மருத்துவர், நம்ம கோவிந்தசாமி மருத்துவர் யாருமே 10 பைசா வாங்கலை. எதுக்குன்னு நடராஜன் ஐயா சொன்னார், உங்களை மாதிரி ஒரு தமிழறிஞரை தொடுகிற வாய்ப்பு எனக்கு தந்தீங்க ஐயா, உங்கள்கிட்ட எப்படி நான் பணம் வாங்குவேன்? இந்த தமிழ் நமக்கு எவ்வளோ மரியாதை இருக்கு பாருங்க. அதில் கோவிந்தசாமி ஐயாவுக்கும் அவருக்கு சண்டை. கோவிந்தசாமி நான் வீட்டுக்கு கூட்டு போகிறேன், நடராஜன் சொல்கிறேன் எங்கள் மருத்துவமனையில் இருக்கு, நான் தினசரி ஐயாவை பார்க்க அவர் கூட்டு போயிட்டார் கோவிந்தசாமி. அன்பு அதான் தம்பி சொல்லிச்சு, இந்த ஊரில் என்னடா எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா, அவர் என்ன பண்ண அரிவாள் பூமி அவர் சொன்னார்ல, திருநெல்வேலியில் இப்போ ஒரு பையன் ஒருத்தனை வெட்டிட்டான். ஏன்டா வெட்டினேன்னு கேட்டேன். 6 மாதம் ஆச்சு மாமா, ஒருத்தரையும் வெட்டல, மறந்துடக்கூடாதுன்னு வெட்டினேன். தொழில் மறந்துடக்கூடாதுங்கிறான், அதனால ஒரு வெட்டு வெட்டிக்கிட்டேன். எதனால வெட்டினவன் தப்பானவனா? வள்ளுவர்கிட்ட போய் கேட்டான், ஐயா அந்த மாதிரி ஒருத்தன் வெட்டிட்டான என்ன பண்றேன்னு. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. அன்பு என்பது அறத்தை மட்டும் சார்ந்து நிற்கும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களடா, அவர்கள் முட்டாள்கள்ங்கிறார் வள்ளுவர். அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியாருங்கிறார், முட்டாள்கள். மரத்திற்கும் முரட்டத்தனமா கொலை பண்ணிட்டான்னு அவனை மோசமானவன் நினைக்கிறியாடா? இல்லை, அவனை கூப்பிட்டு கேளு, ஏன்டா பண்ணேன்னு கேளு. ஏன்டா அப்படி பண்ணேன்? உயிரே வச்சிருந்த மாமா, அவளை தவிர எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவளுக்கு தான் செஞ்சேன், அப்படின்னு எனக்கு துரோகம் பண்ணிட்டான் மாமா, நான் எவ்வளோ பாசமாக இருந்தேன், என்னை ஏமாத்திட்டாலே வெட்டிட்டேங்கிறான். என்ன சொல்லாரு? மரத்திற்கும் அகுதே துணை. அறத்தில் சார்ந்திருக்கும், மரத்துக்கு துணையாக போயிரும்டாங்கிறார். அன்பு அன்பு தானே அதுவும். இந்த மதுரை மாவட்டத்து கல்லர் பிள்ளைகள் எனக்கு நிறைய மாப்பிள்ளைகள் உண்டு, ரொம்ப ரசனையானவனுங்க. மாம மருமக கல்யாணத்துக்கு வந்துரு, என்ன வரலன்னு வச்சுக்க உன்னை கொண்டு விடுவேன்பா. குளோஸு கல்யாணத்துக்கு வரலன்னா அது என்ன அன்பு? அதில் அடுத்த ஒரு செய்தி சொல்லுவான், என்ன கொண்டு விடுவேன்னு பயப்படுறியா? கொண்டு விட்டா எங்கள் அக்காவை கை முட்டாட்டியா கொண்டு நாங்கள் காப்பாற்றிக்கிறோமா, நம்ம வீட்டுக்காரியா கை முட்டாட்டியா கொண்டு எங்கள் அக்காவை அவளுக்கு 2 தென்னந்தோப்பு எழுதி வைப்போம். மாம வந்துரு நீ. என்ன ஆமாம் வர்றேன்டா. கல்யாணத்துக்கு அருவாள் வச்சு கூப்பிடுறவங்க நீங்களா தான். அன்பு மரத்திற்கும் அகுதே. விபத்தில் மாட்டிட்டேன், 60 அடி பள்ளத்தில் விழுந்துட்டேன். சேலம் அரசு மருத்துவமனையில் தான் முதல்ல சேர்த்தாங்க. அந்த அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவர், நான் அவரை மறக்கவே மாட்டேன். அவர் தான் அப்போ தினமலர் பத்திரிகையில் நம்ம அந்த பிள்ளைகள்லாம் அன்பாக இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி அப்பா கொண்டு கோகுலத்தில் சேர்த்துற அங்கே வச்சுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலேந்து ரமேஷ், சுரேஷ், மகேஷ், வெங்கடேஷ் எல்லாருமே அப்பா அங்கே வேணாம், வேறு சேர்த்துரு. தினமலர் பிள்ளைகளும் காலை கதிர் பிள்ளைகளும் வந்து நிற்கிறாங்க, நீங்கள் அங்கே போயிடணும் யான்னு. இல்லைப்பா அரசு மருத்துவமனை நல்லா பார்க்குறான். அந்த தலைமை மருத்துவர் என் காதில் வந்து சொன்னார், இதுவரை நாங்கள் பார்த்துட்டோம், இதுக்கு மேலே கையை மாற்றி வச்சு கட்டிடுவோம், நீங்கள் கோலத்துக்கே போயிருங்கட்டார். என் வாழ்க்கையில் நான் அவரை மறக்க முடியுமா? என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகருக்குன்னு அந்த அரசு மருத்துவரை நான் மறக்கவே மாட்டேன். எவ்வளோ நல்லவர் பார்த்தியா கோபால். மெதுவாக காலை வந்து சொல்லிட்டார், ஐயா போயிருங்கன்னு. பக்கத்துலேயே சுகாதாரத்துறை மந்திரி வேறு நிற்கிறார். அப்புறம் கோகுலத்துக்கு போனேன்னு வைங்க. கோகுலத்துக்கு போனேன், போய் இறங்குற பொழுது ராஜாஜினுடைய பேரன் என்னாப்பில் விஷ்ணு மோகன், அவனை பார்த்து 25 வருஷம் ஆச்சு. என்ன விஷ்ணு நல்லா இருக்கிறியான்னு, எப்படி நான் நினைவு வச்சிருக்கிறீங்கன்னு. ஏன் சக்தியில் இடம் மேலேருந்து ஏதோ ஒன்று உதவிட்டு இருக்குதானா நினைவு இருக்குதுன்னு. அவன் ரொம்ப ஆசையாக ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கணும், அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நான் உட்காந்தே வர்றேன்னு போனேன். நெத்திலாம் ஒரு ரத்தம், இங்கே கையெல்லாம் ஒழுகுது, 2 பல் அடிபட்டு போயிடுச்சு, இந்த கை முறிஞ்சிடுச்சு. நம்ம போய் உட்காந்துருக்குறோம். அர்த்தநாரி கவுண்டர் தான் அந்த தலைமை மருத்துவர் அதில் கோகுலத்தில் இல்லையா. பக்கத்தில் அவங்க இந்த விடுதியும் இருக்கும். ரொம்ப அன்பானவர். விஜயன் ஒரு மருத்துவர், அந்த மயக்க மருந்து கொடுக்குறவர். அவர் வந்து, ஐயா நீங்கள் என் பேச்சு தான் கேட்கணும் ஒரு நாள்னாரு. என்னையா நீ பாரதத்தை மாற்றி எழுதுற, கண்ணன் சொல்லித்தான் விஜயன் கேட்கணும் முடியும், விஜயன் சொல்லி கண்ணன் கேட்கக்கூடாது அப்படின்னா அந்த அவருக்கு என்னன்னா, என்ன இவ்வளோ ரத்தம் ஒழுகுது ஐயா, இவ்வளோ ரசனையா. இந்த பல் மருத்துவர் வந்தார், ஐயா இந்த 2 பல்லை எடுத்து வந்துட்டு அதே வச்சிருக்கலாமேன்னாரு. அது என்ன புத்தர் பல்லாயா, நான் பத்திரப்படுத்தி ஏற்றிட்டு வரேன். அடிபட்டு அவன் ரத்தம் ஒழுக வந்துட்டுருக்கான், பல்லை எவன்டா தேடிட்டு இருக்கிறது கொண்டு இங்கே விட்டாங்கன்னு. அப்புறம் 9 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடந்தது. எல்லா தமிழறிஞர்களும் மன்னிச்சுங்க, ஒரு காங்கிரஸ்காரன் வரல, தமிழறிஞர்கள் அத்தனை பேரும் என்னை பார்க்க வந்திருந்தார்கள். அன்னைக்கு தான் முடிவெடுத்தா நம்ம தமிழுக்காக வாழ்ந்துன்னு அரசியலுக்கு வாழப்படாது. புலவர் பதுமனார் வந்து நிற்கிறார் 9 மணி நேரம் அழுதுருக்காங்க. இல்லை நாஞ்சில் நாடு என்ன பண்ணியிருக்கான், அவன் மகன் மருத்துவம் படிக்குது, சனிமா பெரியப்பா பிழைக்க மாட்டாங்க, அவள் சத்தம் போட்டிருக்கான், மாஸ்க் வைப்பாங்கப்பா அறுவை சிகிச்சை பண்ணா, நீ இது லூஸ் தனமாக வளராத, பெரியப்பா எந்திரிச்சு வந்துடுவாங்க. வந்தாச்சு இந்த கையெல்லாம், இதில் ஒரு 50-60 தையல். லேனா தமிழவனை வந்தார், என்னையா நடந்ததுன்னு கேட்டார். இந்த மரண கிணறுல கார் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்ட சொன்னேன், இந்த பையன் நேராக விட்டுட்டான்னு. அவர் உடனே சொன்னார், என்னங்க என்ன பண்ண சொல்கிற, நீ அழுதுட்டு இருக்க சொல்றியா, விபத்து நடந்துட்டு வந்தாச்சு பிழைச்சிக்கிட்டோம் இல்லைங்களா.
என்னையா கையெல்லாம் தையல்களாக இருக்குனாரு. கண்ணன்னா தையல்களோடு தானே இருப்பான்னு. இது என்ன கோவாலு, அவருக்கு ஒரே சிரிப்பு. அப்புறம் போய் கல்கண்டில் எழுதிட்டார், துன்பம் வருகிற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஐயா நெல்லைக்கண்ணனை பாருங்கள். உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன், திருநெல்வேலியிலேருந்து பார்க்க வந்திருக்கான், என்கிட்ட வந்து கேட்குறான், இடது கால் துண்டாக்கல என்னாச்சின்னு கேட்கான். நம்ம அதுக்கு வந்திருக்கான், இடது கால் இல்லை ஆகலையேன்னு, துண்டாயிட்டுன்னு சொல்லிட்டானுவ, அதான் வந்தேங்க. அது என்ன அர்த்தம், துண்டாகலைன்னா வந்திருக்க மாட்டான்றான். இவனை என்ன பண்ணுறது. இன்னொரு பேர் ரொம்ப நல்ல வேலைனாச்சு மண்டையில் அடிபடல. என்ன மண்டையில் அடித்தா ஸ்பாட்லேயே காலி இல்லை, பிழைச்சிருக்க மாட்டியான்னா. ரொம்ப நன்றி. இல்லை இதுக்கு தான் 300 கிலோமீட்டர் தாண்டி என்ன இது மண்டையில் விட்டால் ஸ்பாட்லேயே காலின்றோம். இந்த மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, அந்த இடத்துல நடந்த விபத்தில் நீங்கள் மட்டும்தான் பிழைச்சிருக்கீங்கன்னார். நான் சொன்னேன், நீ மகிழ்ச்சியாக சொல்கிறியா வருத்தமாக சொல்கிறியா, எனக்கு புரியலடா. இது அவன் என்ன நினைக்கான், கேஸ் உடனே முடிச்சுக்கலாம்ல, இருந்தாலும் உயிரோடு இருக்கானே. கேஸு மனித உணர்வுகள் எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா அவன்கிட்ட எப்படி பேசணும்னு கூட பண்பு இல்லை இவன்கிட்ட. இன்னொரு பேர் வருவான், அவன் பாட்டு ஒரு ஓரமாக உட்காந்து இந்த பழத்தை எல்லாம் உரிச்சு சாப்பிட்டுட்டு, இப்போ எனக்கு நிறைய பழம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அங்கே சாப்பிடும். அப்புறம் என்னாச்சு வரட்டுமாம்மா, நாளைக்கு மாடா பழம் வரும், நீ ஒரு பக்கமாக இருந்து சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு. என் மேலே அன்பு வச்சிருக்கான். அப்படி அன்பை அந்த மேகாலயா வடகிழக்கு வடமேற்கு மாநிலத்து பெண்கள் தான் அங்கே செவிலியர்கள் இருந்தாங்க. அந்த பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு பேர் கேட்பேன். அதுக்கு என்ன சொல்லும், எங்கள் பேரெல்லாம் நீங்கள் நினைவச்சிக்கிற முடியாதாப்பாடான்னு சொல்லும். சொல்லுன்னு ஒவ்வொரு பிள்ளையும் பேர் சொல்லி கூப்பிடும். அவங்களை ஆச்சரியமா இருக்கு. அப்போ வள்ளுவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இவ்வளோ பெரிய விபத்து வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன், நிறைய பேருக்கு நன்மை செஞ்சேன், எல்லா பையிலும் வந்து நான் செத்து போகலங்கிற வருத்தத்தை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்திட்டான், எதுனாலன்னா அவர் பாருங்க, அவர் இவனை விட மோசம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. விபத்து நடந்ததா, கை முறிஞ்சிட்டா, மண்டையில் அடிபட்டுதா, பல் போயிடுதா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்லா இருக்கும். நம்ம கோவம் வருமா வராதா? இந்த ஆள் உலக அறிஞர் இவர்கிட்ட போய் கேட்டால் இருந்தாலும் மகிழ்ச்சிங்கிறாரு, என்ன சாமி இப்படி சொல்றியான்னு. ரொம்ப மகிழ்ச்சிடா முட்டாப்பையில மகிழ்ச்சி, அது முட்டாப்பையில வேறங்கிறாரு. சாமி என்ன எதுக்கு அப்படி மகிழ்ச்சிங்கிறீங்க, அடக்கு இருக்கா, ஒரு கேடு வந்தா தானடா உனக்கு நண்பன் யார், யார்ட்ட உண்மையா அன்பா இருக்கிறவன் யாரு, உன்கிட்ட பழகிறவன் யாருன்னு உனக்கு தெரியும். கேடு வரலன்னா எப்படா நீ இவனை எல்லாம் கண்டுபிடிச்சிருப்ப. கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அழக்கும் கோல்ங்கிறான் வள்ளுவன். இவன் சொல்றான பத்தில ஆங்கிலத்தில் there is a scale for everythingங்கறான. இவன் சொல்ற இந்த அடிக்கோல அப்பன் சொல்லியிருக்கான் 3000 வருஷத்துக்கு முன்னால. நம்ம அப்பன் கேடுங்கிறதுக்கு பாரு, கேட்ட ஒரு அளவுகோலா வச்சிருக்கோ, உனக்கு உறவு நண்பு அவ்வளவு அளந்து பார்த்துருங்கிறான். பார்க்கலாமா முடியாதா? நம்ம ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டோன்னு வைங்களேன், நம்மளை எல்லாரும் சொந்தங்கிறானே. எங்க அக்காட்டிய ஒரு அம்மா கூப்பிட்டு பேசியிருக்கு, நான் தான் நெல்லைக்கண்ணன் அக்கான்னு இருக்கு. எப்படி எங்க அக்காட்டிய இவ சொல்லியிருக்கா, நாங்க மொத்தமே 2 அக்கா தானே உண்டு, எங்க அப்பாவும் ஒண்ணு, அப்படி கண்ட இடத்துல பிள்ளை பெறவர் இல்லையான்ட்டாங்க. என்ன ஸ்டாலின், இந்த ஒரு இடத்திற்கு மேலே வந்தவுடன் உறவு என்று சொல்லுகிறவருக்கான் பாருங்க, அவன் அளந்து பாருங்கிறார் வள்ளுவர். கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அழக்கும். என்ன அறிஞன் அவரு, அது கேட்டிலும் உண்டோர் என்ன வார்த்தை, உறுதி தெளிவாயிரலாண்டா, இவன் தான் நண்பன். ஸ்டாலினை இங்க புகழ்றது இல்லை, நெல்லைக்கண்ண எங்க பேசணும் அங்கெல்லாம் சொல்லுவேன் ஸ்டாலின். ஸ்டாலின் பிள்ளை என் ரசிகன் பாரதி, விஐடியில் படிக்கிறேன், வர முடியல. இப்போ என்ன சொல்லிருக்க வையாவை கூட்டு, அவ்வளவு நீ சீடி எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருப்பா, நான் பார்க்கணும். இளைஞர்கள் எத்தனை பிள்ளைகள் அன்பா இருக்காங்க தெரியுமா? அதில் இந்த விஜய் தொலைக்காட்சிக்கு பிறகு நான் எங்கேயுமே நடந்து பிள்ளைகள் வந்து வணக்கங்கிறான். அப்பவே சொல்ல வணக்கம் இல்லை பாரு, ரொம்ப நன்றி. சில பிள்ளைகள் வந்து சொல்கிறான், ஐ சீன் தட் தமிழ் பேச்செங்கள் மூச்சு, இட்ஸ் எ வெரி ஃபைன் ப்ரோக்ராம். நான் சொன்னேன், உங்கள் ஒப்பனை தூக்கி போட்டு மிதிக்கணும், ஒன்று மிதி கூடாடா நாய. அம்மா பேர் பாவா அம்மா, அப்பா பேர் சுப்பையா கவுண்டர், கொழுப்ப பார்த்தீங்களா? ஐ ஹவ் சீன். என்ன சரின்னு. இன்னொரு நாள் வள்ளுவரை போய் பார்த்துட்டு இருக்கிறேன், அவர் பட்டியல் எழுதிட்டு இருக்கிறார். நான் சொன்னேன், ஏன் ஒரு திருக்குறள் எழுதினதே இன்னும் பாதி பேர்ல தப்பாக உரை எழுதிட்டு இருக்கான். சுஜாதா எழுதின உரையெல்லாம் குப்பை, பரிமேலழகர் தான் அது உரை. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அவன் அந்த கால சூழல்லாம் வாழ்ந்த காலம், ஒரு வைஷ்ணவன், அதுக்கு அதை மாற்றி எழுதிக்கோ. இந்த திருக்குறள் ஒன்று எல்லாரும் தொடுறான், தொட்டா சரியா தொடணும். ஏன்னா அவன் அறிங்க 1.25 அடுக்குள்ள எவ்வளவு செய்தி வச்சிடறான் அந்த ஆளு. நான் சொன்னேன், சாமி திருக்குறள் போந்து இன்னும் எழுதுறியேன்னு. இல்லை இந்த ஊரில் செத்து போனவன் பட்டியல் எழுதிட்டு இருக்கேங்கிறார்.
நான் சொன்னா அதான் மாநகராட்சியில் எழுதுவாங்களே சாமி, நீங்கள் இல்லை மாநகராட்சியில் சரியாக எழுதலடா, அதான் நான் எழுதுறேன்னாரு. என்ன சாமி மாநகராட்சியில் சரியாக எழுதலைன்னு சொல்கிறீங்க? இல்லை சரியாக எழுதலடா, அதான் நான் எழுதுறேன். எழுதி முடிச்சு என்கிட்ட தந்தார். பார்த்தா ஊரில் உயிரோடு இருக்க பெரிய மனுஷன் 20 பேரை செத்து போயிட்டான்னு எழுதி வச்சிருக்காரு வள்ளுவர். எல்லாம் பெரிய ஆளு. நான் சொன்னேன், சாமி இவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்களே, இவங்களை செத்து போயிட்டாங்கன்னு எழுதிட்டீங்களே என்ன சாமின்னா, அவர் சொல்றாரு, செத்து போனது தெரியாமலேயே உயிரோடு இருக்கிறார்கள்ங்கிறார். இவன் பூரா செத்து போயிட்டான், செத்து போனது இவனுக்கு தெரியலங்கிறார். சாமி அவனுக்கு தெரியல, ஊருக்கும் தெரியலடாங்கிறார். ஏன் சாமி அப்படி சொன்னீங்க? இல்லடா இவன்ட்ட 2 கோடி ரூபாய் பணம் இருக்குடா, இவன் தெருவில் 6 பிள்ளைகள் படிக்க வழி இல்லாம பள்ளி இறுதி தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றுட்டு படிக்க வழி இல்லாம இருக்குதுடா, அந்த பிள்ளைகளுக்கு படிக்க உதவலடா, இவன் பிறகு இந்த பேர் செத்த பயதானடா, இவன் உயிரோடு இருந்த எண்ணத்துக்குடா இத்தனை கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு, இவங்க ஊர்ல நல்ல மருத்துவமனை இல்லடா, இவன்ட்ட 5 கோடி ரூபாய் பணம் இருக்குது, ஒரு மருத்துவமனை கட்டல, இந்த நாய் உயிரோடு இருந்தான்னா இவன் செத்தவன் தானடா, அந்த ஊர்ல பிரசவத்துக்கு பெண்மணிகள் துடிக்கிறாங்க, ஒரு பிரசவ மருத்துவமனை இவன் கட்டலாம், இத்தனை கோடி ரூபாய் வச்சுட்டு இவன் உயிரோடு, இவன் செத்தவன்டாங்கிறார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யார் செத்தாருள் வைக்கப்படும். இவனை பூரா எங்க வைக்கணுங்காரு? ரொம்ப ஆபத்து, சவக்கடங்களை கொண்டு வையுங்காரு யார்? வள்ளுவர். அதான் எங்க ஊர்ல ஒரு பஸ் கம்பெனி முதலாட்ட போய் திருவள்ளூர் மன்றத்துக்கு நிதி வசூல் பண்ண போனாங்க. அவர் ரொம்ப நல்ல ஆள். திருவள்ளூர் எங்கேயாவது ஆர்டிஓவா இருக்காரான்னு கேட்கிறார் அவர். நான் சொன்னேன், ஏன் இங்க போகாதாம, அப்படித்தான் கேட்பான், விளங்காத ஆளுன்னு. இவனும் கேட்காம போயிட்டான். ஆர்டிஓ இருந்தால் கொடுப்போம், இல்லை மோட்டர் இன்ஸ்பெக்டர் கூட கொடுப்போம். எங்கே இருக்காருன்னு கேட்டான். இவங்க குரல் படித்தவங்க கோவப்பட மாட்டாங்கல்ல, எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஐயா அப்படி சொன்னா அவன் அப்படி தான் ஏன் சொல்லுவான், நீ ஏன் போனா இங்கே, நீ போகக்கூடாதுல்ல அவர்கிட்ட. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். இப்போ நிறைய பேர் உயிர் வாழ்ந்துக்கிட்டு நினைக்கிறானே. ஒரு மது விருந்துக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கிறான் ஐயா. ஒரு சின்ன பிள்ளை படிக்கிறது கொடுக்கூடாதா? தண்ணி அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறானு தெரியுமா? தண்ணி அடிக்கிறதா யாகம் மாதிரிலாம் பண்றானுங்க. சுத்தி வர உட்காந்து சுவாகான்னு சொன்ன மாதிரி. என்ன கோவல? அப்படி ஒரு தடவை நாங்கள் ஒரு தமிழறிஞரோட நானும் ஒரு தமிழறிஞரும் போய் மாட்டிக்கிட்டோம் தென்காசியில். இந்த குத்தாலம் இதுக்கு போகும்போது ஒரு பெரிய வீண வித்வான், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு, ஒரு ஆர்டிஓ கெட்டலாக இருக்குது, மேஜிஸ்ட்ரேட்டோட டிரைவரு எல்லாருமா. அது ஒருத்தர் மேஜிஸ்ட்ரேட்டு சவ் எடுத்து வராரு, அந்த தோசைக்கல் ஒருத்தன் எடுத்து வரான், ஒரு ஆர்டிஓ வெங்காயம் வெட்டுறாரு, முட்டையெல்லாம் உடைச்சா ஆம்லெட்லாம் போடுறாங்க, பெரிய பெரிய பொட்டணமாக வச்சுருக்காங்க. அவத்த எல்லாம் கார வகையாக தான் இருக்குது, பூரா காரம். ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் அப்படி சுற்றி வச்சுக்க, எல்லோரும் சுற்றி உட்காந்துட்டானுங்க. அப்படியே ஊற்றினான், எல்லா இதுலேயும் ஊற்றிட்டு அப்புறம் எழுந்து தொட்டு 3 சொட்டு பூமாதேவிக்கு கொடுக்குறாங்க. அப்படியே விட்டானுங்க. நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் இதனால தான் சுற்றுது. உலகத்தில் இருக்க குடியாரப்ப அப்புறம் 3 சொட்டு விட்டால் உலகம் என்ன ஆகும்? என்னையா எனக்கு அன்னைக்கு தான் அறிவு வந்து, விஞ்ஞானிகள் எல்லாம் முட்டாள்கள், உலகம் சுற்றுவது அதனால் அல்ல, இதனால் தான். அதுலேயும் பாருங்க, பக்தியோட குடிக்கிறான் பார்த்தீங்களா? என்னென்ன பூமாதேவிக்கு குடு, பூமாதேவிக்கு குடு, இது ஏன்னா இந்த குடிக்கிறவங்க கட்டாயம் பூமாதேவிக்கு 3 சொட்டு விடணும், ஏன்னா சீக்கிரம் செத்து போயிடுவோம் பார்த்தீங்களா, பூமாதேவி ஏற்கணும்ல. அப்புறம் எடுத்து ஒன்று போல இப்படி இடிச்சானுவோம். இந்த நம்மோட இருக்க தமிழறிஞர் விநாயகம்பிள்ளன் பெரிய திருக்குறள், எனக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்த அவங்க தான். டிகேசிட்ட வளர்ந்தவங்க, 85 வயசாச்சு, இன்னும் இருக்கா வீரரம்பூரில். மாதந்தோறும் போய் பார்த்து ஏதாவது பணம் கொடுத்து உதவிட்டு வரும். அவங்க கேட்டா, தம்பி ஏன் தம்பி இப்படி இடிக்கிறானுங்கன்னு கேட்டா, மொத்தமாக காசு போட்டு வாங்கியிருப்பானுங்க, அளவு சரியா இருக்கான்னு ஒருத்தர் ஒரு பேர் நம்பாம, இது முதல் ரவுண்ட்லேயே பார்த்தா தான் சரியா இருக்குன்னு அந்த ஒரு சுத்து நல்லா இருந்தானுவோ, ஒரு சுத்து வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பயம் வந்துட்டு நம்மளே இந்த பிள்ளை பேசிடக்கூடாது, நாங்கள் 2 பேரும் ஒதுங்கி உட்காந்துக்கிட்டோம். 2வது சுற்றுக்கு போனானுங்கள்ல, ஆர்டிஓ டிரைவர் ஆர்டிஓ பார்த்து சொல்லலாம், ஏ லூஸு நல்ல குடி வேங்கிறான். இந்த பேர் ரொம்ப நாளாக மனசுக்குள்ள இவன் ஏதாவது பேசணும்னு நினச்சிருந்துருக்கான் டிரைவர். இப்போ வந்து சக தொழிலாளி ஆயிட்டான் பார்த்தீங்களா, குடிக்கிற தொழிலாளி. ஒரு 3வது சுற்றுல ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெரிய மாட்டேங்குது. சாப்பாடு எங்கே இருக்குன்னு வேற தேடுறான். அது ஒரு பக்கம் இருக்கு, இவன் ஒரு பக்கம். வள்ளுவன் கேட்டான், கள்ளுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொல் உண்டதன் சூழல். இவன் குடிக்காம இருக்கிற பொழுது இன்னொருவையா குடிச்சிட்டு நடு ரோட்ல வேட்டி இல்லாம நிக்கிறான்ல, அவனை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் எப்படிரா குடிக்கிறான்னு கேட்கிறார் வள்ளுவர். அதை பார்த்தான்ல, அப்புறமா இவன் குடிக்காம இருக்கணும்ல. ஆனா ஒண்ணு பாத்தீங்களா, அவன் நடு ரோட்ல அண்டர் பேரோட பஸ் எல்லாம் விளக்குறான், எல்லா பஸ்ஸும் விலகுத. என்ன குணம் செய்யற?
எங்க ஊர்ல ஒரு குடியாரனை கூட்டினால, மாப்பிள்ளைங்க வா பஸ் எல்லாம் விளக்குறலாமா, ரயில போய் விளக்கணும், அது அடிச்சிருங்க. அப்ப குடியிலையும் விவரம் இருக்கு பாருங்க, ரயில் அடிக்கும் பஸ். எனக்கு இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்க மிகப்பெரிய வருத்தமே இந்த குடி தான் ஐயா. எத்தனை சின்ன பிள்ளைகள் வீணா போறான் தெரியுமா? பார்க்க சங்கடமா இருக்கு. அது எப்படி சரியா வரும்? இன்றாள் முகத்தேயும் இன்னாதால் மற்றன் சான்றோர் முகத்துக்கள். டேய், கொலை பண்ணா கூட பெத்ததாய் ஒத்துக்கிடுவா, கொள்ளையடிச்சா கூட பெத்ததாய் ஒத்துக்கிடுவா, குடிச்சா ஒத்துக்கிட மாட்டாடா பிள்ளை. பார்த்துருக்கீங்களா? தாய்மாட்ட போய் கேளுங்க, அவன் குடியார மாட்டேன் எங்கேயாவது விழுந்து கிடப்பான்பா. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும்யா குடிக்காதன்னு. சச்சின் டெண்டுல்கர் 100 அடிச்சா குவார்டர் பந்தயங்க ஒரு பையன், ஃபுல்லுக்கு குறைஞ்சி எங்க குடும்பமே ஒத்துக்காதுங்கானே, பரம்பரையா குடிப்பான் போல. என்னது? வள்ளுவன் பிறந்த நாட்டில் உன்னற்க கள்ளைனார் வள்ளுவர், குடிக்காதான்னாரு. திரும்பி முறைச்சு பார்த்தான், உணில் உண்க குடினாரு. நான் போய் கேட்டேன், என்ன சாமி குடிக்காதன்னு இங்கே சொன்னீங்க, திருமணே குடி நீங்களே எதுக்குன்னு? பெரியவர்களும் நல்லவர்களும் சமூகமும் நல்ல மக்களும் தன்னை மதிக்க வேண்டாம் என்று எவனெல்லாம் கருதுகிறானோ அவனைத்தான் நான் குடி என்று சொன்னேன். ஊர் பாராட்ட, உலகம் மெச்ச, உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னவனையா நான் சொன்னேன். சான்றோர் இவனை எண்ண வேண்டாம் நினைக்கிறேன், குடிக்கட்டும். இல்லை நம்ம குடிக்கலன்னு வேற நம்மகிட்ட வருத்தப்படுதோம். சாப்பிட மாட்டேன் என்னாச்சு, பீர் கூட குடிச்சது இல்லையோ, அதில் ஒரு அது வெறும் தண்ணி தான் என்னாச்சு, எது விவரம் சொல்கிறான் நம்ம. இப்போ கோபால் வந்தவொடனே சொல்லிச்சு, என்ன இருமல் இருக்கு, அந்த கிரக்ஸ் மருந்து வாங்கி குடிங்க. நம்ம போய் என்ன சொல்கிறான்னா, சளி ரொம்ப இருக்கு என்னன்னாச்சு, அதான் இருமுதிய சொன்னால் கேட்க மாட்டிய, என்ன சொல்ல, நல்ல வெந்நில் என்னாச்சு 2 ounce பிராந்தியை விட்டு அடிச்சேன்னு வைங்க, சளி கப்புன்னு இறங்கிரும். நான் சொன்னேன், சளி இறங்காதுல என் மரியாதை, என் மானம், என் அறிவு, என் கல்வி, என் தந்தை தாய் சேர்த்து வைத்திருக்கிற நற்பெயர், ஊர்ல இருக்க பெரிய மனுஷன்லாம் தம்பி நல்லா இருக்கும்றான், சின்ன பையன்லாம் அண்ணாச்சிங்கனால அவ்வளவும் இறங்கிருண்டா. கண்ணதாசன் எழுதுவார் தெரியுமா, வனவாசத்துல கம்பதாசன் என்னை அழைச்சி சென்றார் குடிப்பதற்காக, முதல் பீர் பாட்டில தான் உடைச்சு விட்டார். அந்த வெள்ளை நிற திரவத்தை நான் கையிலே எடுக்கிற பொழுது நினைக்கவில்லை, கடைசி வரை அது என்னை ஆட்சி செய்யும், என்னை விட்டு பிரியாது என்று தெரியாமல் அல்லவா தூக்கினேன் பார்க்கணும். கண்ணதாசன் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி குடிச்சிட்டுலாம் எழுத மாட்டார், எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அது என்ன ஆகி போச்சு, பெரியவரே ஒரு தடவை கோவத்தில் அவர் குடியார மாட்டான்ட்டார், காமராஜ் அழுதுட்டார். இவர் அழுறாரு, பெரியவர் என்ன அப்படி சொல்லிட்டார். அப்போ நான் கேட்டேன், நீ குடியார மாட்டேன் தானே, அவர் சொன்னது பொய்யா சொன்னார் காமராஜ். அவருக்கு ஆதங்கம், பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளுக்கு குடிச்சு வீணா போறானே, அவன்கிட்ட யாரா சொல்றது, இவ்வளோ அறிவா இருக்கானே நான் சொல்ல முடியுமாங்கிறார் பெரிய பேர் காமராஜ். இப்போ ஜெயகாந்த் தானே இப்போ தானே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்காரு, உடம்பு சரியில்லாம் போன அப்புறம். எங்கள் தாத்தா ஒருத்தர் கேட்டேன், என்ன எப்படி தாத்தா குடிக்கிறத நிறுத்தினேன்னு கேட்டேன், வில் பவர்னாரு. அதெல்லாம் இல்லை, பாட்டிகிட்ட கேட்டேன், முடியல குடிச்சா செத்து போயிடுவார், அதான் குடிக்க மாட்டேங்கிறாருண்ணா. வில்லும் கிடையாது பவரும் கிடையாதுப்பா, இன்னும் ஒரு பிட்டு குடிச்சா ஆள் க்ளோஸு. கிளவி தெளிவாக சொல்கிறேன், அதுக்கு தான் அவங்க அந்த மட்டை குடிக்காமல் இருக்காரு, குடியார மாட்டை. வில்லாவது பவராகுது, வில்லும் கிடையாது பவரும் கிடையாது. நான் என்ன வில்லு எழுதுறதுக்கு சொத்து இருந்தா தானே எழுத, அவ்வளோதான் குடியிலே அழிச்சிட்டான் அந்த கிளை. வேண்டாம் சொல்லுங்க குழந்தைகள்கிட்ட, குடிக்க விடப்படாது பிள்ளைகள். எல்லாம் டாஸ்மாக் கடையில் போய் நிற்கிறானே, இவனுக்காக சச்சின் டெண்டுல்கர் 56 கோடி ரூபாய்க்கு ஒரு அரண்மனை வாங்கியிருக்கான, இந்த பையனாவது கவனிக்கிறானா? இந்த திரைப்பட நடிகர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எங்கேயாவது ஏழை விட்டு பிள்ளையை சேர்க்கிறானா? அம்மாவும் அப்பாவுமே டிகிரி படிச்சிருக்கணும், ரிக்ஷாக்காரன் பையனை சேர்க்க மாட்டான். அம்மா அப்பாவும் டிகிரி படித்தா தான் பையனுக்கு இடம். கல்வி என்னது, கேடியில் விழிச்செல்வம் கல்வின்னார் வள்ளுவர். கல்வி ஒண்ணுக்கு தானே கேடு வராது, நல்ல கல்விக்கு எல்லாம் கல்வி ஆயிடாது. எல்லாம் கல்வி ஆகுமா? நல்ல கல்வி இருக்கு பத்தில அழியவே அழியாது. ஏன்னா 4வது வகுப்பு படிக்க போது பேச ஆரம்பிச்சேங்க, ஈகைன்னு ஒரு தலைப்பில் போய் பேசினேன். வள்ளுக்கமாக சின்ன பிள்ளைகள் பேசினா ஆசிரியர் எழுதி விட்டா வீட்டில் ஒன்றுமே கிடையாது, நானாக பேசினேன். எங்கள் அப்பா சொல்லி கேட்டுருக்கேன், பேசிட்டேன். அப்போ தான் முதல்ல அந்த பிளாஸ்டிக் யுகம் வருது. இந்த கண்ணாடி கொடுப்பான், கண்ணாடிக்கு முன்னால் பிள்ளையார் படம் இருக்கும். இப்போ நமிதாலாம் இருக்கா, இப்போ நமிதா தானே பிள்ளையாரு, அப்போ அவர் பிள்ளையார். இப்போ பிள்ளையாரே சொல்கிறார், நம்ம இடத்துல நமிதா வச்சுக்கிடுங்க, என்ன வச்சு அசிங்கப்படுத்தாங்க அவளையே நீங்கள். அப்போ அவர் சீப்பு வந்தது, அது நான் பரிசு வாங்கிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த பள்ளி ஆய்வாளர் ஒரு ஐயர் உச்சி குடிமை வச்சுருப்பார், அவர் என்னை தூக்கி கொஞ்சிக்கிட்டார், யாராத்து குழந்தைன்னாரு. அப்பா பேர் சொன்னோன்னே அதானே இவன் பேசுகிறாங்கிறார். அப்பா அறிவை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் அப்போ ஆரம்பித்தவனா, நான் குடிச்சிருக்கலாம்ல. ஸ்டாலின்லாம் ரொம்ப நாள் சண்டை போட்டு இப்போ தான் தொடர் வண்டியில் வரணும். அது காரணம், உங்கள் ஊருக்கு தொடர் வண்டி விட்டுட்டாங்க, நார்வேல முன்னால் கிடையாது வர்றதுக்கு, மகிழுந்தில் தான் வரணும்.
தொடர் வண்டியில் வந்தால் கேட்குறானே சிகரெட் கொடுக்குறான். இல்லை தம்பி, சிகரெட் சாப்பிட மாட்டீங்களா? சாரி, இது இல்லை சாப்பிட, சிக்கன் இல்லை சாப்பிட மாட்டேன். எப்படி 40 years பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னு கேட்குறான். நம்ம அரசியல் அதிபராக என்ன செய்யறான்னு அந்த பயிலுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் செஞ்சா தான் அரசியல்லையே இது வந்து தகுதியாக வச்சிருக்கானே. மாற்ற வேண்டாம், குடிக்க விடக்கூடாது. எத்தனை செய்தி வள்ளுவன் சொல்றான். ஒரு பெரிய பணக்கார குடும்பம், அவங்க மூத்த மகன் நிறைய சொத்து அவங்க அம்மா கொடுத்தாங்க, எல்லாம் அழிச்சிட்டான், பிச்சை எடுக்கிறான் கோயிலில். அந்த ஊர்லேயே பெற்ற தாய் கோயிலுக்கு வர்றான். பெற்ற தாய் இந்த மகனை திரும்பியே பார்க்கல. அந்த பாட்டு காரில் வந்து இறங்குறான், கோயிலில் போய் பூஜை பண்ண அப்படியே போகிறான், காலில் ஏறி போகிறாங்க. ஊர்க்காரன் பார்க்குறான், பெற்ற பிள்ளை பிச்சை எடுத்துருக்கான். அந்த அம்மா அப்படி போகிறாங்களேன்னு ஒரு நாள் தாங்க முடியாது. என்னம்மா உங்கள் பிள்ளை தானம்மா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான்? என் பிள்ளை இல்லையே. அவன் என் பிள்ளை இல்லைங்கிறாங்க. ஏம்மா உங்கள் பிள்ளை தானம்மா, என் பிள்ளை இல்லைங்கிறாங்க. ஏம்மா இல்லைங்கிறீங்க? அவனுக்கும் 50 லட்ச ரூபா சொத்து கொடுத்தோம்ப்பா, பள்ளிக்கூடம் கட்டி அழிஞ்சு போயிருந்தான்னு வச்சுக்கோ, அவன் என் பிள்ளை தான். 4 பிள்ளைகளுக்கு உதவி அழிஞ்சிருந்தான்னா என் பிள்ளை தான். ஒரு மருத்துவமனை கட்டி அழிஞ்சிருந்தா அவன் என் பிள்ளை தான். இல்லை தினசரி ஒரு 50 பேருக்கு சோறு போட்டு அழிஞ்சிருந்தான்னா அவன் என் பிள்ளை தான்டா. அவன் குடித்தான், சூதாடினான், ஊரில் இருக்கிற ஏழை பிள்ளைகள் கற்ப பூரா விலை பேசினான் அந்த காசுக்கு. அவனுக்கு வறுமை எந்த வழியில் வந்திருக்கு தெரியுமா? நேர்மையான நாணயமான வழிகளிலே வாழ்ந்தவனுக்கு வறுமை வந்திருந்தால் அவன் என் குழந்தை. வறுமை வந்தது அயோக்கியத்தனத்திலையும் அநாகரிகத்திலையும் ஆபாசமான வாழ்க்கை நடத்தினால வறுமை வந்தது. ஆகவே இவன் என் மகன் இல்லை. என்ன சொல்றார் வள்ளுவர்? வறுமை கூட நேர்மையற்ற முறைகளினால் வந்தால் அந்த வறுமையை தாயே திரும்பி பார்க்க மாட்டாள். அறம் சாரா நல்குறவு இந்த தாயானும் பிறன் போல நோக்கப்படும். பெத்தமாக உட்கார்ந்துருப்பானா, பார்க்காம போயிடுவாளா? ஏன்னா இவனுக்கு வறுமை வந்தது நேர்மையான வழியில இல்ல, அதனால இவன் பிள்ளை. எல்லாம் 2000 கோடின்றானே, அவருக்கு 2000 கோடி இருக்குங்க. இல்ல நம்மால் பல பேருக்கு கோடின்னா என்னவே தெரியல. அண்ணாச்சி இந்த செத்த வீட்டில் போடுவாங்களா அதுதானேங்க? அது இல்லை, இது வேறடா. இதெல்லாம் சிதம்பரத்தில் கேட்டால் தான் தெரியுது. சிதம்பரம் ரகசியம் உனக்கு தெரியாதா லூசு பையில? 2000 கோடி 3000 கோடி செத்து போவீங்கடா. நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகம். உலகத்துக்கு என்ன பெருமை? வள்ளுவர்கிட்ட கேட்டா சொல்றாரு, ரொம்ப பெருமை இருக்கு. என்னன்னு? தாமஸ் ஆல்வா எடிசன் செத்து போயிட்டான், பெரிய பெரிய ஆள்லாம் செத்து போவான், உலகம் இருக்கும்னாரு. பெரிய ஆள்லாம் செத்து போயிருவோங்கிற நினைவில் இருக்கவன் தப்பு பண்ண மாட்டான். நமக்கு அந்த உணர்வு இருக்குது. எப்போ போகணுன்னே தெரியாது. இப்போ வந்த வரிசை உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும். போகிற வரிசை யாருக்கா தெரியுமா? யாராவது தெரிஞ்சு சொல்லுங்களேன். அடுத்த ஜனவரி 12ஆம் தேதி நான் போயிடுவேன்னு. மருத்துவர்களே முயற்சி பண்ணால் கூட போக முடியாது. உண்டா இல்லையா ஐயா? எந்த தகப்பன் தாய்க்கா தெரியாது பாசங்கிறான் அதுங்கிறான். எங்கள் ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் படுக்கையில் விழுந்துட்டார். 3 பையலுக்கு அமெரிக்காவில் இருக்கான் வந்துட்டான், ஒரு பையன் லண்டனில் இருக்கான் வந்துட்டான், ஒரு பொண்ணு பம்பாயிலேருந்து வந்துட்டு, ஒரு பையன் சென்னையில் இருக்கான் வந்துட்டாங்க. எல்லாரும் 15 நாளாக கிடக்கிறார், போக மாட்டேங்கிறார். பையங்க வருத்தப்படுறான். மாமா அவர் எப்போதுமே லேட் தான், அவர் சரியாக வரமாட்டார்ன்றான். இந்த நாயை அமெரிக்கா அனுப்பிச்சதே அந்த கிழவன் தான், இப்படி சொல்லிச்சு படிக்க வச்சு. நினைக்கிறானா சரியா இல்லையேன்னா. அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார், இப்படி யாராவது கிடந்தா அவரை கூட்டோம்னா அவர் அனுப்பிச்சிருவார். அவர் இந்த ஆள் போகல. பயலுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு. நாயனா இவர் போகலையேங்கிறான். என்னடா பண்ண முடியும்? அவர் ஏதோ மனசுக்குள்ள ஏதோ ஏக்கத்தில் இருக்கிறாரு. சின்ன பையன் சொல்கிறான், பிள்ளைகள் படிப்பெல்லாம் வீணா போகுது மாமான்றான். மகா சொல்கிறா, எங்கள் வீட்டில் வருத்தப்படுவாங்க சித்தப்பா, 10 நாள் லீவுன்னா அவங்க வேலைக்கு போக வேண்டாமாங்குது. யார்? பெண் குழந்தை. எனக்கு என்ன தோணுது, இதான் வாழ்க்கை, மனித வாழ்க்கை. தெரியாமலாம் அந்த பிள்ளை கோடிக்கணக்கில் சேர்த்து என் பையனுக்கு சொத்து ஓன் பையனுக்கு சொத்து விவகாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா இந்த ஆள் மறுநாள் காலையில் கொஞ்சம் காப்பி கூடன்ட்டார். பெரியவே ரொம்ப இதாயிட்டான். காப்பி குடிக்கிறாருங்கிறான் என்கிட்ட. இல்லை அவர் காப்பி குடித்தா உனக்கு என்ன இல்லைன்னு. போகாது மாமான்றான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டலாம் எங்களை கூப்பிட்டுருக்கணுங்க, அது வேற. செத்து முடிஞ்சாதான் கூப்பிடணுன்றான். நான் சொன்னேன், எல்லாம் கடைசியாக அவங்களெல்லாம் பார்க்கணும்னு நினச்சாருடா, அதுக்கு தாண்டா கூப்பிட்டேன். போங்க மாமா, இவ்வளோ திருக்குறள் படிச்சிருக்கிய, அப்போ திருவள்ளுவர் இருக்கான் பாருங்க, இவ்வளோ திருக்குறள் படிச்சிருக்கிய, இதெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? நான் சொன்னேன், திருவள்ளுவர் இதெல்லாம் சொல்லலடா, லூசு பயிலடா, இப்படி பயிலும் இருப்பேன்னு. அவர் என்ன சொன்னார்? மகன் தந்தை காற்றும் என்ன உதவினார், நன்றின்னு சொல்ல உதவி. இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல்லான்னு சொன்னாரடா. அவர் அதோடு நிற்கலை. மறுநாள் 2 இட்லியை தின்ட்டார். எல்லாம் புறப்பட்டானுங்க. 15 நாள் விடுமுறை.
மாமா இனிமேல் தெளிவாக முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க என்ன. எல்லாம் டெல்லியில் போய் அங்கேருந்து விமானத்துக்கு போனானுங்க. அவனை பூரா போனால் இவர் மண்டே போட்டார். திரும்ப கூப்பிட்டா சொல்கிறான், அவள் எப்போதுமே அப்படித்தான் ஐயா, அங்கேயும் போட மாட்டார் இங்கேயும். தகப்பன் தானே. அதான் நெருநல் உடனொருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னர். சில பேர் தேவையில்லாமல் திமிர் பேசாம, நாளைக்கு பாரு ராமசாமி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவான். 3 மணிக்கு போயிடுவான். நம்ம விடிய காலக்கடையில் ராமசாமி எதா பண்ண, அவன் 3 மணிக்கு போயிட்டான்னாச்சு. என்ன வீட்டுக்கேட்ட தண்ணி கேட்டிருக்கான், அவள் கொண்டு கொடுத்துருக்கா, குடிக்காமலே செத்துட்டான். அவளுக்கும் ரொம்ப வருத்தம். கடைசியாக நான் தண்ணி கொடுத்தா அவள் குடிச்சிருக்கலாமே, இப்படி போயிட்டாளன்னு அவள் கேட்டா. நான் சொன்னேன், நீ கொடுத்த காப்பியை சாயங்காலம் குடிச்சிருக்கான், அதில் தான் அவன் போனது, பிறகு தண்ணி எப்படி அவன் குடிப்பான், எப்படியோ போயிட்டான்ல. நம்ம வள்ளுவரை பார்த்தோமா, வள்ளுவரை போய் கேட்டோமா, என்ன சொல்றாரு பாருங்க. நல்லவன், நேர்மையானவன், உயர்ந்த குணங்களை கொண்டவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட வறுமை வந்ததுன்னு வைங்க, வறுமை அவன்கிட்ட வந்து கஷ்டப்படுங்கிறார். வறுமை அவனை கஷ்டப்படுத்த முடியாது. இடும்பைக்க இடும்பை படுப்பர், இடும்பைக்க இடும்பை படாதவர் ஒரு அளவிட. நல்லவனுக்கு வறுமை வந்து அவனை சங்கடப்படுத்த முடியுமா? நமக்கு தான் சங்கடம். தம்பி சொல்லிச்சுல்ல, அந்த செவரில் மாட்டுற டிவி 65,000 ரூபாய்க்கு வாங்கினது, என்ன பண்ண ஒருத்தட்டி ஒன்றும் சொல்ல முடியல. அவன் முதல்ல சொன்னான்ல, 1000 ரூபா கட்டுங்க எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் கட்டலைன்னா நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன், முடிஞ்சு போச்சு. எது அவன் ஒழுக்கமாக தானே இருக்கான், அவனும் தப்பு இல்லையா, அவன் சொல்லிட்டு தான் செய்யறான், எடுத்துகிட்டு போங்க, முடியலன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். எது அப்புறம் இன்னொருத்தங்க 1000 ரூபா கொடுத்தா ஒரு இந்த இருசக்கர வாகனம் கொடுத்துட்றாங்க. நான் அந்த குழந்தைகள் மேலே தப்பு சொல்ல, தாய் தகப்பன் குழந்தைகள் சொல்லிக் கொடு. இருசக்கர வாகனப்பா, எங்கேயாவது தடுமாறினா கீழே விழுந்துருவேன், காருக்குள்ள. இவனை பூரா இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இங்கே ஓட்டுறான். நம்ம ரோடு அப்படியா இருக்குது. தினமணியில் மதியம் ஒரு அருமையான கருத்து படம் போட்டிருந்தான். அப்போ எல்லா வெளிநாட்டுக்காரும் நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு, ரோடு தான் போடணும்னா. மதிய கார்ட்டூன் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கர்நாடகத்தில் வந்து மந்திரி சொல்லிக்கால ஒகனைக்கல் எங்களுக்கு தான் சொந்தம்னு மதியம் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கான். அன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. போகிற போக பார்த்தா எடியூரப்பா தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் சொன்னாலும் சொல்லுவான் போல் இருக்கா வேங்கிறான். மதியம் எங்கள் ஊர் பிள்ளை, எனக்கு சொந்தக்காரன். அறிவு நம்ம பிள்ளைகள் மேலே தப்பு இல்லை, தாய் தப்பன் சொல்லணுமே. அப்பா இது ஒரு வயசுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. 16 வயசு பையனுக்கு வாங்கி கொடுக்கானா அந்த தாயின் தப்பனி தூக்கி போட்டு மிதிக்க வேண்டாம். அவன் 16 வயசு பையனுக்கு அறிவு இருக்குமா? அவன் இன்ஜின் கொடுத்தா போயிடுவான். அவனுக்கு என்ன தெரியும் பிள்ளைக்கு? அவன் குழந்தை தானே. அதில் சில பொம்பளை சொல்றா, அண்ணாச்சி ஏன் பையா டிவி ஷூட்டில் பயங்கரமாக போயிடுவான் அண்ணாச்சி, ஒன்றும் கவலைப்படாதமா, தினத்தந்தியில் படம் சீக்கிரம் வரும், நீ பார்த்துக்கணும். எது வந்துடும்ல. அப்புறம் அழுறா. முதல்ல அறிவு வேணும்ல, யார்கிட்ட எதை ஒப்படைக்கணும்னுக்கல, யார் கையில் எதை வாங்கி தர்றதுன்னு. வள்ளுவர் ஒவ்வொன்றுக்கும் எதுக்கும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, வள்ளுவர்கிட்ட போய் எதுலையும் கேள்வி எழுப்பா பதில் சொல்லுவார்மா. நான் போய் அவர்கிட்ட போய் ஒரு தடவை போய் உட்காந்துட்டே கேட்டேன், முட்டாளாக இருக்கான்ல சாமி, அவனை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு. ரொம்ப நல்லவங்கிறார். வள்ளுவர் ரொம்ப குசும் பிடிச்ச ஆளு. அதனால் எங்கள் ஊருக்காரன் உடனே சொன்னான், அப்போ திருநெல்வேலி தான் நினச்சி பிறந்துருப்பாருன்ட்டான். இது ஒன்று இந்த நாட்டில் இது ஒரு பெரிய சங்கடம் ஐயா. குசும் பண்ணால் எங்கள் ஊர்னு தான் மோசமான பய ஊர். அங்கே இருக்க போய் தான் நான் அறிவாக இருக்கேன். பயங்கரமான பயிலுவோ, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு விஷம் வச்சுருப்பான். யாராவது மேடையில் போர் அடித்தா மற்ற ஊரில் கேட்டிருப்பிய, அங்கே இல்லை, மேடைக்கு முன்னாலே வந்து போலும் நிறுத்துங்கன்றுவான். நேருக்கே சொல்லிடுவான்யா. ரொம்ப ஆபத்தான பயில். அதனால் எங்கள் ஊரில் வர்ற பேச்சாளெல்லாம் எச்சரிக்கையாக இருப்பான். ஏன்டே சொல்லுவான், அண்ணாச்சி என்னச்சு இப்படி சொல்லுதானுவான்னு, இப்படி சொன்னால் விட்டுரு, வேற எல்லாம் பண்ணுவானுவோ உனக்கு தெரியாது. கோயிலில் ஒரு வழக்காடு மன்றம் நடந்திருக்கியா? யாரோ நடத்துகிறாங்க, சும்மா இருக்கணும்ல. இவனு 50 பேர் போய் வழக்காடு மன்றம் இங்கே நடக்கு, இவனும் அங்கே பார்க்க உட்காந்துருக்கான். அந்த புலவங்க உடனே வருது, நம்ம யார் வந்தாலும் நம்ம பங்களால் தான் சாப்பாடு. ஸ்டாலினுக்கு தெரியும், மொத்தமாக அங்கே தான் வருவாங்க தமிழறிஞர்கள். யார் வந்தாலும் சரி சாப்பிட வந்திருக்கானுங்க. என்னையா வழக்காடு மன்றம் எப்படி இருந்து அண்ணாச்சி என்னன்னு உங்கள் ஊருக்கு வரக்கூடாதுண்ணா. எதுக்குவே வரக்கூடாதுன்னு வழக்காடு மன்றம் நடத்திருக்கேன். 50 பேர் அங்கே பார்க்க உட்காந்துருக்கானாச்சு. நேராக வந்துன்னு அதில் 10 பேரும் நம்ம பயிலுவோம் தான். இல்லை ஏமில் அப்படி போய் உட்காந்தியான்னு. நாங்கள் யானையை வேடிக்கை பார்க்க போயிருந்தோம், இவனும் பின்னால் வந்து வழக்காடு மன்றம் நடத்தானுவாங்க. நீங்கள் ஒரு வாரம் என் கூட வந்து இருங்க, எங்கள் ஊரை பாருங்கள். இந்த அறிவுமதி இருக்காங்களா சினிமாவில், அறிவுமதி, பழனி பாரதி, இவன் எல்லாரும் வந்துடுவான் திருநெல்வேலிக்கு. அறிவுமதி சொல்லுவான், என்னையும் அந்த ஊரில் எப்படி ரசிக்கிறானுங்க. இந்த வடார்காடு, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பம்பு செட்டில் குளிக்கிறோம் பார்த்தீங்களா,
இவன் பூரா குத்தாலத்தில் குளிச்சுட்டு இருந்திருக்கான். நம்ம போய் என்ன பண்ணியிருக்கான், அந்த குத்தாலத்துலேருந்து அருவியிலேருந்து வெளியே வந்திருக்கான். கரண்ட் கட் பண்ணிடுவாங்க, திரும்ப குளிங்கன்ட்டு உள்ளே போயிட்டான். எல்லாரும் அவனை பூரா பம்பு செட்டு குத்தாலாம் அருவின்னு அவனுக்கு நினைவில் உள்ளே போயிட்டானுவோ. போயிட்டு 2 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்து தானாக சிரிக்கார். அதில் ஒரு வக்கீல், என்னையான்னு உங்கள் ஊரில் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னையா பண்ணான்னு. கரண்ட் கட்டாயிரம் குளிக்க போட்டான், நாங்கள் உள்ளே போயிட்டோம். நான் அவனுக்கு மத்தியிலே வளர்றதுனால தான் அவ்வளோ ரொம்ப இதாக இருக்கிறேன். ஒவ்வொன்றுலையும் அவன்கிட்ட சுடுகாட்டை ரசிப்பான் ஐயா. வேறு எந்த ஊர்லேயே உண்டா? சுடுகாட்டில் வயசில் பெரிய ஆள் ஒருத்தர் உட்காந்தானா போய் அவர்கிட்ட வணக்கம்மா, அடுத்து நம்ம தானே தாத்தான்னு விவரம் கேட்பான் அவர்கிட்ட. உங்கள் ஊரில் கேட்பாங்களா? அதுக்குன்னே ஒரு குழு இருக்கானுவோ. நீங்கள் மக்கள் சிந்தனை பேரவை, அவங்க சுடுகாட்டு சிந்தனை பேரவைன்னு வச்சுருக்கானுவோ. அவர் ஒரு மாதிரி ஆயிடுவார் அவர். ஆனால் அந்த கிழவன்னு ரசிப்பான் எங்கள் ஊரில். எல்லாம் தாத்தா செத்து போகும்போது எல்லா பயிலும் வந்துடணும் என்னமோ அவர் முழிச்சு பார்க்குற மாதிரி. ஒன்று இந்த பேச்சு, நீர் ராத்திரி சாப்பிடாது, தாமரமல்லில் குளிக்க முடியாது, குளிச்சா இருக்கும். காலில் ஒரு 9 to 10 என்ன, அப்போ தான் நாங்கள் ஆற்றுக்கு வர வசதியாக இருக்கும். வேறு எங்கேயாவது பேசுவானா? மரணத்தை கூட சுவைக்க தெரிந்த ரசிக்க தெரிந்தவனாமல் இருக்க போய் தான் அங்கே புதுமை புத்தம் வர்றான், பாரதியார் பிறகுறான், அங்கேருந்து வண்ணதாசன் வரான், கலாப்பிரியா வரான், எழுத்தாளர்கள் இங்கேருந்து வருவதற்கு காரணம் அது. ஒவ்வொன்றையும் ரசிப்பானுங்க. சாகிறதுக்கெல்லாம் அச்சம் இல்லாதபடி பண்ணிடுவான். ஆனால் செத்ததை முடிச்சுட்டு வந்து ஆற்றுல இறங்குற பொழுது 2 ரூபாய் பத்திரப்படுத்துவான். அங்கே சொல்லுவான் 1 கோடி ரூபா வச்சுட்டு ஐயா இந்த மாதிரி மண்டியை போட்டாலாமா. இங்கே வந்தோடனே 2 ரூபாயை வச்சு அது மேலே ஒரு செருப்பை வச்சு மறைப்பான். நான் கேட்பேன், ஏழா அவள் 1 கோடி ரூபா வச்சுட்டு செத்துட்டால, நீ 2 ரூபாய் மறைக்கணும், அப்போ என்ன சாக சொல்லுதான்னு கேட்பான். அதான் வள்ளுவர் சொன்ன, போயிடுதுன்னு வச்சுக்க, மரியாதை உண்டா உனக்கு? அறிஞர்கள் வீட்டுக்குள்ள வறுமை போச்சுன்னு வச்சுக்கடா, வறுமை துன்பப்படும் மொழி அறிஞன் துன்பப்பட ஆசை இல்லாதவனுக்கு துன்பம் எதையா? ஸ்டாலின் கேட்பாரு, எப்படி ஸ்டாலின் உற்சாகமா இருக்கா, நான் உற்சாகமா இருக்கேன், கோபால்னா எங்களுக்கு ஆசை கிடையாது. ஏன்னா நம்ம எம்எல்ஏக்களை அப்புறம் ஒரு தடவை லண்டனுக்கு கூட்டு போயிருக்காங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களை. அவர் சட்டப்பேரவை உறுப்பினர் என்ன வந்து சொல்கிறான், அதெல்லாம் நாச்சு நாடுனா என்னன்னு, எல்லா பிள்ளையும் இங்கிலீஷ் பேசுதேங்கிறான். நான் சொன்னேன், எல்லாம் இங்கிலாந்தில் தாய்மொழி இங்கிலீஷா? அண்ணாச்சி மேடையில் சொல்லிடுறாங்கன்னாச்சு, நான் தெரியாமல் கேட்டேன் உங்கள்கிட்ட. உங்கள் சிக்கல் பெரிய சிக்கல், என்ன வச்சுக்கிட்டே சொல்லிடுவேல நீங்கள். இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு வானவில் தமிழ் சங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறம் பொண்டாட்டியாண்ட வந்து, மாமா விட்டுருங்க மாமா, ஐயோ பாவம் அவரை சொல்லிட்டாரு ஒன்றும் தெரியாது. சரி, இப்படி ஒரு கூமுட்டை போய் கூட எப்படிமா வாழுதேன்னு எல்லாரும் சேர்ந்து பெரியவங்களா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. விட்டுட்டு போக முடியுதா? ஏதோ ஒரு நாய் கிடைச்ச நாயை வச்சு வாழ வேண்டியிருக்கு. நீ ஒன்றும் இதை வள்ளுவர்கிட்ட கேட்டேன், படிக்காதவனை பற்றி இவங்கன்னா ரொம்ப நல்லவங்கிறாரு. முட்டாள மாதிரி நல்லவன் உலகத்திலே கிடையாங்க. எனக்கு சங்கடமாயிடுச்சு, சாமி முட்டாள போய் நல்லவங்க ரொம்ப நல்லவங்கிறாரு. கொஞ்சம் தெளிவிட சொல்லுங்க சாமின்னு அவர் சொன்னார். நல்ல கற்ற அறிந்த அறிஞர்கள் இருக்கிற சபையில் முட்டாள் இருக்கான் பாரு, வாயை திறக்காம இருந்துட்டான்னா அவனை மாதிரி நல்லவன் உலகத்திலேயே கிடையாதுடா. எனக்கு என்ன சொல்றாரு, வாயை திறப்பாங்கார். சும்மா இருப்பானா முட்டாள்? என்னத்தையா வந்து உளருவான். அதில் நம்ம இருக்கோம்னு நம்ம முன்னால் பேசணும்னு சில பேர் ரொம்ப. காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாட்டு இவன் சொல்கிறான். காணி நிலம் வேண்டும் கண்ணம்மா, காணி நிலம் வேண்டும். நான் என்ன பண்ணுறது? கெட்ட பேர் ஏற்கனவே இருக்கு, இவர் ஏதாவது குறுக்கிடுவார்னு. அது யாரிடம் கேட்டான் பாரதி? பேராசிரியர் அவர்களேங்கிறேன். கண்ணம்மாவிடம்னு சத்தம் போடுறான். அது பராசக்திகிட்ட கேட்டான்டா, கண்ணம்மாட்ட கேட்கலன்னா அன்னையிலேருந்து அவன் எனக்கு பகை. நான் சொல்லலைன்னு வைங்க, கல்லூரியில் பேசுகிறேன், கல்லூரி மாணவர்கள் என்ன நினைப்பான், இவருக்குமே பாரதியார் தெரியாது போல் இருக்கு, அவன் உலர் தான் இவர் கேட்டிருக்காரு தானே சொல்லுவான். அப்போ நான் அவனை அவமானப்படுத்த இல்லை, உண்மை நிலையை சொல்லு, நான் சொல்லி அதைத்தான் சொல்றார் யார், வள்ளுவர். கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க. அதான் வள்ளுவர் பெரின்னு போடுவார். பெரின்னா அவன் ஒரு நாளும் சொல்லாம இருக்க மாட்டான்டா, உளருவான். அதான் முட்டாளனுடைய வேலை. அறிஞர் சபையில் வந்து இருக்கானா? இன்னொரு ஒரு பெரிய திருக்குறள் சிந்தனைக்குரிய கூட, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்விய கேடும் நினைக்கப்படும் உண்டு, அறத்தார் எது வேண்டா சிவகை பொறுத்தானோடு 2 குறள். அந்த காலத்தில் நம்ம சாமியார்லாம் பல்லக்கெல்லாம் வருவாங்க, பெரிய மனுஷன்லாம் பல்லக்கெல்லாம். நானே பார்த்துருக்கேன், திருவாரூராஜனும் தர்மபுராஜனும் பல்லக்கெல்லாம் வருவாங்க. வள்ளுவர் சொல்றாரு, மேலே வர்றான்ல பல்லக்கில் உட்காந்து, அவன் அரைஞ்செய்தவனா தூக்கிட்டு வர்றவனான்னு கேட்கிறார். ஒரு சிந்தனை வைக்கிறார். அறத்தாறு இதுவன வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு இருந்தான். பாரதி ராஜா தான் திரைப்படத்தில் அருமையாக ஒரு செய்தி வைப்பான், வேதம் புதியதில். இந்த சின்ன பையன் கேட்பான் தெரியுமா, எதுக்கு சாமி அதில் உட்காந்து வரார்?
சாமிக்கு கால் வலிக்குமோன்னு அவள் அப்பா சொல்லுவார். அப்போ தூக்கிட்டு வரவனுக்கெல்லாம் வலிக்கும்லான்னு கேட்பான் அந்த பையன். போகும்போது சாமி நடந்தே போயிடுவார். அருமையான படம்ல வேதம் புதிது. எம்பார் விஜயராச்சாரன்னு பெரிய ஒரு வித்வான் இருந்தார் இந்த கதா காலேஜம். அவர் பேரன் தான் அந்த பையன். அவர் எம்பார் மகன் கண்ணன் தான் அதுக்கு வசனம் இல்லையா சொல்லுவாங்க தெரியுமா. அவர் துறவி யோசிப்பார். அதை சொல்றார், அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு இருந்தானிடை. அதை நான் உங்களுக்கு உங்க சிந்தனைக்கு வேற மாதிரி சொல்றேன். இவர் வர்றால இந்திய குடியரசுத் தலைவர் வராங்கல்ல பிரதிபா பாட்டில், அப்ப முப்பட தளபதியில் நின்று வணக்கம் செலுத்துறாங்கல்ல, அது முதல்ல யாருக்கு போகுது? அந்த ஓட்டுநருக்கு தானே போகுது. அந்த பெரிய அவன் தானே ஓட்டு வரான். இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. அவங்க பிரதிபா பாட்டில் குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு மரியாதை, இந்த ஓட்டுநருக்கு எப்படி அந்த மரியாதை வந்தது? அவர்களுக்கு மரியாதை என்று பிரித்து பார்க்காத இவனுக்கு சேர்த்தான அந்த மரியாதை எப்படி வந்தது? அதனால அறத்தால வந்தது வைக்கலாம் சொல்லாதீங்கடா. அது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அமையும். பேசலாம் வள்ளுவர். காதல் சினிமாவில், நம்ம சினிமாவில் காதலையா காட்டுறோம். இளைஞர்களுக்கு சொல்றேன், வள்ளுவர் வேற எதுவும் படிக்க வேண்டாம், காமத்துப்பால் 25 அதிகாரம் படி. அப்படிலாம் காதல் பார்க்கவே முடியாது. எவ்வளவு உயர்ந்த செய்தி. நம்ம வாழலைன்னு சொல்றாரு வள்ளுவர். எப்போ 2800 வருஷத்துக்கு மேலே சொல்றாரு பாருங்க. மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர். இப்போ தம்பி பத்திரிகை நடத்துறாங்க. அந்த பத்திரிகைத்தோட நண்பர்கள் பத்திரிகையில் வருது பார்த்தீங்களா, ஆய்வு வருது இல்லை, பெண்கள் நம்ம கேள்வி கேட்டோம், உச்சகட்டம் அடைஞ்சீர்களா, நிம்மதியாக சந்தோஷம் அடைஞ்சீர்களா, கேட்குறோம் வைக்கிறோன்னு போடுறாங்க பார்த்தீங்களா. இது அப்பன் சொல்றான் அவன். மலரினும் மெல்லிது காமம். காமத்தை மாதிரி சுகமான மலரை போன்ற விஷயம். ஆனால் அது உலகத்தில் ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்தா சில பேர் மட்டும்தாண்டா அதை சரியாக பயன்படுத்துகிறான், அனுபவிக்கிறான், தன் மனைவியை இன்பத்திற்கு ஆளாக்குறான். பல பேர் வீட்டில் சண்டையே இதான காரணம். நல்ல காம வாழ்க்கை இல்லாததான் குடும்பத்தில் சண்டை, இந்த ரத்த அழுத்தம், சர்க்கரை நோயெல்லாம் அதில் வர்றதானே. நாயை 10 நிமிஷம் கொஞ்சிறானே. டாமி கண்ணு தேனையாடா குட்டி, உள்ள ஒரு நாய் இருக்கு, அது அந்த நாய் பார்க்கறதே இல்லை. கொஞ்சுங்கய்யா. பொண்டாட்டியை கொஞ்சறதுக்கும் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். இப்படி கொஞ்சி இவ்வளோ அன்பாரு பாசமாரு, 4 நல்ல வார்த்தை சொல்லு. இதில் என்ன, அது எவ்வளோ சுகம். நல்ல காம வாழ்க்கை இருந்ததுன்னு வைங்க, நோய் வராதியா. இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம்லாம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் வர்றது காரணம் இந்த உடல் சார்ந்த மனம் சார்ந்த வாழ்க்கை வாழலை இல்லை. இது வள்ளுவன் சொல்லலாம், மலரினும் மெல்லிது காமம். சாமி அப்போ இது உலகத்தில் எத்தனை பேர் இல்லை சரியா இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் பயதாங்காரு. சிலர் அதன் செவ்வி. ஒரு பெண்ணு தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, சிரிக்கிறான். இப்படி காட்சி எவன் காட்டுவான்? அவதான் அவ அழுதுகிட்டே இருக்கா, சிரிக்கிறான். வள்ளுவர் சொல்றாரு, அழுகிறா சிரிக்கிறான். அழுகிற நேரமே சிரிக்கிறது, சிரிக்கிற நேரமே அழுகிறதுக்குன்னு ஒரே ஒரு நடிகன் தமிழ்நாட்டில் இருந்தான். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக்கொண்டே அழுகிறேன் சிவாஜி. ஆனால் நம்ம அரசாங்கம், ஒரு அரசாங்கம் அவனுக்கு விருது கொடுக்கலையே. தெளிவாக இருப்பானு அதில் எல்லாம். எது, நான் ஒரு விழுசி கேட்குறேன், ஸ்டாலின் குணசேகரனை இதற்குள்ள அரசாங்கங்கள் கௌரவித்திருக்க வேண்டாமா வேண்டாமா? அது இந்த மக்கள் சிந்தனை பேரவை கூட்டு அரசாங்கம் மரியாதை பண்ணும். ஒரு நல்லவனை மரியாதை பண்ணாதானே 100 நல்லவன் வருவான். என்ன சொல்றீங்க? நல்லவனையும் கும்பிடுவான், தீயவனையும் கும்பிடுவான். ஊரில் நல்லவனை கும்பிடுற விதம் வேற, தீயவனை கும்பிடுற விதம். எங்குள்ள பெரிய ஆளை பார்த்து எல்லாரும் கும்பிட்றாங்க, நல்லவர். அந்த பக்கம் இன்னொரு சாராய வியாபாரி அவனையும் கும்பிட்டானுவோ. இல்லை அவனையும் ஏன் கும்பிட்டியா? இல்லைன்னா அடிப்பான்னாச்சு, பார்த்த இடத்துல போட்டு அடிப்பான், எல்லாம் அறுவாள்ட்டு வெட்டிடுவான் கழுது. அந்த நாய் ஒரு கும்பிட்டுக்கிடுது, மனசாரையா கும்பிடுதேங்கிறான். கும்பிடும்போது எப்படா கும்பிட்றேன், நான் இவனையா கும்பிட்றேன், கடவுளை கும்பிட்றேன், இந்த நாயை எப்பையா கொல்லுவேன், ஊருக்கு ஆபத்தா இருக்க, அதை இவனை பார்த்து கும்பிட்றேன்றான். நல்லவனை கும்பிடுறது வேற. நல்லவர்களை பாராட்ட தலைப்பட்டால் தானே ஒரு நாட்டிலே நல்லவர்களும் உழைப்பவர்களும் சேவை செய்வர்களும் மேலும் மேலும் இதுக்கு வந்தா பெருமை நினைப்பாங்க. இனி இந்தியன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தானா, சட்டப்பேரவை நாடாளுமன்றம்லாம் சரியா இருக்குன்னா சராசரி மனிதனுக்கு என்ன வருவாய் இருக்கோ அந்த வருவாய் தான் சட்டப்பேரவை உறுப்பினருக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்குன்னு வையி, அயோக்கியம் வரமாட்டான். ஸ்டாலின் மாதிரி ஆள் வந்துருவார். சம்பளத்தை உயர்த்தணும் போராடுறாங்களே அவங்களே. எங்க நாடாளுமன்றத்தில் கிழிக்கிறாங்க, ரொம்ப கிழிக்கிறானுங்க சம்பளம் உயர்த்தணும். அந்த பெரிய மனுஷன் வேற மாட்டிக்கிட்டார், சோம்நாத் சாட்டர்ஜி. எப்படி ஆள வரலாம்? அற்புதமான ஆள். புரியல் நமக்கு. லல்லு ஒருத்தர் அருமையாக பேசினார் அன்னைக்கு, அருமையான ஆள் அந்த ஆள். லல்லு பிரசாத் என்ன அருமையான பேச்சு அன்னைக்கு. நம்மளை தான் ஹிந்தி படிக்க விடாமல் கெடுத்துட்டானுல. படிச்சிருந்தா அதை கேட்டுக்கலாம். நல்ல நமக்கு அரைகுறை ஹிந்தியில் புரிஞ்சுது அவர் அடிக்கிற கமெண்ட்ஸ்லாம். உமர் அப்துல்லா நல்லா பேசினான். லெஃப்ட்டு என்ன வந்து அங்கே இருக்கும்போது தப்பான இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டு அவங்க அங்கே போயிட்டாங்கன்னா உமர். சின்ன பிள்ளை எல்லாம் ரொம்ப நல்ல லாங்குவேஜ். பார்லிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அவங்க எல்லாரும் ஏன் பேண்ட் பார்லிமெண்ட்ல எல்லாரும் பேண்ட் சட்டை ஏன் போடுறாங்கன்னு கேட்டேன். வேட்டி கட்டியிருந்தால் அவுத்து காட்டிடுவாங்க, அதுக்கு தான் பேண்ட் சட்டை போட்டு அவுத்து காட்டப்படாதுங்கிற ஏற்பாட்டில் நாங்கள் இது காமத்து படி அழுறானா சிரிக்கிறானா. வள்ளுவர் எப்படி சொல்றாரு? எதுக்குமா சிரிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது, இந்த கண்ணுக்கு நல்ல வேணுங்குது. அது கண்ணு தான், அது கண்ணு தான். இந்த கண்ணுக்கு நல்ல வேணும், அவனை பார்க்காதன்னு சொன்னேன், திரும்ப திரும்ப பார்த்தது, போயிட்டான், அழுது, நல்லா அழட்டுங்கிற அவ கண்ணு தான். அது எப்படி ரசிக்கிறா பாருங்க. ஓஹோ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தகாம் இதற்பட்டது. எனக்கு இந்த நோயை கொண்டு வந்து இந்த கண்ணு தானே துன்பப்படட்டும். வேற எவன் காதல் எப்படி சொல்லுவான்? பொம்பளை பிள்ளைய சினிமாவில் உடுத்தவே விட மாட்டேங்கிறானுங்களே. அதில் இந்த ஸ்ரேயான்னு ஒரு பிள்ளையா, ஏதோ நம்மளை மாதிரி வயசானவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக அந்த பிள்ளை விளம்பரத்தில் நடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு விளம்பரத்தில் அது உடுத்தின மாதிரி தெரியல. கேமரா வேற எங்கெங்கேயோ வேற வைக்கிறான். நம்ம பயலுவோ சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் தெக்க வச்சுருந்தா நல்லா இருக்கும் மாமாங்கிறாங்க. என்ன இது சினிமாவில் காதலாட கட்டுறாங்க. மனித காதல் எப்படியா இருக்கும்? 100 பேரை கூட ஆட விட்டுக்கிட்டா காதல் பண்ணுவான். அட லூசு பயிலுவா. எங்கள் ஊரில் ஒரு பையன் சொன்னா, நான் காதல் பண்ணுதேன் மாமா, நான் ஏன்டா அதை வெளியே சொல்லன்னு. இந்த டான்ஸ் ஆட இன்னும் ஆள் கிடைக்கல, கிடைச்ச உடனே நான் வந்து மாநகராட்சி பார்க்கில் ஆடுவேன். அவங்க 300 பேர் லூசு பயில சினிமாடா. காதல் எத்தனை நுண்ணிய உணர்வது, அது எங்கே இருக்கணும்? இப்படியா காதலிக்கிறது? அவன் ஓடுறான், அவள் துரத்துறா, அவள் ஓடனா அவன் துரத்துறான். ஓட துரத்தி எது காதல் பண்ணும்? நாய் தாண்டா பண்ணும், மனுஷன் பண்ண மாட்டான்டா. அது உணங்கி ஒரு கால் முடமாகி ஒருகன் நின்றி செவி எழுந்து வணங்கு நெடுவால் அறுப்புண்டு அகல்வாயோடு கழுத்தேந்தி சுணங்கன் முடுவல் பின் சென்றால் யாரை காமன் துயர் செய்யான்ங்கிறான் விவேகசிந்தாம். ஒரு கால் நொண்டியான் ஒரு நாய்க்கு, ஒரு காது இல்லையான், ஒரு கண்ணு இல்லையான், எங்கேயோ சோத்து பானைக்குள்ள தலைவிட்டு பானை உடைஞ்சு கழுத்தில் மாட்டியிருக்கான். அதோடு அந்த ஆண் நாய் பெண் நாய் பின்னால் ஓடுதுடா. அப்புறம் காமம் மனுஷனை என்ன பண்ணுங்கிறான். காமம்னா ஏன் அசிங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு சில பேர் காமங்க என்னன்னாச்சு, இன்னைக்கு செக்ஸ் ஒன்றும் பேசலை. செக்ஸ் இல்லைன்னா நீயும் கிடையாது, உங்கள் ஒப்பனும் கிடையாது, உங்கள் தாத்தனும் கிடையாது, லூசு பயல்களா. அது அசிங்கம் நினைக்கிறான் ஸ்டாலின். தெரிஞ்சுக்கோங்கிறனா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுங்கணுங்கிறீங்க. அதனால தான் ஹெட் மாஸ்டர் பிள்ளையை கற்பழிக்கிறார். முறையாக சொல்லிக் கொடுக்க முடியல, நான் இப்படி செஞ்சு நான் பிள்ளைக்கு இதை நான் ஏதாவது ஒரு விதத்தில் நான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அரசாங்க உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று. நான் தலைமை ஆசிரியர் மேலே வருத்தம் இல்லை, அவருக்கும் சரியான அந்த வாழ்க்கை கிடைக்காதனால தானே எங்கேயோ தப்பு பண்ணுறான். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். தினமலர் மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, இந்த ஈவ் டீசிங்கில். அந்த ஆட்டோ ஓட்டுற பிள்ளைகள் என்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, 45 வயசுக்கு மேற்பட்டவன் தான் எங்கிட்ட சேட்டை பண்ணுறான், சின்ன பையங்க பண்ணலைன்னுது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம தாய்மார்கள்ட்ட ஒரு தப்பு. 2 பிள்ளை பெற்றவுடனே இவளுக்கு கிளவி ஆயிடுறா, அவனை பக்கத்திலே வர விட மாட்டேங்கிறா. அப்புறம் அவன் எங்கே தான் போவான்? தெருவில் போய் அடி தான் படுவான். எங்கேயாவது கை வச்சு போட்டு அவங்க கொன்னதுக்கப்புறம் தான் குழந்தை பெத்தானே. கணவன் தானே, கொஞ்சம் அன்பாருங்களேன். ஒரு முத்தம் தான் கொடுத்தா என்ன கேடு? இதுக்கு இல்லாமையா நெல்லைக்கண்ணை வந்து புத்தக பேரில் இந்த மாதிரி முத்தம் கொடுங்க நீங்கள் எல்லோரும் சொல்ல முடியும்? என்ன கோது? ஆனால் எங்கள் ஊரில் இதை கேட்கறதுக்கும் கூட என்கிட்ட வருவாங்க. என்ன அப்படி வச்சிருக்கானு அன்பா வருவான். மாமா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, என்ன பண்ணலாம்? நான் சொல்லுவேன், அது தப்பு கிடையாதுல்ல. நம்மளை நம்பி வர்றான் பார்த்தீங்களா, இல்லை என்னென்ன மாதிரி அப்படியே மாமா சரின்றுவான். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அந்த பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பான். எல்லாம் என்னாம சக்ஸஸ் அப்படிமா. ஆனால் இந்த பயலுவை என்ன கேடு பண்ணிடுவான்னா, அதுகிட்ட போய் சொல்லிடுவான், மாமா தான் சொல்லி கொடுத்தாருங்க. அது அங்கே தான் நமக்கு சிக்கலாயிரும். அது ஒரு மாதிரி நம்மளை பார்க்குமா, அப்போ தெரிஞ்சிடும் எல்லாம் என்னன்னு. அந்த நேரத்தில் என்ன இளவு தெரியுது? சொல்லிட்டேன், நீங்கள் தான் சொன்னீங்கம்மா. அடாடாடாடாடா கேடு பண்ணிட்டியடா. அப்படி போல உளவியல் ரீதியில் சொல்கிற ஸ்டாலின் ஜெயகாந்தன் அண்ணன் வந்து சென்னையில் கீழ்ப்பாக்கம் பைத்தியக்கார விடுதிக்கு போயிட்டு வந்து ஒரு கட்டுரை எழுதினா தெரியுமா? அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அதில் எழுதினார் கடைசியில் 99% பேர் இங்கே அறிவானவன் தான் இருக்கான், ஆனால் அத்தனை பேரும் காம வாழ்க்கை சரியாக அமையாததனால் பைத்தியமானவர்கள். கைதற்றவங்க பூரா உண்மையான ஆளு. உண்மை. அவங்க எவ்வளோ நீங்கள் நெல்லைக்கண்ண ஆளியா? நீங்கள் இப்படி இருங்கய்யா. சும்மா சிலர் வருங்க, எனக்கு பிடிக்கல, அப்போ எனக்கு எதுக்கு என்ன பிடுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னா அதுக்கு ஒரு பெரிய அழைப்புதல், அதுக்கு ஒரு 2000 பேருக்கு அழிந்த கவுண்டங்க சோறு போடுறது. அது ஒரு சங்கம் வச்சு திருத்துங்க ஐயா. என்னத்துக்கு அவ்வளோ போட்டு ஒருத்தனை ஒன்றும் திங்க மாட்டேங்கிறான், பாதி வீணா போகுது இல்லையா ஐயா? ஏதாவது ஒன்று வச்சு தொலைங்களேன். நான் இந்த பீஸா சொல்லிவிட்டேன்ல, ஒரு பெரிய ஒரு நூற்பாலை அதிபர் என்ன கூட சொல்லாரு, என் பிள்ளைகள் இப்போ அதை சாப்பிடவே சங்கடப்படுறாங்க, அதை வாங்கும் போலாம் அந்த நினைவு வந்துடுதுங்கிறாரு.
நான் சொன்ன பிறகு உன் ஊர் சாப்பாடாது, இடியாப்பம் இட்லி புட்டு எல்லாம் அந்த நீராவியில் வேகிற பொருள் சாப்பிடுங்க, நோயே கிடையாது. நம்ம கிழமெல்லாம் அதானே சாப்பிட்டான். சென்னா பட்டுருவாங்கிறான், பலக் பன்னீருங்க, ஒரு தாலியும் தெரிய மாட்டேன். அது ஒரு அட்டையை வேற கொண்டு கொடுத்துருவான். உடனே அதை வச்சுக்கிட்டு நான் கேட்டேன், என்னல பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை நமக்கு படிக்க தெரியாதுன்னு அந்த பையலுக்கு தெரியாது போலுக்கு என்கிட்ட கொடுத்து. அது உனக்கு கொழுப்பு தானே, வந்தவொடனே 2 இட்லியை கொண்டா முடிஞ்சு போச்சு, எதுக்கு அட்டையை வாங்குத நீ? என்ன உங்கள் ஒப்பம் உன்னை திருக்குறள் படிக்கிறதுக்கு அட்டையை செடிச்சு வச்சுருக்க மாதிரி வாங்கிக்கிட்டு நம்மளையே பார்க்கான். அப்படி வயலில் அது கேள அவன்கிட்ட தோசை கொண்டான்னு சொல்லு. கொழுப்புங்க இதெல்லாம். என்ன வெள்ளைக்காரனுக்கா பிறந்த? அவன் பாருங்க அவனுக்கு அந்த ஹோட்டல் வேலை பாய்க்கணும் ஒன்று மாட்டி விட்டுருக்கான். அவங்க அப்பன் சொப்பனத்தையும் அதெல்லாம் பார்த்தது கிடையாது. வேலைக்கு வந்துட்டான், என்ன பண்ண என்ன தான் மாட்டுவான். இவ்வளோ தண்டி பூட்ஸை வேற காலில் மாட்டி விட்டுருதானா, அவஸ்தையோடு தான் அவனே வந்து பரிமாற நிற்கிறான். உங்களுக்கு என்ன வேணும்? எங்கே போய் அவரை போய் பார்த்து சொல்கிறான், அண்ணாச்சி வெஜிடபிள் சோப்புலாம் வச்சுருக்கானுங்க. சூப்பை இந்த நாய் சோப்புங்கிறான். அவனுக்கு சூப்பு தெரியல இங்கிலீஷில். இது என்னத்துக்கு அந்த வெட்டி தோரணை? இயல்பாயிரியா போ, கல் தோசை கொடு, 2 இட்லி கொடு, சாம்பார் கொடுன்னு கேள. தமிழ்நாட்டில் தானே நான் வேற ஒன்றும் சொல்ல. நீ எல்லா மொழியும் படி, தமிழ்நாட்டில் தமிழில் பேசுங்களடா ஒருத்தனுக்கு ஒருத்தன். வேற ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? நம்மளை இந்த ஸ்டாலின்லாம் என்ன சேர்ந்து இது தொடர் வண்டியில் வாங்கங்க. நான் ஒவ்வொரு தடவையும் 2 பேரும் அடிக்க வேண்டியிருக்கு தொடர் வண்டியில். சும்மா வரமாட்டேங்கிறான். வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்ங்கிறான். நமக்கு அப்படி ஜிவ்னு ஏறுது. திருநெல்வேலியிலேருந்து வர. ஓ சார், இஸ் தேர் எனி மீட்டிங் இன் ஈரோடு? உன் பேர் என்ன? சுப்பிரமணியம். உங்கள் அப்பா பேர் மாடசாமி, உங்கள் அம்மா பேர் முத்தம்மா. செருப்பால் அடிச்சிடும் நாய்க்கு பிறந்தவனை. தமிழில் கேட்க மாட்டேவில்ல, எவ்வளோ திமிரு இருக்கணும். ஆர் யூ கோயிங் டு அட்டெண்ட் அ மீட்டிங் இன் ஈரோடு? செருப்பால் அடி. எங்கள் உதவியாளர் கையை பிடிச்சா விட்டுருங்க. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து பேசுகிறான்? அவன் கொழுப்பு தானே அது. 2 குஜராத்தி பார்த்தா குஜராத்தில் தான் பேசுகிறான், 2 மலையாளி பார்த்தா மலையாளத்தில் தான் பேசுகிறான், 2 தெலுங்கர்கள் பார்த்தா 2 பேர் ஆங்கிலத்தில் பேசுகிறான். நான் விசாரிக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் பிறந்த பயிலோட தான் இருப்பான். இவனு தான் இங்கிலீஷில் பேசுவான். வள்ளுவர் தன் மொழியை இனத்தை எங்கேயே சொல்லலைன்னு சொல்றாங்கன்னு நம்ம பேராசிரியர்கள் சரியா திருக்குறள் படிக்கல. எந்த தமிழனும் தன்னை தமிழன் சொல்லாமல் இருக்கவே மாட்டான். எந்த குரலில் சொல்லியிருக்காரு? ஏதாவது மாணவர்கள் சொல்லுங்களேன், யாராவது பேராசிரியர்கள் சொல்லுங்களேன். முதல் குரலே சொல்றாரு, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன். 6வது குரல் என்ன சொல்றாரு? தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. என்ன சொல்றாரு? இறைவனுக்கு ஓமையே கிடையாதுங்க 6வது குரல்ல. ஆனா முதல் குரல் என்ன பண்றாரு? அகரத்துக்கு இறைவனை ஓமையாக்குறாரு. அப்ப தமிழுக்கு இறைவனையே ஓமையாக்குற குரலை முதல்ல வச்சவர் தன்னை தமிழன் தானே சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். சரியா படிக்க மாட்டேன்றானே, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. காமத்துப்பால் படிச்சா, நான் ஒரு தடவை பாரதி ராஜா சொன்னேன், இதை பூரா சீரியலாவே எடுக்கலாம்டா காமத்துப்பால். இந்த பொண்ணு ஒரு பொண்ணு சொல்றா, என் காதல மாதிரி வேகமான ஆளே கிடையாது. என்னடா குட்டியே, என்ன தூங்கிட்டு இருக்கும்போது தோளில் படுத்திருக்கான், முழிச்ச உடனே நெஞ்சத்துக்குள்ள போயிடுறானேங்கிறான். தூங்கிட்டு இருக்கும்போது தோளில் படுத்திருந்தானா, இது கனவுல. துஞ்சுங்கால் தோல் மேலராகி கனவு கண்டுட்டு இருந்தாலாம். கனவுல அப்படியே தோல் மேல படுத்து இவ்வளவு கொஞ்சிக்கிட்டு இருந்தானா, விழிச்சன்ல எவ்வளவு வேகமா நெஞ்சுக்குள்ள போயிட்டாங்கிறான். துஞ்சுங்கால் தோல் மேலாகி விழிக்குங்கால் நெஞ்சத்தராவர் விரைந்துமா. 250 குறளும் நான் எழுத போறேன். இப்போ கவிதை வடிவத்தில் கொடுக்கணும். இந்த இளைஞர்கள் இது படிக்கணும் கட்டாயம். காதல் வரேன்ட்டான், தாமதமாக வந்துட்டான் காதலன். இந்த பெண்ணு கோபம், பேசாமல் இருக்கிறா. ஊடலில் பெண்கள் பேசாமல் இருக்கிறதா சிறப்பாக தான் ஊடல் வெற்றி அடையும். அது பேசாமல் இருக்கிறா. இவனுக்கு பயம், பேசினா கோபப்பட்டுருவாள், நம்ம தாமதமாக வந்துட்டோம். என்ன ஒரு ரோஜாப்பு வேற வாங்கி சட்டையில் குத்திட்டு வந்திருக்கான். அது வரை அவன் குத்தாதது முழுசாக குத்திருக்கான். அவள் என்ன நினைக்கிறா, இந்த பையன் வேற யாருக்கோ காட்டுறதுக்கு ரோஜாப்பு குத்திருக்கான் போல இருக்குது, நம்மகிட்ட அப்படி வந்தேலேன்னு நினைப்பில் இந்த பொண்ணு உட்காண்டே இருக்கா, பேசலை. அப்புறம் இவன் என்ன பண்ணுறான், சண்டைக்கு வந்துடுவாள்னு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். அந்த பிள்ளை அப்படியே பார்த்துட்டே இருக்குது. திடீர்னு இந்த பையனுக்கு தும்மல் வருது. தும்முனானா ஆயுசு 100ன்ட்டான். நம்ம நாட்டில் தும்முனா உடனே வாழ்த்துவாங்க பார்த்தீங்களா, ஆயுசு 100. இவனுக்கு என்ன மகிழ்ச்சி ஆயிட்டான், வாழ்த்துட்டா இனிமேல் பேசிடுவான்னு. அடுத்த நிமிஷம் அழ ஆரம்பிச்சிட்டான். தும்முனா, வாழ்த்துனா, அழுதான். இவன் சொன்னா, என்ன அழுதுறன்னு? இல்லடா, நான் இங்க இருக்கிற பொழுதே நீ தும்புறேன்னா வேற எவ்வளோ உன்னை நினைச்சு தானடா தும்புற, அவ யாருன்னாலாம். வழுத்தினால் தும்மினேனாக அழித்து அழுதாள் யார் உள்ளி தும்மினீர் என்று. தும்மலுக்கு தெரியுதா, திரும்ப வருது. கோபப்படாத தும்மல் அடகிட்டான். அப்பமா அழுதா, என்னன்னு? தும்முனா நான் வாழ்த்தக்கூடாது, அங்கே தானடா தும்மல் அடைக்கிற, வேற எவ்வளோ வாழ்த்துறதுக்கு இருக்கிறாளா, ஏன்டா?
உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை பார்த்தா என்ன சொல்றா, எவ்வளையோ நினைச்சிட்டு தாண்டா தலையிலேருந்து தலை வனஜா மாதிரி இருக்கு, முகம் கமலா மாதிரி இருக்கு, கழுத்து இப்படி 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 என்ன பார்க்குறியோ. ஒரு காதலை ஊடலை எடுத்து பாருங்க, திருக்குறள் வாங்கி படிங்க. தமிழ்ல இல்லாமல் வேற எதில் இருக்குது? அறம் பொருள் பாட்பு. அரசியல்ங்கிறது அயோக்கியத்தனம் இல்லைங்க. அரசியல் சிறந்தது, அரசியல் தான் உயர்ந்தது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரிசனம், அதான் அரசியல். நம்ம சரியாலங்க காண்டி அரசியலை குறை சொல்றோம். அரசியலுக்குள் அயோக்கியர்கள் வந்திருக்கிறார்களே ஒழிய அரசியல் ஒன்றும் அயோக்கியத்தனமானது இல்லை. அங்க காந்தி இல்ல, காமராஜ் இல்லைன்னு காண்டி அது அயோக்கியத்தனம் ஆயிருமா? அவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல. அரசியல் எப்படி ஒழுக்கம் கட்டு போவோம்? ஒரு செய்தி சொல்றாரு வள்ளுவர், இப்போ ரிக்கரிங் டெபாசிட் போட எனக்கு வங்கியில் கணக்கு இருக்கா, நான் பணம் வச்சுக்க மாட்டேன். எங்கள் வங்கி மேலாளரே சொல்றாரு, பணம் யாராவது போட்டோன்னே எடுத்து ஐயா செலவழிச்சிருவாருன்னாரு. நான் சொன்னேன் செத்து போயிடுவேன். என்னையா செத்து போயிடுவேன்னு சொல்றீங்கன்னாரு. நான் செத்து போக மாட்டேன் நீ சொல்லேன்னு. சொல்ல முடியுமா? நீ யாராவது என்கிட்ட சொல்லுங்க, நீ செத்து போக மாட்டேன்னு. செத்தானே போயிடுவான். இல்லை ரெக்கரிங் டெபாசிட்டு, பிக்சட் டெபாசிட்டு, அந்த டெபாசிட்டு, இந்த எத்தனை டெபாசிட் போட்டு வைக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. சேஃப்டி லாக்கர் நீ சொல்றேல ஆங்கிலத்தில், அதை வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பசியில துடிக்கிறான் பாரு ஏழை, அவன் அத்தனை பேர் வயிற்றில் நீ போடுற சோறு பூரா இருக்குப்பாடா, அது பூராந்தாண்டா நீ பத்திரமாக இரும்பு பெட்டகத்தில் பூட்டி வைக்கிறதா கருதுகிறாய பணம், அதை விட பெரிய செல்வம் இதுதாங்கிறார். கொடுக்கணும். இன்னொன்னு கொடுக்கிறோன்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்காதேன்னு சொல்றாரு. தமிழை நம்ம படிங்க. ஆத்தி சூடி நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கான ஐயா, நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் அப்போ இல்லையே. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், சி ஃபார் கேரட், டி ஃபார் டாக், அதான சொல்லிக் கொடுக்கான். ஆங்கிலமும் சரியா சொல்லிக் கொடுக்கானா? நான் தொடர் வண்டியில் வந்துட்டு இருந்தேன், ஒருத்தன் என்கிட்ட சொல்கிறான் ஒரே டிசென்ட்ரியாக இருக்குன்னா. டிசென்ட்ரியாக இருக்குங்கானே மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு. டிசென்ட்ரிக்கு எவையா மாத்திரை சாப்பிடுவாங்கிறான் நம்மகிட்ட. இல்லைங்க டிசென்ட்ரிக்கு மாத்திரை சாப்பிட்ணுன்னு. எதுக்கு சாப்பிடணும்னா, டிசென்ட்ரின்னு சொல்கிறீல்ல, மாத்திரை சாப்பிடணுமையான்னு. எதுக்குன்னா, எத்தனை தடவை போகுதுன்னு. புழுக்கமாக இருக்கியான நாயே, அது தமிழில் புழுக்கம்னு சொல்ல வேண்டியானே. அது டிசென்ட்ரினா வயிற்றால போடுறா லூசு பயலுக்கு பிறந்த பயல. அது புழுக்கமாக இருக்குன்னா சல்ட்ரின்னு ஆங்கிலம். இந்த நாய்க்கு சல்ட்ரியும் டிசென்ட்ரியும் குழம்பி என்கிட்ட டிசென்ட்ரியாக இருக்குன்னா நான் மாத்திரை சாப்பிடுன்னேன். கோவப்படுறான் நம்மகிட்ட. ஒழுங்காக தமிழில் எனக்கு ஒரே புழுக்கமாக இருக்குன்னா சரி ஃபேனை உமகன் திருப்பிக்கான்னு அப்படித்தானே சொல்ல போகிறேன். இது என்ன கொழுப்பு இந்த ஆங்கிலம்? புரியலையே எனக்கு ஒண்ணுமே. கோவப்படுறேன், நான் கோவப்படுறேங்கிறேன். இதுக்கு நான் கோவப்படலைன்னா நான் வாழ்ந்த எண்ணத்துக்கு கொடுமை கண்டு பொங்குவாய் வா வா வான்னு பாரதி சொல்றான்ல. எங்கெங்க தீங்கு நடக்க எதிர்த்து போராடும் தானே பாரதி சொல்றான். அதனால தானே ஸ்டாலினுக்கு பேரு, அதனால தானே கோபாலுக்கு பேரு, எனக்கு பேரு. நாங்க அஞ்சுறது இல்லை. எதுக்கு அஞ்சணும்னு கேட்கேன். நியாயத்துக்கு பயப்படலாம். காமராஜா கும்பிடுறதுக்கு, மகாத்மா காந்தியா கும்பிடுறதுக்கு நம்பவே முடியல. திரும்புறதுக்குள்ள வெட்டிடுறானே. வெட்டினது ஆடாங்க, எம்எல்ஏ தான் வெட்டினாருங்க. அவர் இப்போ எம்எல்ஏ ஆனதுலேருந்து வெட்டவே இல்லைங்களா? அது மறந்துடப்படான்னு உங்களை ஒரு வெட்டுக்க போலீஸ் என்ன பண்ணு சொல்லிட்டு தாங்க வெட்டியிருக்காரு. அவங்க வரமாட்டாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாடா அது? எத்தனை நல்லவன் வாழ்ந்த நாடு. லால் பகதூர் சாஸ்திரியை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் வேலை பார்க்காரு. ஒரு நாள் வீட்டில் இருந்துக்கார். நண்பன் அவர்கிட்ட ஏதோ கேட்டே இருந்திருக்கான். பொண்டாட்டி கூட்டு கேட்டுருக்கு. என்ன கேட்குறாரு? 20 ரூபா கடன் கேட்கான்னு இருக்காரு. நம்மகிட்ட 20 ரூபா, நானே 15 ரூபா சம்பளம் வாங்குறேன், அதான் சொன்னேன்னு. அந்தம்மா சொல்லியிருக்கு, இல்லை என்கிட்ட 20 ரூபா இருக்கேன் கொடுக்குறேன்னு இருக்கு. உடனே சைக்கிள் எடுத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு போயிருக்காரு. என் சம்பளத்தை 10 ரூபா குறைச்சிருங்க, என் பொண்டாட்டி மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு எனக்கு சம்பளம் வருது, வேணான்னு இருக்கான். இதை நம்ம போய் ஒருத்தன் சொல்றான், இப்படி லூசுகள்லாம் வாழ்ந்திருக்கானு இந்த நாட்டில். என்னன்னாச்சுங்கானே இது 5 ரூபா. டெல்லியில் காமராஜ் எல்லாம் நின்றுருக்காங்க. இந்த எடை போடுற மிஷினில் பொறுக்காட்சியில் நேரு எல்லாரும் ஏறி இருக்காங்க. காமராஜ் எல்லாரும் கூட்டு ஏறிருக்காங்க. காமராஜ் ஏறலையா? அப்போ நேரு சிரிச்சிட்டே சொன்னாராம், அந்த 4 போடுறதுக்கு அந்த ஆள்கிட்ட இருக்காது, அவரை கூட்டு ஏற சொல்லாதுன்னுக்காரு. பையில 4 போடுறதுக்கு இப்போ என்னெல்லாமோ போடுறதுக்கு ரூபா இருக்கு. என்ன கோவால் அரசியல் உன்னதமானது இல்லை ஐயா. இல்லைன்னா குடிதழிய கோலோச்சு மன்னன் சொல்றானே வள்ளுவன் இல்லையா? அவன் குடைநிழலில் இருப்பதற்கு மக்கள் ஆசைப்படுவார்கள். நேர்மையான நாணயமான மன்னனா. தமிழ் என்ன சொல்ல தெரியுமாங்க? ஆட்சி துன்பம்னு தானே தமிழ் சொல்லி இருக்குது. படிச்சுட்டு எப்படி வந்தாங்க ஆட்சிக்கு? நெடுஞ்செழியன் பாடுறான். அவன்கிட்ட கேட்கறான், நீ ஆட்சியில் இருக்கிற சுகமா? எவன்டா சுகம் சொன்னான்? மழை பெஞ்சா என்ன திட்டுவான், மழை பெய்யலைன்னா என்ன திட்டுவான், மிருகம் ஊருக்குள்ள வந்தா என்ன திட்டுவான், அதிகாரி எழுந்து தப்புனா என்ன திட்டுவான், ஊர்ல தப்பு நடந்தா அரசனுக்கு தான் குற்றம் வரும். அது ஆட்சியில் இருக்கிற துன்பம் தானே தமிழ் சொல்லி இருக்குது. இருக்க முடியுமா?
எப்படி மன்னர்களாம். நான் எதுக்கு தமிழால் வாழும்னா, ஒவ்வொரு இலக்கியமும் படிங்க, உங்களுக்கு வழிகாட்டும். சிலப்பதிகாரம் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும். மற்றவெல்லாம் எப்படி பாடினா, உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான். அதில் கம்பராமாயண பாட்டுத்தான் அந்த பிள்ளை பாடினார். உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் நிலைபெறுத்தலும் நிற்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையாரவர். எல்லாரும் கடவுளை பாடினால, இளங்கோடிகள் மட்டும்தானே இயற்கையில் ஆரம்பித்தார். திங்களை போற்றுதும் ஏன் ஆரம்பித்தார் தெரியுதா? தமிழ் மாணவர்கள் இருந்தால் குறிப்பெடுத்துக்கிடுங்க. உங்கள் பேராசிரியர்கள் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சீட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்களே. எனக்கு ஒரு வாத்தியார்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் சீட்டு கம்பெனி தான் வச்சிருக்கேன், சைடு பிசினஸாக வாத்தியாராக இருக்கேங்கிறார். திங்களை போற்றுதும் ஏன் ஆரம்பிச்சான்? ஒரு திங்கள் உவா நாடிலே தானே மாதவிக்கும் அவனுக்கும் ஊழல் ஏற்பட்டு புகாரை விட்டு தன் அன்பு மனைவியோடு வெளியேற வேண்டியது எங்கே வந்தது? பௌர்ணமியில் தானே, சித்திரை மாத உவா நாளில் தானே. அங்கே தானே பானா திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோலது வச்சு கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயிற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரிங்கிறான் கோபுரன். அதாவது பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, பணம் குறைஞ்சிக்கிட்டே வருதா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, மாதவி உயர்ந்த குணத்துக்கு கூட, கண்ணகியை விட சிறந்த பெண்ணுவேன். இவனுக்கு அவ தாசிங்கிற உணர்வுல தான் இவன் அவட்ட பழகிட்டு இருக்கான். இவன் காதலிக்கல, அது இவனை காதலிச்சது மாதவி. அதுக்கு என்ன பயம் வந்துருச்சு? பெரிய குடும்பத்து பையன், பெரிய ஒரு குடும்பத்து பெண்ணின் மணாளன் நம்ம கிடைச்சானு பத்திரமா பொத்தி வச்சுட்டு இருக்குது. இவன் அவட்ட என்ன பாடுறான் தெரியுமா? நம்ம சோழ மன்னன் வந்து காவிரியை விட்டுட்டு கங்கையும் போய் சேர்ந்தான். கங்கையை சேர்ந்தனால காவிரி என்ன அவனை புறக்கணிச்சிட்டாளா என்ன? பாடும்போது அந்த பெண்ணு நினைக்குது, ஓ அக்காவை நினைச்சுதான் பாடுறான் போல, கண்ணகி நினைச்சு நம்மளை கங்கைங்கிறான், அக்காவை காவிரிங்கிறாங்கிற இவனை திரும்ப தான் பக்கம் வச்சுக்கணும் தானே எதிர்பார்த்து பாடிச்சு. கிளம்பிட்டானே. மாயப்போய் பலகூட்டும் மாயத்தாழ்ட்டான். கூடலை தீக்காம தானே கிளப்பிட்டான் கோவலை. இதனால சித்ரா பௌர்ணமி அதான் திங்களை போற்றுதும். நான் புகார்லேருந்து கண்ணகி புறப்படுறான். மாதவி ஒரு கடிதம் எழுது அந்த பொண்ணு. அவனுக்கு கடிதம் எவ்வளோ பண்பு பாருங்க. அடிகள் முன்னர் யானடி விழுந்தேன் வடியா கிளவி மனக்குழல் வேண்டும் குரபரபணி என்றும் குலப்பரப்பாட்டியோடு இரவடை கழிதற்கு. அடிகள் முன்னர் யானடி விழுந்தேன், உங்களை விழுந்து வணங்குறேன். என்ன ஒரு அந்த மனசுக்குள்ள அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சங்கடம் பாருங்க. அது குறவர் பணி என்றும் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட மறந்துட்டு போறையா, என்னால் தானே இது இந்த ஊர் புறம் என்னத்தானே தூற்றும், மாதவினால தான் கோவலன் அப்படி போயிட்டான்னு சொல்லும். நீ அப்படி போனது கூட எனக்கு வருத்தம் இல்லையா? குலப்பிறப்பாட்டியோடு இரவிடை கழிதற்கு. ஐயா ராத்திரியானா இருட்டுக்குள்ள கூட்டு போறதுக்கு பிறந்த ஜாதி பெண் நான் தான் ஐயா. கண்ணகி காலை ஏன் ராத்திரி கூட்டு போனேன்? என்னத்தானே ராத்திரி கூட்டு போனோம். என்னோட பழகினாலேயே அக்காவையும் ராத்திரி கூட்டு போற வாழ்க்கை உனக்கு வந்துடுது. இந்த பழியும் அதுதான். எது? குலப்பிறப்பாட்டியோடு. அது மனசுக்குள்ள ஏக்கம் பாருங்க. நான் குலத்துல பிறக்கலைங்கிறதுனால தாடா நீ விட்டுட்டு போற, ஆனா குலப்பிறப்பாட்டி ஏன் ராத்திரி கூட்டு போனேங்க. இளங்கோடிகள் எப்படி ஆள் அவரு? துறவி தானே. முதலிரவு அவரை மாதிரி எவனாவது எழுத முடியுமா? அப்ப அந்த ஆளை துறவி ஆக்கியிருக்கானுங்க என்பது இதிலிருந்து நமக்கு அப்படிதான். இந்த மாசர் பண்ணே வலம்புரி முத்தே காசர் வரையே கரும்பேதனே அரும்பரப்பாவா யார் மடந்தாய் பெருங்குடி மணிகன் பெருமடமகளே அலையிடை பிறந்தா என்கோ யாழிடை பிறவாய் செய் என்கோ தாளிரும் கூந்தல் தையாளுங்கிறான்ல. அது என்னது? இந்த பார்த்த உடனே உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வர அந்த காலத்திலாம் பெண்கள் தலை குனிஞ்சு தான் நிற்கும். இப்போ பனியன்ல என்ன இல்லாமல் போட்டிருக்காங்களே, கம்மன் டேக் இட்னு போட்டிருக்காங்க. நல்ல வேலை அதை தமிழில் போடாத தாயை அது இங்கிலீஷ்லேயே போட்டுக்க. அது ஏன் மொழியை அசிங்கப்படுத்த வேண்டாம். இது நான் அந்த பிள்ளை மேலே வருத்தப்பட. தாய்க்கும் தப்பனுக்கு அறிய வேண்டாம். இப்படி பனியன் போட்டு போகிறேன்னு கேட்க வேண்டாம். தாய்க்கு தப்பு இந்த நாட்டில் பிறந்தவன் தானே, என்னடி இந்த பனியன் போட்டு போகிற, நாளைக்கு நானும் உங்கள் ஒப்பனும் தெருவில் போக முடியுமான்னு கேட்கணும்ல. அவங்க அம்மா சொல்கிறா, ஷீஸ் ஆல்வேஸ் ஹர் பிஹேவியர் இஸ் லைக் தட். இவ அதுக்கு மேலே பூரா மாக்மில்லனுக்கு பிறந்தது பூரா இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நம்மோட. ஒன்றும் தமிழில் இது அந்த பார்த்த உடனே மாசரு பொண்ணு தங்க மாதிரி இருக்கு. சிரிச்சுது. அந்த பிள்ளைக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா 14 வயசு பிள்ளை, இவனுக்கு 16. பாராட்டோடனே சிரிச்சுதா வலம்புரி முத்தே. அப்புறம் போய் அணைச்சி கூட்டு வரான். உச்சந்தலை மோந்து பார்க்குறான், மணமடிக்குது. இந்த அகில் புகை சந்தன புகையெல்லாம் போட்டு கூந்தலை. இப்போ அப்படி இல்லையே, கார்னியர் நேச்சுரல்ஸ். அப்புறம் அந்த ரிப்பன் வலிக்கி விழுந்துருதே. நானும் போய் எடுத்து கட்டிலாம் பார்க்க டிவியில் விழுது. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அதனால் ஒரு நாளாவது அதை எடுத்து கட்டணும்னு எனக்கு ஆசை தான். அது எப்போ நடக்க போதோ நமக்கு தெரியல. கார்னியர் என்ன தோழரு, இந்த நாடு விளங்குமாய்யா. 17 நாள் சிகப்பழகு, செருப்பழகுடா செருப்பழகு. அவன் கம்பெனி மேலே 1000 பேர் கேஸ் போட்டான். அவன் இன்னும் ஊற்றிக்கிட்டு இருக்கான் ஐயா.
நிறைய பேர் கேஸ் போட்டு நஷ்டஈடு வாங்கிட்டான். சிகப்பழகு எங்கேருந்து வரும்? இல்லை உங்கள் அப்பா நிறம் உனக்கு இருக்கும், இல்லை உங்கள் ஆத்தா நிறம் இருக்கும். 2 நிறம் தவிர வேறு நிறம் இருந்தால் ஊரில் சந்தேகப்பட்டுருவான். நீ அதில் பிரச்சனை இருக்குது. நீ இதில் எதுக்கு போய் நீ சிகப்பு ஆகணும்? இந்த காமராஜ் சிவப்பா? மகாத்மா காந்தி வெள்ளைக்காரனுக்கு கற்பனை தானே தெரிஞ்சார். செம்பு நிறம் அவரே கற்பனை தானே சொன்னா. இது நிறத்தில் என்னையா வரப்போகுது? முட்டாத்தனமாக தானே இவனை இருக்கிறானுங்க. அது அந்த மோந்து பார்க்குறான். காசரு விரையேன் பிறந்த பச்சை குழந்தைக்கு பார்த்தீங்களா, அந்த பவுடரோட போட்டு குளிப்பாட்டிருப்பாங்க. மோந்து பார்த்தா தலையில் ஒரு வாடை இருக்கும். தலையில் வாடை இருக்கான்னு கேட்க போய் தானே அங்கே மதுரையில் பிரச்சனையே வந்துட்டுது பாண்டியன். ஆனால் நம்ம மன்னர்லாம் நல்லவனாக இருந்திருக்கான். பொண்டாட்டி தலை மணக்குமான்னு அடுத்த பைட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கான். இவன் ஆண்டா அந்த நாடு விளங்குமா? என்ன ஸ்டாலின் புலவனும் என்ன நினைப்பான்? ராஜா ரொம்ப அசிங்கமான பயிலாக இருக்கானே. இது புரியலை, நமக்கு ஒன்றும் புரியலை. எல்லாம் படித்து தொலைக்கனால இதெல்லாம் நமக்கு சிந்தனை வருதுன்னு வைங்களேன். காசரு விரையே கரும்பேன்னா, கரும்பு எப்படி சாப்பிடணும்? பல்லிட்டு கடிச்சு, அப்போ தான் பல்லு பலப்படும். இப்போ பூரா மிஷினில் விட்டு புழிஞ்சு ஒரே நேரம் 50 பேர் அடிக்கிறாங்க. ஊரில் இருக்கிற தூசி பூரா அதில் தான் விழுது. பூரா ஆரோக்கியத்துக்கு அடி. எனக்கு என்ன, ஈரோடு பேருந்து நிலையத்துக்கு முன்னால் வச்சா எவ்வளோ தூசி விழும் அதில். என்னங்கய்யா தேனேண்ணா? தேனை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? உள்ளங்கையில் விட்டு நக்கி சாப்பிடணும். தேனில் சிறப்பே என்ன தெரியுமா? சித்த மருத்துவம் பூரா தேனில் கலந்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, உடம்புக்கு தேனேண்ணா. அப்படி அந்த ஒரு முதல் இரவை ஒரு துறவி எழுதுறாருன்னா, துறவி சங்கடப்படாமல் எழுதியிருப்பாரா? அப்படி எனக்கு ஒரு சந்தேகம். அந்த ஆள் அந்த காலத்தில் எல்லா பேரும் சேர்ந்து சாமியார் ஆகிட்டான் போல இருக்கு. பார்த்தான் ஏதாவது ஒரு காப்பியத்தில் நம்ம எழுதிட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. இந்த பயில நம்மளை பாதி வேற கும்பிட்டே சாமியார் ஆக்கிறானே. அண்ணாச்சி எல்லாத்தையும் திறந்துட்டாருங்க. அவன் சொல்கிறான், ஒன்றையும் திறக்க விடாமல் பண்ணுறதுக்கே இந்த பயலுக்கு என்ன துறவியை திறக்கிறானே. நாங்கடா இவனுங்களோட நம்ம எப்படி பல விதமாக கொண்டுறாங்க இவனுங்க. ஊருக்குள்ளே நடக்க விடுறானா, கும்பிட்டே கொள்றது எல்லாத்தையும். அதுக்குன்னே ஒரு ஒரு குழு அலைகிறான் ஊர் பூரா எல்லாத்தையும். என்ன அறிவு பாருங்க இளங்கோவடிகளுக்கு. பாண்டியன் நெடுஞ்செழி இருக்கிறாரு, பக்கத்தில் பாண்டிமாதேவி இருக்கிறா. நடன மங்கையர்கள் நடனம் ஆடுறாங்க. நடனம் ஆடுகிற ஒரு பெண்ணின் மேலே பாண்டியனுடைய கவனம் போயிடுது, எண்ணம் போயிடுது. பாண்டிமாதேவி அதை கவனிச்சிடறான். ஆண்களுக்கு சொல்கிறேன், வீட்டுக்காரி கூட வரும்போது பார்க்கப்படாது. ஏன்னா நம்ம விட அவங்க ரொம்ப அறிவில் கூடவங்க, லேசில் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க. அங்கே வச்சு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது நீங்கள் அது ஏற்கனவே நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. அதை போய் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அநேகமாக நீங்கள் சிரிக்கிற பார்த்தா பெரும்பான்மை 97% அனுபவப்பட்டிருக்க மாதிரி தெரியுது. என்ன வீட்டுக்கு போனோடனே தான் இருக்குது. அப்புறம் என்னம்மா தோசையா உப்புமாவா? தோசையா உப்புமாவா? ஏய் கூட வரும்போது இப்படி பார்க்குறியா? உனக்கு அறிவு இருக்குதா? அடுத்து ஒரு கேள்வி கேட்பான். அப்போ தான் சாவும். அவள் புருஷன் என்ன பார்த்தா எப்படியா இருப்ப நீ? பொம்பளை அடிப்பா பாருங்க செருப்படி. இது பாண்டியன் பார்க்குறான், ஆட்சியில் இருக்கிறவன் பாண்டி மதவேற. அப்போ ஆனால் பெண்கள் ஒரு விஷயத்தில் சரியாக இருக்காங்க. தலைநோய் வருத்தம் தன்மையிலிட்டு குலமுதற் தேவி கோயில் கொண்டே கத்தா. தலை வலிக்குதுன்னு இறங்கி போகிறான். பாண்டியன் தப்பு பண்ணியிருக்காங்க, புரிஞ்சிச்சு. ஓ இதுக்கு தான் இறங்கி போகிறான்னு பின்னால் போய் சமாதானம் பண்ண போகிறானா? அப்போ பொற்கொள்ளர் வராரா? தேவையில்லாத சமாதானத்துக்கு ஊடலை தீர்க்க போகிற வேசலம் நான் கொன்ற சிலம்பு கொணர்கன்ட்டான். இதுக்குள்ள ஒரு பெரிய சிந்தனை வைக்கிறான் இளங்கோவடிகள். சிறந்த காதலியான மாதவியின் ஊடலை தீர்க்காமல் வந்த கோவலன் ஊடலை தீர்க்க போகிற பாண்டிய மன்னனால் கொல்லப்படுகிறான். அங்க ஊடலை தீர்க்கல பாத்தியா? மாப்போசி உயிரோடு இருக்கும்போது ஒரு முன்னால சொன்னேன். உடனே சொன்னார், சிலம்பு செல்வர் பட்டம் உனக்கு தான் கொடுக்கணும், எனக்கு வேண்டாம். நீ இப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பட்டமே வாங்குறாங்களே, ரூபா செலவழிச்சு சிந்தனை ஜிப்பின்னு வாங்கிக்கிறான் இவனை. ஜிப்பின்னு ஒரு குரங்கு அந்த காலத்தில் இன்சானியத்துன்னு ஒரு படத்தில், ஜெமினி எடுத்த படத்தில் நடிச்சது. தம்பிக்கெலாம் ரொம்ப சின்ன வயசாக இருந்துக்கும். ஜிப்பின்னு ஒரு குரங்கு நடிச்சு அந்த காலத்தில், மனித குரங்கு. அதுக்கு பேர் பட்டம் அவனே வாங்கிக்கிறான். என்ன ஒரு பல்கலைக்கழகத்தில் கூட்ட உங்களுக்கு முனைவர் பட்டம் தரேன்னாங்க, எனக்கு வேணான்ட்டேன். எதுக்குன்னு கேட்டாங்க, எல்லாரும் வாங்கிட்டாங்க, எனக்கு வேணும். என்ன சிவாஜி கணேசனுக்கு விருது கொடுக்காத நாடு தானே அது? கொடுத்துருக்கணுமா இல்லையா அவனுக்கு, அந்த கலைஞனுக்கு? அவன் எவ்வளோ அது சின்ன குழந்தை மாதிரி சொல்லுவார், எனக்கு விருதே தரலம்பார். நான் சொன்னேன், இந்த அரசாங்கம் எவனா விருது தந்தால் நீ வாங்காதன்னு. எதுக்குன்னு? இவங்க விருது கொடுக்க தகுதியுடைய அரசாங்கமே இந்தியாவில் இல்லை உனக்கு கொடுக்கறதுக்கு. நீ உலக கலைஞய்யா, இவன்கிட்ட போய் வாங்கலாமா நீ விருது? சில பேர்கிட்ட வாங்கக்கூடாது. ஸ்டாலின் எனக்கு என்ன தந்தாலும் வாங்கிக்கிறேன். தம்பி தான் ஸ்டாலின் அவ்வளோ உண்மையான பிள்ளை. சில பேர் வந்து அப்படி உங்களை தான் நினச்சிட்டே இருந்தாங்க. என்னது செத்து போலேன்னு மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கான். அதான் நம்மகிட்ட வணக்கம் சொல்லி, ரொம்ப உங்கள் நினைவு தான் என்னாச்சு? வயசாச்சுலாம் என்னாச்சு? அடுத்த கேள்வி.
அதான் டிக்கெட் வாங்கி தரட்டுமான்னு கேட்கான். என்னமா அவன் நேரடியாக அங்கே டிராவல்ஸ் வச்சிருக்க மாதிரி மனிதர்கள் இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறான். அங்கே ஊழலை தீர்க்காம வந்தான். ஊடத்து கண்ணை வருது, கொலைக்களத்துக்கே வருது, தலையும் உடம்பையும் பொறுத்தது. அவன் என்ன பண்ணுறான், இருந்தை கேன்றான், நீ இருந்துட்டு வாண்டான். உடனே கேட்குது ஞாயிறை பார்த்து, காய்கதிர் செல்வனே என் கணவன் கல்வனாங்குது. சூரியன் பதில் சொல்றான், எரி எண்ணும் ஊர். நேர வருது, ஊர் புறா சுத்தி வருது. பெண்டிரு முண்டுகோல் சான்றோர் முண்டுகோல் கேட்குது. அரசவைக்கு வருது. இந்த காட்சியெல்லாம் என்ன அழகு. அரசவை வாசல்ல நிற்குது. வாயிற்காவலன் எப்படி கூப்பிடு தெரியுமா, வாயிலோயேங்குது. எனக்கு யோசனை வந்து, ஒரு தடவை கூட்டா போமே, 2 தடவை சொல்லிச்சுனே. அந்த பொண்ணு நினைக்குதான், ஒரு தடவை கேட்டு தீர்ப்பு சொல்றவையா உள்ள இருக்கான், அதனால உன் நாட்டில் எதுவுமே 2 தடவை சொல்லணும்டா. வாயிலோயே அறிவரை போகிய பொறியர் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. அவன்கிட்ட தவறு இல்லை, தவறு பண்ண மன்னன் உள்ள. ஆனா வேலைக்காரன் இந்த பொண்ணு என்ன கேட்குது, எங்க ஊர்ல கேட்பான், இல்ல யார்கிட்ட வேலை பார்க்காமா, சோனா பானாட்ட இருந்து அந்த நாட்டியா போய் வேலை பார்க்காமா, யார்கிட்ட வேலை பார்க்காம அதை வச்சு ஒரு மரியாதை இருக்குது. இது என்ன கேட்கிறா தெரியுமா கண்ணகி, நீதி நெறி தவறிய மன்னனுக்கு நீ வாயிற்காவலனா இருக்க வெக்கமா இல்லையாங்கிறான். அவன் எவ்வளவு அறிவாளி பாருங்க. வாயிற்காவலன் உள்ள போறான். வாழியின் கொற்கை வாய்ந்தே வாழி, செழிய வாழி, தென்னவ வாழி, தென்னம்பொறுப்பின் தலைவ வாழி, பழியோடு படரா பஞ்சவ வாழி. என்ன அறிவு. எடுத்தோன்னு என்ன சொல்றா, வாழியன் கொற்கை வேந்தே. அந்த பயலுக்கு அறிவு இருக்குது. மறைமுகமா அரசன் என்ன சொல்றா, நீ கொற்கைக்கு தாண்டா அரசன். கொற்கை எங்க மாவட்டம், முத்துக்குளிக்கிற துறைமுகம், நீ கொற்கைக்கு அரசன். ஆனா என்ன அர்த்தம், பாண்டிமாதேவி கார்ச்சிலம்புல வந்து முத்து தாண்டா இருக்க முடியும். அவ புகார்ல இருந்து மறைமுகம் அவன் கொற்கை வேந்தேங்கிறான். முடிக்கும் போது என்ன சொல்றான், பழியோடு படரா பஞ்சவ வாழி. உன்ட்ட இது நாள் வரை வாயிற்காவலனா இருக்கேன், உனக்கு பழியே வந்தது இல்லைங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம், வெளியே ஒரு பழி நிக்குதுன்றான். பழியோடு படரா பஞ்சவ வாழி. வாயிற்காவலனே அவளை அறிவா இருந்திருக்கான் அந்த காலத்துல. இவ உள்ள போறா. மன்னன் கேட்கிறான், நிர்வார கண்ணை என் முன் வந்தோ யாரையோ மடக்கொடியும், கண்களில் கண்ணீரோடு வருகிறாயே பெண்ணே நீ யாருங்கிறான். தேரா மன்னான்றா. நம்ம தமிழாசிரியர்களும் உரையாசிரியர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, அறிவில்லாத அரசனை அப்படியே சொன்னா. இல்ல அதுக்குள்ள பல விஷயம் வச்சிருக்கான் அந்த பிள்ளை. தேரா மன்னான்னா என்ன அர்த்தம், நேற்று தானே ஒருத்தனை சிலம்பின் பார்ப்பட்டு ஒருத்தனை கொலை பண்ண சொன்னேன், கொன்னேன். நான் சிலம்போட வந்திருக்கிறேன், கூந்தலை விரிச்சு போட்டு வந்திருக்கிறேன். நீ ஒற்றர்களை வைத்து ஆட்சி நடத்துகிற அரசனாக இருந்தால் அந்த கொலைக்களத்திலேயே என் தலைவனுடைய தலையும் உடலையும் சேர்த்து அவனிடம் பேசினேன். அங்கே நான் காய்கதிர் செல்வனிடம் கேட்டேன், என் கணவன் கண்டனா என்று. இல்லை என்று காய்கதிர் செல்வன் சொன்னான். அதோடு நிறுத்தவில்லை, மதுரை என்பது தீப்பற்றி எரியும் என்றும் மேலே இருந்து எனக்கு அசரீரி வாக்கு வந்தது. ஒற்றர்களை வைத்து ஆட்சி நடத்துகிறவனாக இருந்தால் இந்த செய்தி உனக்கு வந்திருக்கும். இந்த செய்தி உனக்கு வந்தால் கையில் சிலம்போடு வந்திருக்கிற என்னை பார்த்து நீர்வார் கண்ணை என் முன் வந்தோ யாரையோ மடக்கூடியன்னு கேப்பையாடா தேராமன்னா. இதானே உன் ஊருக்குள்ளேயே வந்தண்டா. பெண்டிரு முண்டுகள் உண்ட குழந்தை உருவுரை தாங்குறும் பெண்டிரு முண்டுகள் கேட்டு வந்தேன். உன் ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க, வம்ப பெருந்தெய்வம் வந்தது போல், ஏதோ ஒரு தெய்வம் நம்ம ஊரை அழிக்க வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஒற்றர்கள் சொல்லி தான் வைக்க நீர்வார் கண்ணை என் முன் வந்தோ யாரையோ மடக்கூடியன்னு கேப்பையாடா தேராமன்னா. அடுத்து தன்னை யாருன்னு சொல்லுது பாருங்க. எள்ளரு சிறப்பின் இமைய வேப்ப புள்ளொரு புண்கன் தீர்த்தோ நன்றி வாயிற் கடமன் நடுநார் அடுங்க ஆவின் கடைக்கன் உகுநீர் தான் தன் நெஞ்சு சுட தன் அரும்பரர் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே ஆகும். எங்க நாடு என்ன தெரியுமா அப்படிங்கிறா. என்ன ஒரு புறாவுக்காக தசை எறிஞ்சு கொடுத்தாலும் சிவி சக்கரவர்த்தி அவன் நாடுறா. ஒரு பசுமாடு வந்து சொன்னதுன்னா தன் மகனையே தேர்கால் இட்டு கொண்டான மனுநீதி சோழன் அவன் நாடு. அங்கேருந்து வர்றேன். அந்த நாட்டிலிருந்து சாதாரண பெண்ணா நான் வந்திருக்கிறேன். ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவான் பெற்ற மகனே ஆகி வாழ்தல் வேண்டி சூழ்வனை துறப்ப நின்னகர் புகுந்து நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி. அதுக்குள்ள என்ன செய்தி தெரியுமா, இப்ப நம்ம அரசாங்கங்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, வெளிநாட்டிலிருந்து மிகப்பெரிய தனவந்தர்கள் எங்க நாட்டில் வந்து முதலீடு பண்ணுங்க, தொழில் துவங்கன்னு. ஒரு நாட்டு மன்னனுக்கு இன்னொரு நாட்டில் இருக்கிற பணக்காரனை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். மாசாத்துவான் யார் தெரியுமா, சோழ மன்னனோட பணக்காரன். சோழ நாட்டில் நீ பாண்டிய மன்னன், அப்ப மாசாத்துவான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த மாசாத்துவான் மகன் நாடா உன் நாட்டில் வாழ வந்தான். அவனை உன் சேவகம் கொண்டு இருந்தா வருத்தம் இல்லை, உன் சேனாதிபதி கொண்டு இருந்தா வருத்தம் இல்லை, நீ இல்லாடா கொண்டுட்டேங்கிறான். அவன் அதுக்கப்புறம் என்ன பண்றான் தெரியுமா, கல்வனை கோரல் கொடுங்கோல் என்றுங்கான். கல்லனை கொல்றது தப்பு பண்ணிட்டான். ஆட்சியில் இருந்துட்டு சமாதானம் பண்ண பார்க்குறான். அப்போ திரும்ப அடிக்கிறான். நல்திறம்படரா கொற்கை வேந்து. இவ சொல்றா நீ கொற்கைக்கரசன். சிலம்ப கொண்டு வரான், உடைக்கிறான். என்ன ஆட்சியாளர் நம்ம நாட்டில் ஆண்டிருக்கான் பாருங்க. அவன் தான் நீதிபதி. குற்றச்சாட்டு அவன் பேர்லயே, தீர்ப்பு அவன் தான் சொல்லணும் இல்லையா. முதல்ல எப்படி சொல்றான் பாருங்க, யானோ
அரசன் இல்லை, நான் அரசன் இல்லைன்ட்டான். அப்போ தீர்ப்பு என்னையான்? யானே கள்வன். தண்டனை நான் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையன் ஆயுள்னா. விழுந்தான் செத்து போயிட்டான். மரண தண்டனை உடனே நிறைவேற்றும். குடியரசுத் தலைவருக்கெல்லாம் மனு போடலை, அவனே செத்து போயிட்டான். இப்போ மரண தண்டனை மனித உரிமை கழகம் அவெல்லாம் தூக்கு தண்டெல்லாம் போடக்கூடாதுங்கிறாங்க. அப்போ அவன் கண்டமானி வெட்டி கொண்டிருக்கான், அவன் என்ன பண்ணுறது? புரியல இதெல்லாம் எனக்கு. சில விஷயங்கள், சில தண்டனைலாம் இருந்து தான் தொலையணும் இல்லைங்களா? 39 பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் தீயோடு கொளுத்திருக்கான், அவனை விடலாமா ஐயா? அவனுக்கும் மனித உரிமை ஆணையம், அவர் ஏதோ தெரியாமல் செய்து விட்டார். அவர் நீங்கள் கூட்ட முடிந்தால் குடியரசுத் தலைவர் விருது வாங்கி கொடுங்கள். 39 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் இருக்கிற சாமர்த்தியத்தை அவர் எங்கே கட்டாருன்னு நமக்கு விளங்குமா? அந்த நாடு செத்துட்டாயா? பாண்டி மாதேவியும் செத்து போயிட்டான். பாண்டி மாதேவி ஏன் இறந்தா? யாராவது சொல்லுங்களேன். அந்த பொண்ணுக்கு உள்ளுறுத்தல். என்ன உள்ளுறுத்தல்னா, நம்ம பக்கத்தில் இருக்கும்போது தான் நடனம் ஆடுற பிள்ளைய பார்த்தான். அதை பார்த்தனால தான் நம்ம கோவப்பட்டு இறங்கணும். நம்ம கோவப்பட்டு இறங்கின வேகத்தில் வந்தானே ஒரு அநியாயமாக ஒரு நல்லவனை கொல்றதுக்கு உத்தரவு போட்டான். அப்போ இந்த குற்றத்திற்கு முதல் குற்றவாளி நான் தான். 2ஆம் குற்றவாளி செத்துட்டான், முதல் குற்றவாளி நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அவ செத்தான். எப்படி கண்ணை? இங்கே என்ன சொல்றாரு? ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். ஏன்? ஞாயிறு தானே சாட்சி. ஞாயிறு தானே இந்த ஊரை தீப்பிடிக்கும்னு சொல்லிச்சு. தீப்பிடிக்கும் வச்சு இல்லை, ஞாயிறு உதவி இல்லாமல் தீ பிடிக்குமா? பிடிச்சிட்டுல நேர மலையாளத்துக்குள்ளே போகிறோம். குற்றாலத்து அருவிங்கிறது என்னங்க? மலையாளத்தில் பெய்கிற மழை. நம்மளால் அதில் குளிச்சுக்கிட்டே சொல்கிறான், மலையாளிலாம் விளங்க மாட்டானாச்சு, உருப்பிட மாட்டான்னு. இதெல்லாம் அங்கே மழை பெஞ்சாதான் குத்தாலமே, லூசு போயிடுவா. இந்த ஆற்று தண்ணி இந்த பற்றி எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்க. இந்த கர்நாடகா சண்டை போடுறீங்களா எனக்கு புரியல. ஒகேனக்கலுக்குள்ளே தண்ணி வந்துட்டு அப்புறம் அவன்கிட்ட அனுமதி கேட்க கட்டிட வேண்டியானே? நம்ம ஊருக்குள்ளே தண்ணி வந்துட்டலையா? அப்படின்னா அவன்கிட்ட என்ன சொல்லணும்? ஒரு தண்ணி இங்கே வரவிட அடன்னு சொல்லுங்க. செத்தான். நல்ல மழை பெய்யட்டும். இயற்கையை இந்த முதலமைச்சர்களால் இயற்கையை தடுத்தர முடியுமாயா? நேற்று வர நந்தி தெரிஞ்சு, இன்னைக்கு நந்தி தெரியுதா? மீண்டும் முங்கிட்டுங்க. எடியூரப்பா போய் தண்ணிக்குள்ளே விழுந்து தடுக்க சொல்லு பார்ப்போம். மழைடா. அந்த தம்பி பேசுவோம் சொன்னாலும் மரத்தை பூரா அழிச்சிட்டீங்க, மழை எங்கேருந்து வரும்? மழை நல்ல மழை பெஞ்சுன்னு வைங்க, எவனும் தமிழன் கிடையாது, எவனும் மலையாளி கிடையாது, சண்டையே வராது. மழை இல்லை, எல்லாத்தையும் கெடுத்து புட்டிய. யானை ஊருக்குள் வந்ததுன்னு இவன் சண்டை போடுறான்வா. மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் சொல்கிறான், யானையெல்லாம் ஊருக்குள்ளே வருது, தடுத்துருங்கிறாங்க. அப்புறம் யானைகள் தலைமை ஒருத்தன் வந்து யானை ஒன்று வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லிச்சு, இந்த நாய்கள் பூரா மேலே வர போய் தான் நாங்கள் கீழே வர வேண்டியது ஆகிடுது, இவனு வராமல் தான் நாங்கள் வரமாட்டோம், அதனால் முதல்ல அவனுங்களை கைது பண்ணுங்கன்னா. கலெக்டர் சொன்னார், நான் இந்த ஊர் கலெக்டர் பதவியை ராஜினாமா பண்ணது, இனிமேல் எல்லாம் இருக்க முடியாது. யானை உள்ளே வருதுன்னா இவன் மலைக்கு போய் தானே யானை கீழே வந்தது, சிறுத்தை கீழே வந்தால் நீ அங்கே போயிட்ட. அதுக்கு இருந்த இயற்கை வளர்த்தியெல்லாம் தண்ணியில் சண்டை போடக்கூடாது. இவன் கேரளா மலையாளத்துக்குள்ளே போகிறான். நல்ல மலை அந்த சூடுலாம் ஆறுது கண்ணகிக்கு. சிந்திக்கிறா அந்த பிள்ளைக்கு, சிந்திக்கிற பொண்ணு தானே அது. சிந்திச்சுட்டு சொல்கிறா, தென்னவன் தீதிலன் யானவன் தன் மகள்ங்கிறா. பாண்டியன் தீமை இல்லாதவன், நான் அவன் மகங்கிறா. எதுக்கு தெரியுமா அந்த பெண்ணு சொல்லுது? அங்கே போனப்பறம் தான் யோசிக்கிறா, நம்ம அவன்கிட்ட போய் புறாவுக்காக தசையறிஞ்ச மன்னன் எங்கள் மன்னன்னு சொன்னோம், பசுவுக்காக மகனை தேர்கால இட்டு கொண்டோம்லாம் பெருமை பேசிட்டோம். சண்டால அவனெல்லாம் செத்து போயிட்டான். புறாவுக்காக தசையறிஞ்சவன் கிடையாது, மகனை கூட்டவன் இல்லை, தானே செத்தான். அவன் மனைவியும் செத்துட்டான்னா இவன் அல்லவா மன்னன். இவன்கிட்ட போய் நான் என் பெருமை பேசிட கூடாதுன்னு நினைக்கல. தென்னவன் தீதிலன் யானவன் தன் மகள்னா. ஏன் சொன்னா தெரியுமா? கோவலனை எங்கள் அப்பா தானே தண்டிச்சிருக்கணும், இவன் தானே தண்டிச்சான், அப்போ இவன் தானே எங்கள் அப்பாங்கிறான். நல்லா யோசிங்க. இல்லை இன்னொரு சொல்லி பெண்களுக்கு சொல்கிறேன், நம்ம பெண் காவிய நாய்கள் யாருமே அடிமைகள் இல்லை, ரொம்ப தெளிவாக இருந்திருக்கான். அன்னைக்கு தெளிவாக சொல்கிறான். அவன் கேட்குறான், கூட்டோன்னே ஏமா வந்தேங்கிறா. போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவது மாற்றா உள்ள வாழ்க்கை நாய். உன் கூட வாழக்கூடாது, நீ அயோக்கியன். ஆனால் உன் கூட நான் ஏன் வந்தேன் தெரியுமாட்டா? அந்த சமூகத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கான், புருஷன் கூட்டா பொண்டாட்டி போனோன்னு, அதனால வந்தேன்னு சொல்கிறாவா. நம்ம மேடையில் பேசுகிறவன் இதை விட்டுருவான். 2 காரணம் இருக்குது. படித்தா தானே சொல்ல முடியும், அது ஒன்று. படித்தவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா பொம்பளை கற்போடு இருக்கணுமா. இவன் பூரா கற்பு இல்லாமல் அலைவான் நாயா, அவள் கற்போடு இருக்கணும். என்ன பாரதி தானே சொல்கிறான், ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிஞ்சிராதோ, நாணற்ற வார்த்தை என்றோ வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிஞ்சிராதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலகோர் கதைக்கின்றாரேங்க பாரதி. கணக்கே போட்டு காட்டுவாங்க பாரதி. ஒரு ஊரில் 1000 ஆண்கள் 1000 பெண்கள், அதில் ஒரு பெண் கற்பழந்து விட்டாள் என்றால் ஒரு ஆண் கற்பழந்திருக்கிறான் என்று தானே அர்த்தம். ஒரு ஆண் கற்பழிக்காமல் ஒரு பெண் எப்படி கற்பழிக்க முடியும்? அப்பதான் சொல்றான், எது கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கு மகுது பொதுவில் வைப்போங்கிறான். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுத்திடும் வழக்கத்தை, அது என்ன சொல்லலாம், வற்புறுத்தி ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறியா, இது ஒரு விதமான கற்பழிப்புங்கிறான் பாரதி.
இவன் பாரதியும் சரியாக படிக்க மாட்டான். சில பேர் பாரதி பாட்டை பாடியே நம்மளை கொண்டுருவான். எங்கள் ஊரில் சுதந்திர தினத்துக்கு ஒருத்தர் வருவார் பாடுறதுக்கு, 10 பையில விட்டு அவரை முதலே மடக்கிடுவோம், கொன்னே விடுவார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே பாரு. நான் சொல்லுவேன், இவனை கொலை பண்ணுங்கடா, என்ன செலவான்னு நான் தர்றேன், தமிழையும் பாரதியாரையும் காப்பாற்றணும். இவன் சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கெல்லாம் பாரதியாரை கொல்றான்டா, இவனை எப்படா வச்சுக்கிறது ஊரில். அதில் வேறு அதுக்குன்னு ஒரு வேட்டி சட்டை கட்டி அவர் அலங்காரம் பண்ணி வந்துடுவாங்க. ஃபுல்லாக ஜிப்பா, ஒரு பெரிய துண்டு, ஒரு காந்தி குல்லா. அது பாரதியார். நான் சொல்லுவேன், 1000 ரூபா தரேன் பாடாத. எது எப்படி பாடணும் அச்சம் இல்லைன்னா மேடையில் சொல்லும்போது பேச்சுக்கலைக்குன்னு சில அதை செய்ய மாட்டேங்கிறானுல. என்ன சொல்கிறீங்க? அன்றைக்கி ஒரு வரான், இப்போல்லாம் நான் நிறைய கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கியா எப்படின்னு கேட்டேன். எல்லாம் களவாணி அருள்ங்க, கலைவாணி அருள் அப்படி சொல்கிறான். எல்லாம் களவாணியினுடைய அருள் தான். ரொம்ப நன்றிடா, களவாணி அருள் இல்லையே, நீ எழுது, எங்கள் வீட்டுக்கு கொண்டு வராத நாயை அவுத்து விட்ருவேன்ட்டு. என்ன சாலின்னு தமிழ் உச்சரிக்க தெரிய வேண்டாமா நான் பிள்ளைகளுக்கு? தமிழ் பேச வேணாமா? களவாணிங்கிறான கலைவாணிய. இது கண்ணகி அறிவை பாருங்க. ஒற்றா ஒழுக்கம் புரிந்திருங்க புருஷன். நீ யோக்கியம் இல்லடா, அயோக்கியம். கூட வந்தது உங்கப்பனு காத்தாலும் கெட்டு வர, எங்கப்பனு காத்தாலும் கெட்டு வரக்கூடாது, சமூக கட்டுப்பாட்டுக்கு வந்தேன், இல்லைன்னா உங்க கூட வரக்கூடாதுங்கிறான். அதை விட சிறப்பு, புருஷனை பிரிஞ்சிருக்கிற பொழுது சாமிகிட்ட வந்து கும்பிடுன்னு ஒரு பிராமண பொண்ணு கூப்பிடுது, வரமாட்டேன்ட்டா, பீடன்றுங்கிறா. அதான் இளங்க ஒரே வார்த்தை, ஒண்ணுமே இல்லை, பீடன்று. என்னது? கடவுளிடம் கூட என் கணவனை குறை சொல்ல மாட்டேன், குறை சொன்னால் அவன் ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. புகழ் புரிந்த இல்லோருக்குள்ள இகழ்வார் முன் ஏடுவோர் பீடு நடைங்கிறார்ல வள்ளுவர், அதை தூக்கி போடுறேன். சிலம் படிக்க சொல்லுங்க நம்ம பிள்ளைகளை. அது மாதிரி சீதையும் அடிமையெல்லாம் கிடையாது. சீதை தெளிவாக கேட்க, ராமன் தீ குளிக்க சொல்றான்ல, என்ன ஒரே ஒரு விஷயத்தில் சீதை தப்புன்ட்டா. நீ தானே 10 மாதம் பிரிஞ்சிருந்தவா, 2 பேரும் சேர்ந்து குளிப்போன்னு சொல்லியிருந்தா ராமன் காணா போயிருப்பார், அவள் வந்திருப்பா. நீங்கள் அது லூசு போய் உள்ளே இருந்திருக்கு, அது பாட்டுக்கு போய் குளிச்சிருக்கு. அதுக்கு விவரம் இல்லை பற்றியெல்லாம் அந்த பிள்ளைக்கு. வாயா சாமி நீ தான் வாயன். அவர் 10 நிமிஷம் சூர்பனகிட்ட லவ் பேசினவர். நீ கம்பராமாயணம் படித்தா தானே தெரியும். சூர்பனை ரொம்ப அழகாக வந்து பிராமண பிள்ளை பற்றியெல்லாம் சூர்பனை. ராவணன் தான் ஏன் பிராமணன், இவன் சத்திரியன், அவன் தானே பிரம்மா குலம் ராவணன். சூர்பனை ரொம்ப அழகாக வந்துடுது, ராமனை பார்த்து அதுக்கு ஆசை. கம்பன் அவளை வச்சு சொல்ல, எவன் செய்ய இவ்வழகினை எய்தினோன் அவன் செய்ய திரு உடம்பு அரசனோர்க்கின்றான், அவன் செய்த நளின நாட்டத்தான் தவம் செய்ய. அவன் என்ன பண்ணுது சூர்பனக, இவன் தவம் பண்றான்னா தவம் என்ன தவம் பண்ணிருக்கணுங்கிறான். அழகா பார்த்து ஒரு ஆம்பளை அழகா இருந்தா, ஒரு பொம்பளை பிள்ளை அவளுக்கு புருஷன் வேற இல்லை வந்து காதலிக்கிறேன்னா அவர் என்ன பண்ணிக்கணுமா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நீ போயிட்டு வான்னு சொல்லணும்ல, அதெல்லாம் விட்டுட்டாரு. நம்ம 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவங்க அண்ணன் 2 பேரும் வந்து தாராபாத்து கொடுப்பானான்னு கேட்காரு. இல்லை கொழுப்பு தானே, 10 நிமிஷம் அந்த பிள்ளையை தூண்டி விட்டுட்டு அப்புறம் என் தம்பிகிட்ட போனால் அவனே டென்ஷன் பார்ட்டி பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கான், எல்லாத்தையும் அறுத்து விட்டான். அவன் நினைவில் எதுலாம் இருக்கோ அதெல்லாம் அறுத்துட்டான். இது சொன்ன உடனே ராமரை நான் எதுக்கு அந்த ஆளை இருக்கேன், எனக்கு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பன் எழுதியிருக்கான், அப்போ கம்பனை அடி. நான் பாட்டு இல்லாமல பொய்யா சொல்கிறேன். இவர் பேசுகிறார் அந்த பிள்ளைட, அந்தனர் பாவை நீ, நான் அரசரில் வந்தேன், நீ பிராமண பிள்ளை, நான் சத்திரியன், நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட முடியும்? அந்த பிள்ளை சொல்லி களவு கல்யாணம் பண்ணிக்கிடுவோங்குது. இல்லை உங்கள் அண்ணன் குபேரனு ராவணன் வந்து தாராபாத்து கொடுப்பாங்களெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இவர் பேச்சு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சீதை விவரம் இல்லாமல் வெளியே வந்துட்டுது. சீதையை பார்த்தோன்னே சூர்பன் என்ன பண்ணிச்சு, அந்த ஒரு அரைக்கி வராங்குது. அது இதுக்கு பயம். அவர் திருப்பி அது என் பொண்டாட்டியா அரைக்கலாம் இல்லை, என் பொண்டாட்டியாக்கும் அயோத்தியிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன், அவளாக்கு இருக்கா என்ன, நீ என் பொண்டாட்டியை பார்த்து அரைக்கிங்க, என் தம்பி கோவக்காரனாக்கும், என் தம்பிகிட்ட போய் பேசுங்க. அங்கே போனால் அவன் டென்ஷன், அம்பாட்டி எல்லாத்தையும் அறுத்து. 14 வருஷம் தனியாக இருக்க பேருக்கு தானே அந்த துன்பம் தெரியும். அவள் அதோட அவன் அண்ணன்ட்ட போயிட்டாரான். அவன் என்ன சொல்றா, நான் முதல்ல பேசலாம் சொல்ல வேண்டியானே, எனக்கு கல்யாணம் ஆகிட்டே பொண்டாட்டி இருந்திருக்கா. நம்ம பல பெரிய மனுஷன் இந்த வேலை தானே பார்க்கான். அதுதான் வெளியூர் போகும்போது பொண்டாட்டியை கூட்டே போக மாட்டேக்கானுவோ, அங்கே எவட்டியும் ஒரு லைனை விடுறது. அதில் சில பேர் அனுதாபத்தை தேடிடுவான். என் பொண்டாட்டி ரொம்ப படுக்கையில் இருக்காங்க, 10 வருஷமா ஒரு அழகான பிள்ளைய பார்த்தோன்னு இவ்வளோ படுக்கையிலே கிடத்திடுதானே சில பாய் பயிலுவோம். வெளியூரில் போய் ரொம்ப டிசீஸ்டு, நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். அவள் என்னைக்கா அந்த ஊருக்கு வரும்போது பாப்பா, அவள் ஜிம்முன்னு நிற்பா பொண்டாட்டி, ராசி பேதியில் வாத்துட்டு போய் அவர் பண்ணியிருக்காரு. கோவப்படுதானே உடனே. நான் அந்த உண்மையும் சொல்கிறேன்ல, ராமர் பாலத்தை உடைக்கலைங்கிற உண்மையை சொல்கிறேன். அது என்ன பாரதியை பாராட்டுறே இல்லை, பாரதி ஒரு விஷயம் சொல்கிறான்ல, சிங்கள தீவனுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி சேது இருக்குங்கிறான், சேதுக்கு மேலே பாலம் கட்டுங்கிறான்ல பாரதி. அப்போ அவனை தூக்கி போட்டு மிதிக்கவா? அதுக்கு மேலே பாலம் கட்டுங்கிறான்ல, நடந்தே போயிடுவோங்கிறான். எதுக்கு? இலங்கைக்கு
படிக்கவே மாட்டேங்கிறான் ஐயா. கம்பனை படிச்சுட்டா பேசுனா நாளைக்கு கம்பன் காலத்துக்கு சென்னைக்கு போகிறேன் இருக்கு அங்கே கூத்து. பல பேராசிரியர் பொறுமிக்கிட்டு இருக்கான். 4 வருஷமா வரவிடாமல் தடுத்தோம் ஐயா. ஆரம் வீரப்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாருன்னா அவர்கிட்ட கோபப்பட்டிருக்கான். அவர் சொல்றாரு, புலவிங்க பூரா ரொம்ப வைத்தறிச்சல் இருக்கானேன்னாரு. நான் சொன்னேன், தந்தை பெரியார் ஒரு தடவை சொன்னார், 2 தமிழ் படித்தவன் ஒரு இடத்துல இருந்தால் நிச்சயம் அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேணும்னாராம் பெரியார். இந்த பயலுக்குள்ள பெரிய சண்டை வந்துடும். உங்களுக்கு தம்பிக்கு தெரியும், ஸ்டாலின் தெரியும், யார்ட்டையும் என்ன கூப்பிடலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆரம்பி கூப்பிட்டாரு, நான் கேட்டேன் திரும்ப திரும்ப, ஐயா நான் கட்டாயம் வரணுமா? வரணும். சரி வர்றேன். மலேசியாவிலேருந்து அமைச்சர் சரவணே வரார். நான் அமைச்சர்னு சொன்னால் சண்டை விடாரு அந்த பிள்ளை. என்னை மகன்னு கூடுங்க பாம்பர். அவ்வளோ அன்பா நம்மள மலேசியாவில் எனக்கு ஒரு வீடே தரப்பா என்னோட இருங்கன்னார். திருநெல்வேலியை விட்டு நம்மளால் போக முடியாது. அது சுகமான ஊர். குளிக்கும் போதுலேருந்து ஒரு நீலம் சோப்பு வச்சுட்டு அந்த வேட்டிக்கு சோப்பு போட்டுட்ருப்பான். நல்ல ஃபாரின் சோப்பு போட்டு குளிப்பான். என்னடான்னு கேட்டால் மாமா சோப்புமா. எவராவது குளிச்சுட்டு இருப்பார், அவர் சோப்பை இவன் போட்டுக்கிட்டு இருப்பான். அவரோட முங்கிட்டு இருப்பார். நம்ம பாட்டு போட்டு, நான் மாமா தானேம்மா. எப்படில மாமா, அவள் பொண்ணு இருக்கு நான் கட்டிக்கிறவேன். ஒரு சோப்புக்கா சண்டாள பயிலுக. இந்த ரசனை வேறு எந்த ஊர்லேயா உண்டு? நம்ம பாட்டு ரசிச்சுக்கிட்டு எங்கள் ஊரில் விஞ்சை விலாஸ்னு ஒரு என் பையன் எழுதியிருந்தான். பெரியவன் எழுதுனா அப்போ அதில் வார்த்தையில் அதில் எழுதினான். இந்த விஞ்சை விலாசில் கைலாசம் பிள்ளைன்னு இந்த அங்கே வர தாடி இருக்கும். அவள் கடையில் எந்த பையிலும் துட்டு இல்லாமல் சாப்பிடவே மாட்டான். துட்டு இல்லாமல் சாப்பிட்டான்னு வைங்க, இந்த பெரிய சிலேட்டு ஒன்று தொங்க விட்டுருப்பார். அதில் புறமடத்திரு பிரமணாயம்பள மகன் சுப்பையா நம்ம கடையில் இட்லி தின்ன வேலை 8 அணா பாக்கி 1 வாரமாக ஆளை காணவில்லை, கண்டுபிடித்து தரோன்னு எழுதி தொங்க விட்டுருவார். அதுக்கான இந்த பயிலோ கடைக்கு போகும்போது எண்ணி பார்ப்பான், எல்லாம் சில்லறை இருக்கான் பார்த்துக்கா, கெல்ட்டு பயிலவா எழுதி போட்டுருவாங்களே ஸ்லேட்டில். உள்ள வாழை ரொம்ப எச்சரிக்கை, தாத்தா ஒரு 2 அணா குறையுது, அப்போ 2 இட்லி சாப்பிடாத விட்டுருப்பார் அவர். ரொம்ப வேற எங்கேயா எல்லாம் பார்க்க முடியாயா? ரசிப்பான். இவனோட மாதிரி ரசிக்கிற ஆளே. அதுக்குன்னு எனக்கு என்ன சுற்றி ஒரு 10 பேர் இருப்பான். நான் என்ன பண்ண அவனை துரத்தவும் முடியாது. ஸ்டாலின் தெரியும், எப்பவும் சாப்பிட்டே இருப்பான். நான் போக சொல்ல முடியுமா? நம்மளே நம்பி வாழ்கிறான். ஆனால் விவகாரமான பயிலும். இந்த உச்சி மாகாளி ஒருத்தர் ஆடிட்டு இருக்கார் சாமி, இவன் சும்மா இருக்கணும். அவர் பக்கத்தில் போய் ஆட்டோகிராஃப் வச்சு ஆடிட்டே இருந்திருக்கான். எனக்கு ஃபோன் வந்துட்டு, அண்ணாச்சி கணேசன் இடைஞ்சல் பண்ண நான் சாமி ஆடுத வரேன்னா. உடனே கார் தான் அனுப்பணும், கார் வச்சு கூட்டுவாங்களே என்ன. இல்லை அங்கே போய் என்னெல்லாம் பண்ணேன். இல்லை நம்ம சிவராமன் தான் சாமி ஆடுதான். அது சரி, அவன் பின்னாலே ஆட்டோகிராஃப் வச்சு ஆடினேன்னு. கையெழுத்து போட்டால் காளின்னு தானே போடணும், சிவராமனை போட்டால் அடி பின்னிடணும்னு தான் கேட்டுருக்காங்க. இவனை இல்லை ஏமில் இப்படி பண்ணுதாங்க. காளி இறங்கிட்டாங்க ஆள்ல மேலே, அப்போ காளி தானே போடணும், சிவராமன் போட்டான்னு. இது நான் சொல்லி கொடுக்கலையா, அந்த பயலுவலாக பண்ணுதான். ஊரில் என்ன நினைக்கான், இவர் தாமல எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுதாரு, இவர் எல்லா குசும்பும் பண்ணுவார், அவன் நம்மளை சந்தேகப்படுறாங்க. இந்த பயலுக்கு அறிவு இருக்கு. அதுக்கு ஒருத்தன் என்கிட்ட குற்றச்சாட்டு எப்படி இருக்கான் தெரியுமா? உங்க சோரை திங்கானாச்சு, அந்த புத்தி பூரா அவனுக்கு இருக்கு. அதை எப்படி டைவர்ட் பண்ணலாம் பாருங்க. ஏன் சோர் இது என்ன பண்ண? சிவாஜி கணேசன் இறந்துட்டாரு, ஒருத்தர் பேசுறாரு மேடல. அதான் அந்த ஊர். சிவாஜி மாதிரி இன்னொரு கலைஞன் பிறக்க முடியாது, பிறக்க மாட்டான், பிறக்க விட மாட்டோம் அப்படின்ட்டான். எது என்ன பண்ண? நான் இவனெல்லாம் ரசிப்பேன், இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். இவர் எவ்வளவு விவரமா பேசுறான் பாருங்க. சூர சம்மாரம் நடக்குயா. சூரன் வந்தாச்சு, முருகர் இருக்கிறாரு. இந்த பட்டரை காணும் ஆளை. சப்பரத்துல இருந்தவர் இறங்கி எங்கேயோ போயிட்டாரு. நாதஸ்வரம் வாசிக்க பேருக்கு சேட்டையை பார்த்தீங்களா? எங்கெல்லாம் தேடுபதோன்னு வாசிக்காங்க. பட்டர் எங்கேருந்து வந்தார்ல, இலை உன்னை செருப்பாலே அடிக்க, பாட்டால வாசிக்க. சின்ன சின்னதாக ரசிப்பானுங்க, சேட்டை பண்ணுவானுங்க. பிள்ளையார்ட்ட கும்பிடும்போதே பிள்ளையாரை கும்பிடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக தான் கும்பிடுவானுங்க. பிள்ளையார் மேலே என்னென்ன பயம்னு, அவர் நல்ல ஆள் கிடையாதும்மா. இது பிள்ளையார, அவர் எப்படி நல்ல ஆள் கிடையாது உங்களுக்கு நாங்கள் பிறகு சொல்லேம்மா. அது வேற, இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்னு ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி உடனேயும் சொல்லி தொலை மாட்டான். 10 நாள் நம்ம அதே நினப்பில் இருப்போம். இல்லை பிள்ளையார் சொல்கிறேன் நான் செய்யுங்க. இது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் அழுதானே. என்ன தம்பி, இந்தியா விளங்காத என்னாச்சு, விளங்க உருப்படாது என்னாச்சு, ஒழிஞ்சிரும். நான் சொல்ல முதல்ல ஒன்றை கொண்டுடணும். நீ இந்தியாவில் இருக்கவே கூடாது. பாதிப்பே இந்தியா இவன் தானே கெடுக்கான். விளங்காது என்னாச்சு. என்னாச்சு மாற்றி சுட்டானுல்ல. ஆமாம், ராஜீவ் காந்தியை கொண்டானுல்ல, இந்திரா காந்தியை கொண்டா பத்தியில. விளங்காது இளங்கப்பா. அப்புறமும் நாடு நடந்துட்டு தானே இருக்கு. இப்போ நரசிம்மராவ் 5 வருஷம் பிரதமராக இருந்தார். அவர் சிரிக்கலை, நீங்கள் எல்லாரும் வருத்தப்பட்டிய. நான் அவர்கிட்ட போய், சாமி நீங்கள் ஏன் சிரிக்கலைன்னு, சிரிக்கிற மாதிரி இந்த நாடு இல்லையடா, நான் என்ன பண்ணேன்? அவன் பாட்டுக்கு மசூதி அடிக்கான், அவன் பாட்டுக்கு கோயில் அடிக்கான், அந்த போய் பிள்ளையார களவாண்டு விற்கான். பிரதம மந்திரி இந்த வேலையை மேலே பார்த்துட்டு இருக்க முடியும்? மசூதியாக அவன் பச்சு ஏன்? அதான் தமிழ் மேலே எனக்கு என்ன மரியாதை. தமிழை எனக்கு சொல்லி தந்து.
யார் கடவுள் பெருசுன்னு தமிழில் கேட்டேன். அவன் கடவுள் அவனுக்கு பெருசு, ஏன் வம்பு பண்ணுறேன்? அவரவர் தமதமது அறிவறி வகவகை அவரவர் இறையவர் எனடி அனைவர்கள் அவரவர் இறையவர் குறைவினர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றாரேங்கார் நம்மாழ்வார். அவனுக்கு ஒரு கடவுள், அது அவன் விதிப்படி அமைஞ்சிருக்கு. அவன் கடவுள் அவன் கும்பிடுறான், ஏன்டா பிரச்சனை பண்றீங்கிறார். சண்டை இழுத்துறானே. எந்த மதமாவது தப்பு சொல்லுதா? நமக்கு எல்லா மதமும் அன்பா தானே இருக்கு சொல்லுது. எனக்கு நபிகள் நாயக மதத்தில் பல விஷயங்கள் எனக்கு அவர் மேல ரொம்ப அன்பு மரியாதை. மலை ஜலம் கழிச்சா இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. மலை ஜலம் கழிச்சா இது உடல் சரியா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா, நோய் இல்லைன்னு அர்த்தம். இறைவனுக்கு உடனே நன்றி சொல்லுங்கிறார். மலை ஜலம் கழியலைன்னா டாக்டருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அவன் தான் ஏதாவது மருந்து கொடுத்து ஒன்றும் போடாம கீராஜ நாராயண ஒரு தடவை ரசனையா சொன்னாரு. கோயில்பட்டி மருத்துவமனையில் ஒரு மலச்சிக்கல் படுத்திருந்தாராம். எங்கால் பாவனாசம் பிள்ளைன்னு ஒரு மருத்துவர் இருந்திருக்காரு. இன்னும் நாயக்கர் என்ன படுத்திருக்காருன்னாராம். இல்லை மலச்சிக்கல்னாராம். இவர் என்ன சொன்னாரா, பாவனாசம் இல்லை, அதுக்கு வேற வழி இல்லைன்ட்டு போயிட்டாராம். கீராஜ நாராயணன் சொல்றாரு, இந்த திருநெல்வேலி புள்ளமாரிலே திமிரு பிடிச்சவங்க, நான் வெளியே போலங்கிற அதுக்கு வேற வழி இல்லைன்ட்டு போறாரு பாருங்க அவரு பிள்ளைவாள். அதுக்குள்ள கூட ஒரு அருமையான சிந்தனை இருக்கு. மிருகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, மிருகங்கள் அது கழிக்க முடியலன்னா வாயினால கக்கிரும். எல்லா மிருகமும் மனுஷன்தான் கக்க முடியாது, மனுஷன்தான். அப்போ நபிகள் நாயகன் சொல்றாரு, அவன் மதம் அவனுக்கு ஓ மதம் உனக்கு. இப்போ நம்ம சைவம் சாப்பிட்றோம்னா சாமிக்கு என்ன படைக்கிறோம்? சைவம் படைக்கிறோம். அசைவம் சாப்பிட்றோம், அசைவம். இதுக்கு எதுக்கு சண்டை போடுற? சில கோயிலில் பாருங்க, சாமிக்கு சாராயம் சுருட்டு ஒன்றும் கிடையாது. நான் சாப்பிட்றதுலாம் அவன் தந்ததுன்னு படைக்க சொல்லியிருக்கோம். அவன் சாப்பிட வச்சு படைக்கிறான். எதையும் சண்டை போடுறதுக்கு தமிழ் தானே சொல்லுது. வேறுபடி சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் வழங்க பெறும் பொருளே நினது விளையாட்டெல்லாம் மாறுபடும் கருத்து இல்லைங்குது தேவாரம். நான் எல்லா மதத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு போனேன் கடவுளே, கடைசியில் போனால் நீ தான் அங்கே இருக்கிற, உன்னைத்தான் வெவ்வேறு பேரில் கும்பிட. என்ன நமக்கு என்ன பிரச்சனை? நான் தேர்தல் நிற்கும் போது எல்லா சாமியும் கும்பிட்டனே. என் பாவம்லாம் தேர்தலோடு தீர்ந்துட்டு, எந்த நாயை கும்பிட்டேன், எதுக்கு கும்பிட்டேன், ஏன் கும்பிட்டேன்னு தெரியாமல் கண்ட நாயெல்லாம் கும்பிட்டேன். நீங்களும் ஒரு தடவை தேர்தலில் மாட்டிக்கிட்டீங்களா ஸ்டாலின்? அது ரொம்ப சங்கடம். நம்ம கூட ஒரு முழு முட்டாப்பை தான் வந்து வழிகாட்டுவான். அந்த நேரத்தில் அவனை ஒன்றுமே பேச முடியாது. இங்கே கும்பிடுமா அங்கே கும்பிடுமா பண்ணானா இல்லையா ஸ்டாலின்? அப்புறம் சொல்லலாம், உண்மை யார் தேர்தல் நிற்க சொன்னா? கும்பிட சொன்னா கும்பிட மாட்டேங்க. சரிடே, ஒரு தேரில் ஒரு தெருவிலே ஒரு 4 அம்மன் கோயில் இருக்கு. நம்ம திருமணம்னு மணி அடிப்போம். நல்ல சகுனம் நினச்சி நமக்கு தான் வெற்றி. நம்ம ரூபாய் கொடுத்தா அடிக்க வச்சிருக்கான் அந்த நாய். அவன் நம்மகிட்டே சகுனம் தான். என்ன அந்த பூசாரி வேற என்ன பண்ணுவான் தெரியுமா? சூடனை காமிச்சு ஆன்னு கொட்டாய் விடுவான். அம்பாள் வந்துட்டான்னா, இது நுரையீரலுக்கு காத்து போலடா, அதான் கொட்டாய் வருது, அம்பாள்லாம் வரமாட்டான்னு. ஓ மூடிட்டு வாயா, உன்னை எவன் தேர்தல் நிற்க சொன்னான்றான். சரிடா ரைட்டு. நம்ம சாமியாரை கும்பிட்டா நமக்கு தெரியும். காலைல விழுந்து கும்பிடலாம். அவங்க திருநீர் அள்ளி நெத்தியில் பூசுவாங்க. சில சாமியார் கண்ணிலையும் போட்டுருவான், சிலர் வாய் நிறைய அள்ளி போடுவான். என்ன மண் அடிக்கன்னு அர்த்தம், அது தேர்தலில் நிற்கன்னு. கிறிஸ்தவ சாமியார் நம்ம கும்பிட தெரியுமா ஐயா? ஒரு கிறிஸ்தவ நண்பர் வந்தார். பிஷப்பை போய் பாரு, அவர்கிட்ட 10,000 ஓட்டு இருக்குன்னா. நான் சின்னப்போ போய் சாயங்காலம் வாங்கிட்டு வந்துடலாமான்னு. உன் திமிர் ஒன்று விட்டு போகாது. நீ தானே 10,000 ஓட்டு இருக்குன்னு அது சொல்லுவார், போடுவான்னா. என்ன போனேன். அவர் நமக்கு கும்பிட தெரியாது. அந்த மோதிரத்தில் முத்தம் கொடுக்கணுமா வண்டிட்டு. நான் முத்தம் கொடுத்தா அது எச்சியாக இருந்தது. என்ன சாமின்னு இப்போ தான் அந்த வேட்பாளர் முத்தம் கொடுத்துட்டு போகிறான், துடைக்கக்கு முன்னால் வந்துட்டேன்னாரு. நான் சொன்னப்போ ஓட்டு 4000 பிரிஞ்சிட்டு போல தெரியுதேன்னு. அப்புறம் தான் பிஷப் பியூன்னு சொன்னால் 8 வேட்பாளருமே முத்தம் கொடுத்துட்டான்னா. அப்போ 1000 பிரிஞ்சிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வருத்தப்பட்டுட்டு செஞ்சானோல இல்லை அந்த கூத்துலாம். இன்னொருத்தவன் சொன்னால் பிஷப் பார்த்தியான்னு பார்த்தேன். அது ப்ராட்டஸ்டன்ட் பிஷப்பு, கேத்தலிக் பிஷப்பை பார்த்தியான்னா. நமக்கு ஒரு எச்சி புத்தி. அவங்கள்டையும் நிறைய சண்டை இருக்கும் போல தெரியுது, நம்மகிட்ட மட்டும்தான் சண்டை இருக்குன்னு அங்கே போயிட்டேன். அந்த ஆள் இந்த பாவமன்னிப்பு கொண்டுக்குள்ளே இருக்கான். இந்த பயிலும் அங்கே கொண்டு நம்மளை விட்டான். நான் அந்த பாவமன்னிப்புக்குள்ள சாமி, நான் அந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கேன். உன்னை ஒரு பரமண்டத்திற்கு பிதாவே, இந்த பாவி தேர்தல் என்கிற பாவக்களத்தில் நிற்பதனால் அந்த பாவத்தை ஏற்று நீர் இவரை மன்னிப்பீராக. அன்னைக்கு தான் எனக்கு அறிவு வந்தது. ஃபாதருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நம்ம பாவக்களத்தில் மாட்டிருக்கோன்னு. ஒரு வயலும் சொல்லலையே. அப்புறம் ஒரு இருட்டறைக்குள்ளே உண்டு விட்டானுங்க. அந்த அந்த வெளிச்சமே இல்லாத ஒரு இதை விளக்கு மாட்டியிருக்கான். ஒருத்தன் சொல்கிறான், ஏசு வருகிறார், ஏசு வருகிறார், ஏசு. நான் சொன்னேன், அவருக்கு தான் நம்ம தொகுதியில் ஓட்டு இல்லையே, அவரை ஏன்டா வர சொல்கிறீங்க? நீங்கள் ஏசுநாதர் பேரெல்லாம் கள்ள ஓட்டு போட நான் அனுமதிக்க மாட்டேன், நான் காமராஜ்கிட்ட வளர்ந்து. ஓ மூடிட்டு இருக்கியா? இது வந்து வருகிறார் வருகிறார், அல்லே லூயா அல்லே லூயாண்ணா. என்னதுன்னு இல்லை, என்ன நடக்கு? இருட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஏன்டா? ஹீப்ரு மொழியில் ஹலே லூச்சா, ஹலே லூஜா, அது ஹீப்ருவில்.
எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னாங்களா இஸ்லாமியர்கள் தான். அது இந்த நிக்கி போயேன்னு சொல்லாம பார்த்தீங்களா, சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பந்து வீசுறவன் போஜேன்னு போடுவான் ஸ்பெல்லிங், ஹீப்ருல அது உச்சரிக்க மாட்டான், ஹீப்ரு மொழியில். அது முடிஞ்சது. இஸ்லாமியர் விட்டாங்களா, அவங்க பள்ளிவாசலை கொண்டு வச்சு அவங்க குல்லா போடுற 5 கிலோ பூந்தியை வாங்கி அவங்க ஓதுறாங்க. நம்ம பையன் சொல்கிறான், தோக்க ஓதுறானா ஜெயிக்க ஓதுறானான்னே தெரியல அண்ணாச்சி, நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கமேன்னா. நான் சொன்னேன், எங்கள் அப்பாட்ட நான் திருக்குறள் படித்து என்னத்துக்குடா, நாலடியார் படித்து என்னத்துக்குடா, என்ன நாயா அலைக்கிறீல்டா. அப்படி ஒரு கிராமத்துக்கு கூட்டு போயிட்டானா, ஒரு பேரூராட்சி, ஒரு சின்ன ஊராட்சி மன்ற தலைவர் எப்படி இருப்பார், அவர் மாடுகளும் வச்சிருப்பார். அந்த கழனி கலக்கிட்டு இருந்தார், கழனி அந்த புண்ணாக்கெலாம் அரைச்சி விடிய காலம். இவன் அவர் அண்ணாச்சி வந்திருக்காங்கன்னா டப்புன்னு திரும்பி கும்பிட்டார். வேட்டியை கட்டல அவர், நம்ம என்ன பண்ண முடியும், நான் கும்பிட அவர் கும்பிட. அவர் ஒரு தெளிவான முடிவு கொண்டார், நம் மனைவிக்கு பிறகு இவர் ஒருவர் தான் நம்மை முழுமையாக பார்த்திருப்பதனால் நம்முடைய வாக்கு இவருக்கு தான். என்ன உனக்கு இந்த கேவலம் உலகத்தில் எந்த நாட்டிலே உண்டாயா? வேட்பாளர் நிற்பான், இவன் வேட்பாளர் யாருன்னு கேட்பான், ஓட்டு போட்டு போயிடுவான். இத்தனை கூத்து பண்ண வேண்டியிருக்கு. அதோட முடியமாட்டேன். நம்ம இனிமையில் போய் நம்ம பாவம்லாம் தீர்ந்துட்டு சுவர் இல்லாத ஊருக்கு போஸ்ட்டு கேட்பான், மரம் இல்லாத ஊருக்கு கொடி கேட்பான். ஒரு பேர் திடீர்னு வருவான், கிளம்புங்க தலைவரை, பெரிய பிரச்சனை கிளம்புங்கன்றான். 6 கார் எடுத்து அந்த பேர் கிராமத்தில் போய் இறங்கணுன்னு சொல்லுவான். கார் கேட்டால் தரவா செய்வேன், அதான் பிரச்சனைன்னு. வட்டமா காலில் வரேன்பான். இதுக்கு 6 காரு உண்டா இல்லையா? படுத்திட்டானுங்களையா. அதனால தானே அறிவுடையவன்லாம் தேர்தல் நிற்கிற யோசிக்கிறான். சிவாஜி கணேசன் ஓட்ட போட்டானுங்களே அவனுங்க. ஏபி வெங்கடேசன் வெளியுறவுத்துறை செயலாளர், அவர் ஓட்ட போட்டான். அப்போ நான் கேட்டேன், ஏன்டா அவங்க ஓட்டையெல்லாம் போட்டிங்க, பெரிய மனுஷங்க வெயில் அலைய வேண்டாமன்னாச்சு, அதனால் நாங்களே ஒரு அவனு பெருந்தன்மையாக தான் செஞ்சுருக்கானுவோ, அதை நம்ம போய் தப்பா? அறிவுன்னா என்னதுயா? அதையும் வள்ளுவன் தான் சொன்னான். இன்னொரு உயிர் படுகிற துன்பத்தை எது சகிக்காதோ அது அறிவு. இன்னொரு உயிர் வறுமையில் வாடுகிற பொழுது வறுமையை எது துடைக்க முற்படுகிறதோ அது அறிவு. ஊர் முழுக்க ஒரு அவர்களுக்கு தேவையான ஒரு பொருளை பெற முடியாமல் தவிக்கிற பொழுது அந்த பொருளை எது வாங்கி தருகிறதோ அது அறிவு. அறிவுங்கிறது படிப்பில்லை. அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிதும் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவனுடைய துன்பத்தை தன் துன்பம் என்று ஏற்றுக்கொள்வதுதான் அறிவு.